Hello. வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். வெல்கம் டு தி கிளாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், சரி, இந்த சாப்டர் நாங்க முடிக்க போறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஸ்ருதி மேம் எடுப்பாங்க. அண்ட் லாஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா ஆஷிமா மேம் வந்து பயாலஜில பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர் முடிக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் அண்ட் ஆல் ஃபுல்லா பயாலஜி நடக்க போகுது. சரியா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து क्वेश्चंस பண்ண போறோம். ஓகே, சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், क्वेश्चंस பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் நடந்துரும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் கேரண்டீடா சொல்றேன், நீங்க வந்து இந்த சாப்டர் இருக்குல லோகோமோஷன் மூவ்மெண்ட், இதை விட வேற எதுவும் நீங்க பார்க்க தேவையில்லை. கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன், என்சிஆர்டி பேஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கடைசியில வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து எஸ் லாஸ்டா நம்ம வந்து எஸ் क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, எஸ் எல்லாம் ரெடியா? Yes, are you all ready? Hi Aishwarya, hi, good afternoon pa. Veni, good sir, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க Veni? Sharulata, hi Sumi, hi Sandhya, hi Vishnu Priyan. Sumi, thank you pa. Yes, யாரெல்லாம் இந்த சாப்டர் முன்னால படிச்சிருக்கீங்க? Yes, யாரெல்லாம் இந்த சாப்டர் இதுக்கு முன்னால படிச்சிருக்கீங்க? Yes pa. யாரெல்லாம் இந்த சாப்டர் இதுக்கு முன்னால படிச்சிருக்கீங்க? டெல் மீ. எஸ் விஷ்ணு, வெரி குட். விஷ்ணு படிச்சிருக்கா. வேற யாராவது படிக்கலையா? யாருமே படிக்கல இந்த சாப்டர். எஸ், பர்ஃபெக்ட். வேணி ரெடியா இருக்காங்க. விஷ்ணு பிரியன் படிச்சிருக்கான். ஐஸ்வர்யா ராமச்சந்திரன் படிக்கலாம். மிஸ்ரா, ஹாய் பா மிஸ்ரா. ஹாய் ஃபர்ஹான். நா Yes, Hamsat Vani, hi Divya, hi Veni, Kishore, hi Aishwarya. சரி, சோ ஆரம்பிக்கலாம்ப்பா. இந்த சாப்டர் பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மசில்ஸ் பத்தி படிக்க போறோம். சரியா, மசில்ஸ் இருக்குல்ல, ஸ்மூத் மசில், ஸ்ட்ரெயிட்டட் மசில், கார்டியாக் மசில், அதை பத்தி படிக்க போறோம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில் பத்தி படிக்க போறோம். தென் ஆக்டிவிட்டி ஆஃப் மசில், மசில் வந்து எப்படி ஆக்டிவிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது அதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஓகே, எஸ் எல்லாரும் ரெடியா? பர்ஃபெக்ட் பா. சோ பாருங்க, நம்ம வந்து லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர் படிச்சிட்டு இருக்கோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, சோ எஸ் ஆடுகளம் ரெஜிஸ்ட்ரேஷன் பா இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. சரியா, இன்னைக்கு நைட் நாங்க வந்து ஆடுகளம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட். சரியா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். சரியா, யாரெல்லாம் இந்த சாப்டர் இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எஸ் எஸ் ரெடியா? பர்ஃபெக்ட். நவ கமிங் டு தி டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் பாஸ் சாப்டர் ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு விதமான மூவ்மெண்ட், ரொம்ப பேசிக் பா. மூணு விதமான மூவ்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அமீபாய்ட் மூவ்மெண்ட். அமீபாய்ட் மூவ்மெண்ட் பார்த்தேன்னா அமீபா மாதிரி மூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சூடோபோடியா அண்ட் அமீபா, மேக்ரோஃபாஜஸ் அண்ட் லியூகோசைட். அமீபா மூவ் பண்ணும்ல, அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கிற WBC மூவ் பண்ணுப்பா. மேக்ரோஃபாஜஸ் சொல்லுவோம். சரியா, மேக்ரோஃபாஜ் லியூகோசைட்ல பார்த்தா WBC. ஸோ இதுதான் அது மாதிரி தான் மூவ் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஸ்குலர் மூவ்மெண்ட், நம்ம மசில்ஸ் மூவ் பண்றது. சரியா, பிரீதிங், டைஜஷன், சரியா, லோகோமோஷன் நடக்குதுல, இதுல வந்து பாத்தீங்கன்னா மஸ்குலர் மூவ்மெண்ட். தென் அப்புறம் பாத்தீங்கன்னா சீலியரி அண்ட் ஃபிளாஜிலேட்டட் மூவ்மெண்ட். சீலியரி மூவ்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? நம்ம ட்ரக்கியால ஏதாவது டஸ்ட் போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம சீலியா மூலமா தூக்கி போட்டுருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா சீலியரி மூவ்மெண்ட். தென் ஸ்பெர்ம் பார்த்திருக்கேன்ல, நம்ம ஸ்பெர்ம் எப்படி பார்த்திருக்கேன்? ஸ்பெர்ம் வந்து இப்படி தெரியும். ஸ்பெர்ம் லுக்ஸ் லைக் திஸ். இது வந்து ஃபிளாஜெல்லா. சோ இது வந்து flagellated movement. So cilia வந்து flagellaவை யூஸ் பண்ணி மூவ் பண்ணும். So இது வந்து பாத்தீங்கன்னா flagellated movement. Okay, so these are the three types of movement. எந்த ஒரு ஆர்கானிசம் இருந்தாலும் அவங்க பாடியில இந்த மூணு விதமான மூவ்மெண்ட் வந்து நடக்கும். சரியா, இதுதான் மூணு விதமான மூவ்மெண்ட். எந்த ஆர்கானிசம் இருந்தாலும் இந்த மூணு விதமான மூவ்மெண்ட் வந்து அவங்க பாடியில் நடக்கும். சரி, அடுத்தது பார்க்கலாம். சோ பாத்தா டைப்ஸ் ஆஃப் மசில் பா. சரி, இது வந்து சின்ன கிளாஸ்ல கூட படிச்சீங்க. ரொம்ப பேசிக்கான क्वेश्चन, இது பேசிக்கான டாபிக். மூணு விதமான என்ன இருக்கு? மூணு விதமான மசில் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரியேட்டட் மசில். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலெட்டல் மசிலை பார்க்கலாம். ஸ்கெலெட்டல் மசிலை நம்ம வந்து ஸ்ட்ரியேட்டட் மசில்னு கூட சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்கெலெட்டல் மசிலை ஸ்ட்ரியேட்டட் மசில்னு கூட சொல்லுவோம். சரியா, ஸ்கெலெட்டல் மசில் சொல்லுவோம்,
striated muscle அப்படி கூட சொல்லுவோம். skeletal muscle நீங்க பாத்தீங்கன்னா உங்க போனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும்பா. skeletal muscle நீங்க பாத்தீங்கன்னா உங்க போனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். striated muscle ஏன் சொல்றோம்? ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா alternate dark and light band இருக்கும். சரியா? என்ன இருக்கும்? alternate dark and light band இருக்கு இந்த மாதிரி. சரியா? இது நம்ம என்ன சொல்றோம்? striated muscle அப்படின்னு சொல்றோம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து voluntary muscle பா. சரியா? voluntary muscle என்ன அர்த்தம்? you can use it. சரியா? voluntary muscle என்ன அர்த்தம்? you can control it. நீங்க வந்து இத வந்து நல்லா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா they are long cylindrical and thread like with alternating dark and light bond. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மசில் இருக்குல்ல alternative dark and light வந்து நீங்க வந்து பார்க்கலாம். சரி, alternate dark line இருக்கும். அதான் சொல்லுவோம் striation அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? அதான் நம்ம வந்து striation சொல்றோம். சரி, it has many nuclei located near the cell membrane. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி நியூக்ளியேட் சொல்லுவோம்ப்பா. these are all multi nucleated cell. இது புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மூத் மசில் பா. ஸ்மூத் மசில் மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ஏன் ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த ஆல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட் இருக்காது. ஸ்மூத் மசில்ல ஆல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட் இருக்காது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிண்டல் ஷேப்டா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்? ஸ்பிண்டல் ஷேப்டா இருக்கும். இது வந்து ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து ஸ்மூத் மசில். இது வந்து இன்வாலண்டரி. இன்வாலண்டரின்னு என்ன அர்த்தம்? இதை நீ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உன்னோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ட்ராக்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதுல கூட மசில்ஸ் இருக்குப்பா. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா these are all involuntary muscles. Smooth muscles are kind of involuntary. Okay, they are short, single and centrally located. ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். இது வந்து மல்டி நியூக்ளியர், இது வந்து சிங்கிள் நியூக்ளியர். பாரு, இன்னொரு விஷயம் பார்த்தேனாப்பா, பாரு, எந்த மசிலா இருந்தாலும் அதுல வந்து ஃபைபர்ஸ் இருக்கும்பா. சரி, எந்த மசிலா இருந்தாலும் அதுல வந்து என்ன இருக்கும்? ஃபைபர்ஸ் இருக்கும். எந்த மசிலா இருந்தாலும் அதுக்கிட்ட என்ன இருக்கும்? ஃபைபர்ஸ் இருக்கும்பா. சரியா? எந்த மசில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல வந்து என்ன இருக்கும்? ஃபைபர்ஸ் இருக்கும். சோ இதுல வந்து ஃபைபர்ஸ் வந்து ஒரு பேரலல் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபைபர் வந்து ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இல்ல. சரியா? அதுல வந்து ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இல்ல. இது புரிஞ்சுதா? இங்க வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ், இதுல வந்து ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இல்ல. தென் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கார்டியாக் மசில். கார்டியாக் மசில் நீங்க பாத்தீங்கன்னா they are striated, joined by intercalated disc with a single nucleus and are involuntary in nature. கார்டியாக் மசில் எங்க இருக்கு? கார்டியாக் மசில் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்ல இருக்கு. கார்டியாக் மசில் எங்க இருக்கு? நம்மளோட ஹார்ட்ல இருக்கு. ஹார்ட்ல நீங்க பார்த்தா it is striated. again இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா alternate dark and light bands இருக்கும். இதுல கூட alternate dark and light band. இன்னொரு பார்த்தா இது வந்து கொஞ்சம் பிரான்ச்சிங் இருக்கும்பா. கார்டியாக் மசில் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிரான்ச்டா இருக்கும். இது வந்து பிரான்ச்டா இருக்கும். ஓகே, இது வந்து கொஞ்சம் பிரான்ச் இருக்கும். இன்னொரு பார்த்தா இது கூட involuntary. இது கூட நீங்க பாத்தீங்கன்னா involuntary in nature. yes yes very good. இது branch intercalated disc பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு செல்லுக்கு நடுவுல ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும்பா. ரெண்டு செல்லுக்கு நடுவுல இங்க வந்து டிஸ்க் மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். it is intercalated disc. இது வந்து நம்ம சொல்றோம் intercalated disc அப்படின்னு சொல்றோம். இத நம்ம வந்து intercalated disc அப்படின்னு நம்ம சொல்றோம். yes, புரிஞ்சுதா? வெஸ் பசங்க கேக்குறது சார் இன்டர்கோலேட்டட் டிஸ்க்னா என்னப்பா? ஒரு டிஸ்க் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குப்பா. சரி, இது வந்து ஒரு டிஸ்க் மாதிரி ஸ்ட்ரக்சர் which separates the two cell. இது வந்து ரெண்டு செல்லை செப்பரேட் பண்றதுக்கு ஒரு டிஸ்க் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரி, ரெண்டு செல்லை செப்பரேட் பண்றதுக்கு ஒரு டிஸ்க் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேயா? எஸ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இந்த மூணு மசில் கிளியர் ஆயிடுச்சா? இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்கெலெட்டல் மசில் இருக்குல்ல, இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அது கூட நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அது கூட நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். சோ பாருப்பா, ஒரு மசில் இருக்குன்னா பாரு, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசிலோட டயக்ராம் பார்த்துக்கலாம். சோ பாருப்பா, மசில் இருக்குல்ல, நம்ம மசில் இருக்குல்ல, அது வந்து நிறைய பண்டல் இருக்கும்பா. அது நம்ம என்ன சொல்றோம்? ஃபாசிக்கல் அப்படின்னு சொல்றோம்.
மசில்ல நம்ம கிட்ட பண்டல் இருக்கு. அந்த பண்டல் என்ன சொல்றோம், நம்ம வந்து ஃபாஸ்டிகல் சொல்றோம். சரி, நிறைய பண்டல் இருக்கு. இந்த ஃபாஸ்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பாருப்பா, இந்த நம்ம மசில் இருக்குல்ல, மசில்ல நிறைய பண்டல்ஸ் இருக்கு. சரி, இந்த மாதிரி பண்டல்ஸ் இருக்கு. இந்த பண்டல்ஸ்லாம் ஒன்னோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா fascia connects to bundle. fascia, ரெண்டு fascia இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணுது, ஒரு மசில் fascicle இருக்குல்ல, ரெண்டு fascia வந்து ரெண்டு மசில் பண்டல கனெக்ட் பண்ணுது. fascia connects the two muscle bundles. yes, இது புரிஞ்சுதா? fascia connects the two muscle bundle. yes, இது clear ஆச்சா? fascicle is muscle bundle, ரெண்டு fascicle are connected by fascia. சரியா? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாப்பா, இந்த fascicle குள்ள பாத்தீங்கன்னா மசில் பண்டல் குள்ள பாத்தீங்கன்னா இங்க தான் மசில் ஃபைபர் இருக்கும். என்ன இருக்கும்? மசில் ஃபைபர், ஆர் இதை நம்ம வந்து மசில் செல்னு கூட சொல்லலாம். மசில் ஃபைபர் இல்லைன்னா இதை வந்து மசில் செல்னு கூட சொல்லலாம். மசில் ஃபைபர் இல்லைன்னா மசில் செல்னு கூட சொல்லலாம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மசில் ஃபைபரோட பாருப்பா, மசில் ஃபைபர் என்ன, மசில் செல் தானே. இதோட செல் மெம்பரேன் நம்ம என்ன சொல்லலாம், சார்கோலெமா அப்படின்னு சொல்லலாம். The cell membrane of the muscle fiber is called as what? Sarcolemma. The membrane of the cell is called as sarcolemma. அதோட endoplasmic reticulum வந்து என்ன சொல்றோம், sarcoplasmic reticulum. நம்ம என்ன சொல்றோம், sarcoplasmic reticulum அப்படின்னு சொல்றோம். எஸ், புரிஞ்சுதாப்பா? இதோட மசில் என்ன சொல்றோம், sarcoplasmic reticulum அப்படின்னு சொல்றோம். எஸ், இங்க வரைக்கும் கிளியர் ஆயிருச்சா? எஸ், இங்க வரைக்கும் கிளியர் ஆயிருச்சா? வெரி குட். சரியா? தென் மத்ததெல்லாம் பேசிக். சரியா? சார்கோலெமா இருக்கு, செல் மெம்பரேன் சார்கோலெமா சொல்றோம். அதோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம என்ன சொல்றோம், sarcoplasmic reticulum அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ், வெரி குட். Now, இங்க வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? So sarcolemma is the plasma membrane of a muscle cell. Sarcoplasm is the cytoplasm of the muscle fiber. Okay. Now, glycogen பாத்தீங்கன்னா a polysaccharide that stores energy in the for muscle contraction. பாருப்பா, glycogen molecule பார்த்தா glucose இருக்கும். glucose மாதிரி molecules வந்து நம்ம muscles இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம பாடி வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். myoglobin பார்த்தீங்கன்னா red pigment that stores oxygen for muscle contraction. மயோகுளோபின் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணுது for muscle contraction. மயோகுளோபின் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் ஸ்டோர் பண்ணுது for muscle contraction. sarcoplasmic reticulum நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, it is smooth endoplasmic reticulum of muscle fiber. It stores calcium ion. இது என்ன பண்ணுது, நம்மளோட calcium ions ஸ்டோர் பண்ணுது. சரியா? sarcoplasmic reticulum என்ன பண்ணுது, calcium ion ஸ்டோர் பண்ணுது. Then myofibril, a bundle of myofilaments that contract. myofibril என்ன, bundle of myofilaments that contract. சரியா? myofilament பாரு, நம்ம செல் இருக்குல்ல, மசில் ஃபைபர், அதுக்குள்ள ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ஃபைபர் மாதிரி இருக்கு, அதனால நம்ம சொல்றோம் மயோஃபிலமெண்ட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசில பார்த்தோமா, அதுக்கு மசில் செல்ல பார்த்தோமா, இதுக்குள்ள கூட நம்ம போக போறோம். டோன்ட் வரி, நம்ம வந்து இதுக்கு உள்ள கூட நம்ம போக போறோம். ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட். Myofilament, actin filament and myosin filaments for structure and function account for muscle striation and contraction. சரியா? இந்த மசில் குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டின் ஃபிலமெண்டோ மயோசின் ஃபிலமெண்ட், இந்த ரெண்டு ஃபிலமெண்ட் இருக்கு. இதுதான் நம்ம மசிலை கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ், புரியுதா? வெரி குட். T tubules na muscle cell pa. Sarcolemma is a muscle fiber that forms the T tubules. Basically இந்த டியூப் மாதிரி இருக்குல்ல, இதுதான் சொல்றோம். சரியா? அவ்வளோ பாக்க. Now, இங்க வரைக்கும் புரிஞ்சதா? எஸ், நம்ம மசில் செல் கூட ரெண்டு ஃபைபர் இருக்கு, ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபைபர் இருக்கு. எஸ், புரிஞ்சதாப்பா? வெரி குட். இங்க வரைக்கும் புரிஞ்சதா? Perfect. Now இப்போ நீங்க பாத்தீங்கன்னாப்பா, நம்ம என்ன பார்த்தோம், ஆக்டின் மயோசின் இருக்குல்ல, நம்ம மசில் செல்குள்ள மசில் ஃபைபருக்குள்ள ஆக்டின் மயோசின் ரெண்டு இருக்கு. சோ இப்போ பாருங்க, அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட், இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து
ஆக்டின் ஃபிலமெண்ட். ஆக்டின் ஃபிலமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து நம்ம லைட் பேண்ட் கூட சொல்லுவோம். சரியா, ஆக்டின் ஃபிலமெண்ட் நம்ம வந்து லைட் பேண்ட் ஆர் தின் பேண்ட் கூட சொல்லுவோம். இது வந்து ஐ பேண்ட் கூட சொல்லுவோம், ஐ ஆர் ஐசோட்ரோபிக் பேண்ட். சரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மயோசின். மயோசின் நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து ஏ பேண்ட் கூட சொல்லுவோம், இத வந்து நம்ம திக் பேண்ட் கூட சொல்லுவோம், ஏ பேண்ட் ஆர் திக் பேண்ட். சரியா, மயோசின் வந்து ஏ பேண்ட் ஆர் திக் பேண்ட். சரியா, இத கூட நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா? எஸ், வெரி குட். தென் இங்க பாருங்க, சோ நான் புரியுதா, இது வந்து ஆக்டின் என்னது ஐ பேண்ட், மயோசின் இஸ் ஏ பேண்ட் ஆர் திக் பேண்ட். ஆக்டின் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 புரோட்டீன் இருக்குமா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆக்டின். சரியா, எஃப் ஆக்டின் பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டையா இருக்குல்ல, முட்டை முட்டையா இருக்குல்ல, இந்த முட்டை முட்டையா 2 செயின் இருக்குப்பா. இந்த 2 செயின் வந்து இப்படி காயில் ஆயிருக்கு. இந்த முட்டை முட்டையா இருக்கிற 2 செயின் வந்து இப்படி காயில் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம், இதை நம்ம எஃப் ஆக்டின் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், இதை நம்ம வந்து எஃப் ஆக்டின் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா இந்த பிரவுன் கலர்ல வயர் மாதிரி வருதுல, இது என்ன சொல்றோம், ட்ரோபோ மயோசின். இது கூட இந்த மாதிரி எஃப் ஆக்டினை சரவுண்ட் பண்ணி ட்ரோபோ மயோசின் கூட நம்ம கிட்ட இருக்கு. சரியா, ட்ரோபோ மயோசின் இங்க இருக்கு. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா இது இருக்குல சின்ன சின்னதா, இது வந்து என்ன சொல்றோம், ட்ரோபோனின் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு மேல சின்ன சின்னதா ஒரு இடத்துல இந்த செரி மாதிரி இருக்குல்ல, இது வந்து ட்ரோபோனின். ட்ரோபோனின். சரி, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நான் சொல்வேன், பட் இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கோ. என்ன இருக்கு, ஐ பேண்ட்ல ஆக்டின் பேண்ட் இருக்கு, 2 செயின் இருக்கு, அது பேர் வந்து எஃப் ஆக்டின். அதுக்கப்புறம் ட்ரோபோ மயோசின் செயின் இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா செரி மாதிரி என்ன இருக்கு, ட்ரோபோனின் இருக்கு. சரியா, செரி மாதிரி நம்ம கிட்ட ட்ரோபோனின் இருக்கு. பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மயோசின்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். சரியா, மயோசினோட பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாரு மீரோமயோசின் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது பார்த்தா இது வந்து ஹெவி மீரோமயோசின் அண்ட் லைட் மீரோமயோசின். இது வந்து 2 பார்ட் டிவைட் பண்ணலாம். சரியா, ஹெட், கிராஸ் ஆர்ம் அண்ட் டெயில். இந்த ஹெட்ல நீங்க பாத்தீங்கன்னா மயோசினோட ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கு. சரி, நம்ம கிட்ட இருக்கு ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கு, எஸ், அண்ட் ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கு. இது கிளியர் ஆச்சா? எஸ், ஏடிபி பைண்டிங் சைட் அண்ட் ஆக்டின் பைண்டிங் சைட் நம்ம கிட்ட 2 இருக்கு. எஸ், வெரி குட். இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சுலப்பா, வெரி குட், பர்ஃபெக்ட். அடுத்தது பார்க்கலாம். சோ பாருங்க, இந்த பாரு ஆக்டின் ஃபிலமெண்ட் இருக்குல்ல, இந்த மயோசின் ஃபிலமெண்ட் இருக்குல்ல, இது வந்து ரெண்டும் பார்த்தேன்னா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாரு, இது இருக்குல்ல, இது வந்து ஐ பேண்ட். இந்த முட்டை முட்டையா இருக்குல்ல, இதுதான் ஐ பேண்ட். இது ரெட் கலர்ல இருக்குல்ல, இதுதான் நம்மளோட மயோசின், மீரோமயோசின் சேர்ந்து திஸ் இஸ் a band of myosin. சரியா, சரி பாருங்க. ஸோ இதை நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சி, இது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் லெட் மீ ஷோ யூ. பாரு, இது வந்து இப்படி தெரியும். ஸோ பாரு, இங்க ட்ரா பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ ட்ரா இட் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் ஐ பேண்ட், ஐ பேண்ட், ஐ பேண்ட், ஐ பேண்ட். இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ பேண்ட். புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் ஐ பேண்ட், ஐ பேண்ட், ஐ பேண்ட், இது வந்து ஏ பேண்ட். ஸோ ஐ பேண்டோட சென்டர் நீ பார்த்தேன்னா இது நம்ம சொல்லுவோம் Z லைன். ஐ பேண்ட Z லைன் வந்து ஈக்குவல் பார்ட்ஸ்ல டிவைட் பண்ணும். எஸ், இந்த ஐ பேண்ட் என்ன பண்ணுது, Z என்ன பண்ணுது, எஸ், இந்த Z லைன் வந்து இந்த ஐ பேண்ட 2 ஈக்குவல் பார்ட்ஸ்ல டிவைட் பண்ணுது. ஓகே, தென் இஃப் யூ see பாருப்பா, இது வந்து மயோசின், திஸ் இஸ் ஆக்டின். திஸ் இஸ் மயோசின் band, or basically you can say. சரியா, now இப்போ நீங்க பாருங்க என்ன ஆகும்னா, பாருப்பா என்ன ஆகும்னா, இந்த மயோசின் வந்து மூவே ஆகாது, இந்த ஆக்டின் தான் மயோசின் மேல மூவ் ஆகும். சோ கண்ட்ராக்ட் பண்றப்ப என்ன ஆகும், இந்த மயோசின் வந்து இங்க வந்து ஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சு, இட் வில் கம் க்ளோஸ். புரியுதா? அப்போ என்ன ஆகுது, இந்த இது இருக்குல்ல, 2 Z லைனும் பக்கத்துல வந்துரும், அது வந்து கான்ட்ராக்ஷன் ஆயிரும், இது வந்து ரிலாக்சேஷன், கான்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷன் அப்படி நடக்கும். புரிஞ்சுதா? எஸ். now இப்போ இந்த மயோசின் இருக்குல்ல, இதோட சென்டர் என்ன சொல்லுவோம், எம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், திஸ் கால்ட் as எம் லைன். அண்ட் இந்த ஓவர்லாப்பிங் பேண்ட் இருக்குல்லப்பா, இது வந்து என்ன சொல்லுவோம், இதுதான் H zone. ஓகே, இந்த H zone வந்து கம்மி ஆகுது, இது வந்து
எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரியா? இந்த இந்த இருக்குல இதுதான் ஒன்று ஃபங்க்ஷனல் யூனிட், Z லைன் டு Z லைன். சரியா? இது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இது வந்து சார்கோமியர் or the functional unit of contraction. Yes, பசங்க ஓகே சார். H zone என்னப்பா? H zone வந்து பாருப்பா, இந்த ஓவர்லாப் ஆகாத இடம் இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து H zone சொல்றோம். இங்க பாரு, H zone பாரு, இந்த மயோசின் மேல இது வந்து ஓவர்லாப் ஆகாத இடத்துல சொல்றோம். இதுதான் நம்ம வந்து எஸ், இந்த ஓவர்லாப் ஆகாத இடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், H zone அப்படின்னு சொல்றோம். எஸ், இது புரிஞ்சுதா? இந்த ஓவர்லாப் ஆகாத இடத்தை தான் நம்ம வந்து H zone அப்படின்னு சொல்றோம். எஸ், சார்கோமியர்னா என்ன? the functional unit. இந்த ரெண்டு Z லைன் பார், ஒரு Z லைன் ரெண்டு Z லைன் இருக்கிற நடுவுல இருக்கிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சார்கோமியர் சொல்றோம். ஏன்னா இதுதான் கண்ட்ராக்ட் ஆகும், இதுதான் வெரியும். நம்ம A பேண்ட் எங்கேயாவது மூவ் ஆகுமா? அது அங்கிருந்து மூவே ஆகாது. ஆக்டின் மட்டும் தான் என்ன ஆகுது, மயோசின் மேல ஸ்லைட் ஆகுது. ஆக்டின் மட்டும் தான் மயோசின் மேல ஸ்லைட் ஆகுது, அது வந்து மூவ் ஆகுது. இது கிளியர் ஆச்சாப்பா? எஸ், இது எதுக்காக மூவ் ஆகுது அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சதா? யார் மூவ் பண்றா? ஆக்டின் மூவ் பண்ணா, மயோசின் மூவ் பண்ணா? ஆக்டின் தான் மூவ் பண்ணுது. ஆக்டின் தான் ஐ பேண்ட். சரியா? A for actin, for actin is the yes, actin வந்து I band. Yes, A வந்து actin is I band. Yes, yes, very good. Actin is the I band and myosin is the A band. पर confuse ஆகக்கூடாது. पर actinல A இருக்கா, actinல A இருக்கா, so it cannot be A band. actinல A இருக்குன்னா அது வந்து I band. actinல A இருந்தா it cannot be A band, it is just I band. சரியா? மயோசின்ல இல்லையா, மயோசின் இஸ் A band. சோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பசங்க வந்து மறந்துடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகுது. யாருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது சார், ஆக்டின் A பேண்டா I band எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பட் ஆக்டின்ல ஆல்ரெடி A இருக்கா, சோ இது வந்து A band இருக்க முடியாது, இது வந்து I band. சரியா? அந்த மாதிரி எஸ், ஞாபகம் வச்சுக்கலாமா? பர்ஃபெக்ட். ஓகே, சோ இப்போ வந்து இது எப்படி சார் கண்ட்ராக்ட் ஆகுது, அந்த கண்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது, அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி இருக்குல்ல, இதுதான் எக்ஸ்பிளனேஷன். சரியா? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எஸ், இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் கண்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில். எஸ், வாட் இஸ் ஐ பேண்ட்? ஐ பேண்ட்னா ஐசோட்ரோபிக் பேண்ட் ஃபார் ஆக்டின் பேண்ட். புரியுதா? இது இருக்குல்ல, இங்க இருந்து இங்க வரைக்கும், சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் இதுதான் ஐ பேண்ட். இது வந்து இதுதான் ஐ பேண்ட், இதுதான் ஏ பேண்ட். ஓகே, எஸ், ராமுலதா புரிஞ்சதாப்பா? எஸ், ராமுலதா புரிஞ்சதா? Yes, perfect, very good. Okay, so இந்த கண்ட்ராக்ஷன் வந்து எப்படி நடக்குது, சோ நம்ம வந்து அது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல இருந்து சிக்னல் வரும். சரியா? கண்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சிக்னல் வரும். சோ என்ன ஆகும்னா பாரு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சென்ஸ் a சிக்னல். ஒரு சிக்னல் வந்து வருது. சோ என்ன ஆகும்னா பாரு, நம்ம மசில் இருக்குல்லப்பா, இந்த மசில் இருக்குல்ல, மசிலோட எண்ட்ல வந்து நீ பார்த்தனா இங்க வந்து என்ன இருக்கும், இது. சரியா? சோ இது வந்து இந்த மாதிரி தெரியும். சோ பாரு, இங்க இருந்து சிக்னல் வருதா, என்னாச்சு, இங்க இருந்து ஒரு சிக்னல் வந்தது. சிக்னல் வந்தோட என்ன ஆகும்னா இங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும்பா. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேர் தான் அசிடைல் கோலின். இந்த அசிடைல் கோலின் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனோன்னு என்ன ஆகும்னா இந்த சார்கோலெமால சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருந்ததுல அது வந்து கால்சியம் அயன்ஸை ரிலீஸ் பண்ணிடும். என்ன ஆகும், கால்சியம் அயன்ஸ் வந்து நம்ம மசில்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ஆகுது, கால்சியம் அயன்ஸ் வந்து என்ன பண்ணுது, நம்ம மசில்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. எஸ், கால்சியம் அயன்ஸ் வந்து இங்க ரிலீஸ் ஆகுது.
yes or no? Yes or no? calcium ions வந்து இங்க ரிலீஸ் ஆகுது. yes, புரிஞ்சதா? வெரி குட். now depolarization of sarcolemma, சரியா? இதனால என்னாச்சு? calcium ions are released in the sarcoplasm from the sarcoplasmic reticulum. இந்த சிக்னல் வந்த உடனே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? என்ன நடக்குதுன்னா sarcolemmaல calcium ions வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன ரிலீஸ் ஆகுது? calcium ions. calcium ions bind to troponin and cause conformational changes. so calcium ion என்ன பண்ணுது? troponin இருக்குல அதுல bind பண்ணுது. பாருப்பா, உனக்கு வந்து டயகிராம் காட்டுறேன் பாரு. என்ன ஆகுதுன்னா இந்த calcium ion இருக்குலப்பா, calcium வந்து இந்த troponin இருக்குல இதுல வந்து bind ஆகுது. என்ன ஆகுது? calcium ion வந்து இங்க வந்து இது கிட்ட bind ஆகுது. yes, calcium ion வந்து troponin கிட்ட வந்து என்ன பண்ணுது? bind ஆகுது. calcium ion வந்து troponin கிட்ட வந்து bind ஆகுது. bind ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா இந்த troponin இருக்குலப்பா, troponin வந்து ஒரு இடத்தை மறைச்சு உட்கார்ந்து இருக்கு. சரியா? troponin வந்து ஒரு இடத்தை மறைச்சு உட்கார்ந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த ஆக்டின் பைண்டிங் பாரு, என்ன இருக்கு? ஆக்டின் பைண்டிங் சைட். இந்த ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்குல, இங்க தான் வந்து அது வந்து அட்டாச் ஆகும். நம்ம மயோசின் இருக்குல, இங்க தான் வந்து அட்டாச் ஆகும். அந்த இடத்தை யார் மறைச்சு உட்கார்ந்திருந்தா? troponin வந்து மறைச்சு உட்கார்ந்திருந்தது. ஆனா கால்சியம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த troponin வந்து மூவ் ஆயிருச்சு. கால்சியம் வந்து அந்த troponin எடுத்துருச்சு. அதனால என்னாச்சு? அப்புறம் நம்ம மயோசின் வந்து இப்போ வந்து இதுக்குள்ள போய் பைண்ட் ஆயிருக்கலாம். கால்சியம் troponin முன்னால உட்கார்ந்திருந்ததுப்பா, நான் நகர மாட்டேன் அப்படின்னு, நான் வந்து ஆக்டின் உட்கார மயோசின் உட்கார வேண்ட மாட்டேன் அப்படின்னு இருந்தது. கால்சியம் வந்து என்ன பண்ணுச்சு? இந்த troponin கொஞ்சம் மாத்திருச்சு. வா வேற இடத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு கொண்டு போயிடுச்சு. சோ இப்போ மயோசின் வந்து இந்த இடத்துல போய் உட்காரலாம். அது வந்து நம்ம ஆக்டின் கூட போய் சேர்ந்துக்கலாம். இது புரிஞ்சதா? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது புரிஞ்சதா? yes, yes, very good. okay, perfect. yes, okay. So now myosin binding sites present on the actin filaments, they become exposed. so அது வந்து expose ஆயிடும். சரியா? it becomes exposed. the site where the myosin can bind, it becomes exposed. now the myosin can bind to it. now the myosin can bind to the, yes, now the myosin can bind to the actin. yes, is this clear? perfect. now இது எப்படி நடக்குது பாருப்பா. so what happens now பாரு, அது என்னாச்சு? troponin வந்து மூவ் ஆயிருச்சா? troponin வந்து அங்க இருந்து மூவ் ஆயிருச்சா? troponin மூவ் ஆனா என்ன ஆகும்? so please see, நம்ம மயோசின்ல என்ன பார்த்தோம்? நம்ம மயோசின்ல என்ன பார்த்தோம்? மயோசின் கிட்ட ரெண்டு சைட் இருக்கு. ஆமாவா இல்லையா? மயோசின் கிட்ட ரெண்டு சைட் இருக்கு. ஒன்னு பார்த்தேன்னா ATP பைண்டிங் சைட், and actin binding site. சரியா? சோ இப்போ என்ன ஆச்சுன்னா பாருப்பா, சோ என்ன ஆகும்னா இப்போ மயோசின் இருக்குல, இப்போ வந்து கால்சியம் வந்து troponin மூவ் பண்ணியாச்சு. சரியா? troponin மூவ் பண்ணியாச்சு. சோ இப்போ என்ன ஆகும்னா இந்த மயோசின் இருக்குல, இதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். என்ன வந்து எனர்ஜி. சோ என்ன ஆகும்னா ஒரு ATP வந்து இதுக்கு எனர்ஜி கொடுக்கும். என்ன கொடுக்கும்? ATP வந்து எனர்ஜி கொடுக்கும். இந்த ATP எனர்ஜியை யூஸ் பண்ணி என்னாச்சு? இந்த மயோசின் வந்து ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ATP வந்து ஒரு கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணும். இந்த கிராஸ் பிரிட்ஜ் வந்து நம்ம ஆக்டின் கூட போய் அட்டாச் ஆயிரும். சரியா? இந்த கிராஸ் பிரிட்ஜ் வந்து ஆக்டின் கூட வந்து அட்டாச் ஆயிரும். எஸ், இது புரிஞ்சதா?
மயோசின் வந்து இப்போ உட்காந்துருந்தா கால்சியம் வந்து ட்ரோபோனினை மூவ் பண்ணியாச்சு. நான் இப்போ மயோசின் என்ன பண்ணோம், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன ஆகுது, ஆக்டின் கிட்ட அட்டாச் ஆகுது. எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆக்டினை அட்டாச் பண்ணுது. அட்டாச் பண்ணோன்னு என்ன ஃபார்ம் ஆகுதுப்பா, ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த ஏடிபியை யூஸ் பண்ணி இந்த இந்த மயோசின் இருக்குல்ல, இது வந்து ஆக்டினை தான் பக்கம் இழுக்கும். It will pull the actin towards itself. புரியுதா, இந்த மயோசின் இதுல அட்டாச் ஆயிருச்சா, அட்டாச் ஆனதுக்கு இது வந்து இதை வந்து புல் பண்ணும். புல் பண்ணோட நான் அது பாரு என்னாச்சு, இந்த ஏடிபியை யூஸ் பண்ணி இது வந்து புல் பண்ணிருச்சு. ஸோ வந்து கன்ட்ராக்ஷன் நடந்ததா, கன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பாரு இந்த ஏடிபி வந்து ஏடிபி அண்ட் பாஸ்பேட்டா உடைஞ்சிரும். தென் என்ன ஆகும்னா இன்னொன்னு ஏடிபி வந்து இங்க வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனோட என்ன ஆகும்னா நம்மளோட கிராஸ் பிரிட்ஜ் வந்து உடைஞ்சிரும். A new ATP will come and attach, and what will happen? The cross bridge will break here. New ATP அங்க வந்து attach ஆகும், அதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு cross bridge வந்து அங்க வந்து உடைஞ்சிரும். Yes, 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 இது clear அப்பா? Perfect. And again பார்த்தா இந்த சைக்கிள் வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே போகும். இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே போகும். ஓகே, this is a basic thing. So அது வந்து அதுல வந்து இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். So myosin head also contains a binding site for ATP where ATP binds. ATP hydrolysis takes place by ATPase activity of the myosin head. அந்த ATP binding site இருக்குல, அங்க என்ன என்சைம் இருக்கு, yes, ATPase enzyme இருக்கு. கிராஸ் பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ரிலீஸ் ஆஃப் பாஸ்பேட் ஃப்ரம் தி மயோசின் ஹெட் ட்ரிகர்ஸ் தி பவர் ஸ்ட்ரோக். சரி, அது வந்து பவர் ஸ்ட்ரோக்னா ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அதை வந்து புல் பண்ணும். மயோசின் ஃபிலமெண்ட் பெண்ட் அண்ட் புல் தி ஆக்ஷன் ஃபிலமெண்ட் டுவர்ட்ஸ் தி சென்டர். சார்கோமியர் காசிங் ஷார்ட்டனிங் ஆஃப் தி மசில். அந்த மசில் ஃபைபர் வந்து ஷார்ட் ஆயிடும். ATP is released in the process and detachment of myosin head is driven by the ATP. In the presence of sufficient calcium ion the process repeats. சரியா, கால்சியம் அயன் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், கால்சியம் அயன் இருக்கிற வரைக்கும் ட்ரோபோனின் வந்து ட்ரோபோமைசின் மேல வராது. சரி, அது சைடுல தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். எஸ், இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே, கால்சியம் அயன் நின்னுச்சுன்னா, அந்த சிக்னல் வரது நின்னுச்சுன்னா, கால்சியம் அயன் நின்னுச்சுன்னா என்ன ஆகும், அந்த ட்ரோபோனின் வந்து திருப்பி அந்த இடத்துல வந்துடும். அண்ட் அகைன் the process can continue. ஓகே, ஸோ இவ்வளோதான் மெக்கானிசம் ஆஃப் திஸ் திங். ஓகே, பர்ஃபெக்ட். வெரி குட். நவ ஸோ இப்போ ஸ்கெலெட்டல் சிஸ்டம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது. சரியா, நம்ம ஸ்கெலெட்டல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200, எஸ், how many bones are there? 206 bones are there. ஸோ இதில் பார்த்தா ஏக்ஷியல் ஸ்கெலெட்டன் பாருப்பா, நம்ம ஸ்கெலெட்டன் போன் பாரு. இஃப் யூ see the skeleton, சரியா, இது வந்து ஏக்ஷியல் ஸ்கெலெட்டன். இது வந்து என்ன ஆகும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து ஆக்சிஸ். சரி, இது பாரு, இது வந்து ஆக்சிஸ், இது வந்து ஆக்சிஸ். சரியா, இது வந்து என்ன சொல்லுவோம், ஆக்சுவல் ஸ்கெலெட்டன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் வரும், வெர்டிபிரல் காலம் வரும், ரிப்ஸ் வரும், இங்க ரிப்ஸ் இருக்கும்ல, ரிப்ஸ் வரும். சரியா, தென் ஹயோட் பாயின் அண்ட் இயர் ஆசிக்கல்ஸ் வரும். ஹயோட் பாயின் இங்க டங்க் இங்க இந்த பக்கம் இருக்கும் அண்ட் இயர் ஆசிக்கல் காதுல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலெட்டன்ஸ் இருக்கும்பா. அப்பெண்டிகுலர் ஸ்கெலெட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கா நீ பார்த்தீங்கன்னா இங்க கையில இருக்கும் அப்பெண்டிகுலர் ஸ்கெலெட்டன் அண்ட் இங்க கால்ல இருக்கும். தீஸ் ஆர் அப்பெண்டிகுலர் ஸ்கெலெட்டன். அப்பெண்ட், சரியா, அப்பெண்டேஜஸ். பேசிக்கலி அப்பெண்டேஜஸ்னா அட்டாச்மெண்ட்ஸ். ஓகே, இது புரிஞ்சதா? பர்ஃபெக்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் பேசிக்காக ஸ்கல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாப்பா, இதில் பெக்டோரல் கர்டல் அண்ட் பெல்விக் கர்டல் அண்ட் லிம்ஸ். பெக்டோரல் கர்டல் பார்த்தா இந்த இருக்குள்ள கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா, இந்த காலர் போன் அண்ட் ஸ்கேப்புலா. அண்ட் பெல்விக் போனில் பார்த்தா இங்கே வந்து நமக்கு 3 போன் இருக்கு. சரி, இங்கே அது வந்து சேர்றது. சரி, தீஸ் ஆர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அப்பெண்டிகுலர் ஸ்கெலெட்டன். நவ் ஸோ இது பார்த்தா பேசிக்காக ஸ்கல் தான் பார்க்க. ஸோ இஃப் யூ see there are 8 cranial bones and 14 facial bones. 8 cranial bones பார்த்தீங்கன்னா மண்டல இருக்குது and 14 facial bones இங்க ஃபேஸ்ல இருக்குது. ஓகே, வெரி குட். தென் ஓவரால் வெர்டிபிரல் காலம்ல பாத்தீங்கன்னாப்பா there are 7 cervical vertebrae. cervicalனா கழுத்து பக்கத்துல இருக்குது. ஓகே, 7 cervical vertebrae. then there are 12 thoracic vertebrae. thoracicனா நம்ம lungs ஏரியால இருக்குது. ஓகே, thoracicனா நம்ம lungs ஏரியால இருக்குது. then there are 5 lumbar vertebrae. lumbarனா இந்த thoracic கீழ இருக்குது. சரி, இந்த abs இருக்குது. sacrum 5 vertebrae இந்த sacrum ஏரியால. சரியா, அதுக்கு கீழ வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா coccyx. சரி, லைக் டெயில் போன் மாதிரி சொல்லலாம். ஓகே, நவ
Now 5 vertebrae fused to form a single bone. Sacrum pathina 5 bones are fused. Coccyx pathina 4 vertebral columns are this thing are fused. Okay, coccyx the 4 bones are fused. Yes. Just a second, pa. Yes. Very good. Now, next, you understood la? See, this is cervical region, kaluth pakatla. This is thoracic region. This is lumbar region, and this is sacrum, and this is coccyx. Okay, sacrum is the hip region. This region and coccyx, if you see, it's around the tailbone region. Okay, perfect. Arthad pathina ribs pa. When you see ribs, please understand diagram mulla pathla. So there are over, total 12 pair of ribs pa. Okay, there are 12 pair of ribs. In that, if you see, first 7 pair are true ribs. Okay, first 7 pair are true ribs. Yeah, true ribs. Par, idu vandu pinnala vandu pathina vertebral column la attach aayirukku and munnala pathina sternum. Illa inga vandu irukla inda bone la attach aayirukku. Seriya? If you see true ribs, yes solro, because from the back it is attached to the vertebral column and the front it is attached to the sternum. சரியா? So first 7 வந்து பார்த்தா பின்னால vertebral column இங்க sternumல attach ஆயிருக்கு. Then அதுக்கு அடுத்ததா 8 9 and 10 பார்த்தேனாப்பா பின்னால vertebral column attach ஆயிருக்கு. ஆனா முன்னால பார்த்தேனா இது வந்து 7th vertebra இருக்குல இது கூட பாரு. 8 if you see it is attached to the 7th vertebra. 9 and 10. புரியுதா? So they are attached to the 7th vertebra and not directly attached to the sternum. புரியுதாப்பா? So yes, can you see? So this 8th 9th and 10th vertebra பார்த்தா இது வந்து 7th vertebra கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து டைரக்டாவே see it is not directly attached to the sternum. அதான் என்ன சொல்றோம், இது நம்ம வந்து false ribs அப்படினு சொல்றோம். இது வந்து false ribs அப்படினு சொல்றோம். floating ribs விஜய் கேக்குறாங்க சார் floating ribsனா என்ன? floating ribs நீங்க பாத்தீங்கன்னா 11th and 12th 11th and 12th is the floating ribs. It is attached to the vertebral column and முன்னால வந்து இது யார்கிட்டயும் அட்டாச் ஆகல. பின்னால வந்து vertebral column அட்டாச் ஆயிருக்கு and முன்னால வந்து இது அட்டாச் ஆகல. முன்னால வந்து எதுக்கிட்டையும் இது வந்து அட்டாச் ஆகல. எஸ் எஸ் இஸ் இட் கிளியர்? எஸ் perfect. Very good. Now coming to the forelimb and hind limb. forelimb na கைகள், forelimb na மேல இருக்கிற கைகள். சரி, hind limb பார்த்தீங்கன்னா கால்கள். கைகள்ல நீங்க பாத்தீங்கன்னாப்பா see humerus, this is the humerus, radius and ulna. நான் டயகிராம்ல காட்டுறேன். சரி, if you see this is the humerus, humerus is this part. சரியா, radius பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் இருக்குது, இது radius, இது வந்து ulna. சரியாப்பா, இது வந்து ஹியூமரஸ், இந்த வந்து ஹியூமரஸ், ஃபோர் ஆர்ம்ல 2 போன் இருக்கு, ரேடியஸ் அண்ட் அல்னா. தம் பக்கத்துல இருக்கதா ரேடியஸ். சரியா, இந்த பக்கம் தம் பக்கத்துல இருக்கதா ரேடியஸ், இது வந்து அல்னா.
சரியா? வெரி குட். அதுக்கப்புறம் ரிஸ்ட்ல பார்த்தா இங்க என்ன இருக்கு? கார்பல்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா கார்பல்ஸ் இருக்கு. தென் யூ ஹேவ் மெட்டாகார்பல்ஸ் அண்ட் phalanges. சரியா? கார்பல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா கார்பல்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மெட்டாகார்பல்ஸ் இருக்கு அண்ட் இங்க பாத்தீங்கன்னா phalanges. சோ கார்பல், மெட்டாகார்பல் அண்ட் phalanges. இது கிளியரா இருக்கா? எஸ், வெரி குட். இது கிளியரா? சேம் இதே மாதிரி பார்த்தனா எஸ். ஓகே, மெட்டாகார்பல்ஸ் 5 இருக்கும், கார்பல்ஸ் வந்து 5 இருக்கும். புரியுதாப்பா? இதுதான் மெட்டாகார்பல். இங்க இருக்குது மெட்டாகார்பல். சரியா? இது வந்து phalanges. phalangesனா ஃபிங்கர் போன்ஸ். இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 12 இருக்கா? 12 பிளஸ் 2 14. தம்ல வந்து 2 தான் இருக்கும். இதுல 3 இதுல 3 3 3 இல்ல. சோ இது வந்து 14 போன்ஸ் in the fingers. சரியா? இது வந்து மெட்டாகார்பல்ஸ் அண்ட் கார்பல் பார்ப்பா. கார்பல்னா இந்த இடத்துல தான் கார்பல். சோ இது நீங்க பாத்தீங்கன்னா there are 8 carpels. Okay, there are 8 carpels. இங்க ரிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா there are 8 carpels. Yes. Very good. Now coming to the hind limb. hind limb na கால்ல இருக்குது. சரி, hind limb பார்க்கலாமா? சோ இப்போ பாருங்க, ஃபேமோர்னா thigh bone. தென் பட்டேலா பார்த்தனா இந்த knee bone இருக்குல்ல, அத சொல்லுவோம். சரியா? இது வந்து பட்டேலா நீ பார்த்தனா இது வந்து பார்த்தனா மசில்குள்ள போய் அங்க எம்பெட் ஆயிருக்கு. இது செசமாய்ட் போன் கூட சொல்லுவோம். செசமாய்ட் போன்னா மசில்லயும் டெண்டன்லயும் அப்படியே இது வந்து உள்ளக்குள்ள அதுல போய் சேர்ந்து இருக்கும். சரியா? தென் டிபியா அண்ட் ஃபிபுலா. இந்த காஃப் மசில் இருக்குலப்பா, என்ன இருக்கு? டிபியா அண்ட் ஃபிபுலா. அண்ட் இந்த ஆங்கிள் இருக்குலப்பா, ஆங்கிள் இருக்கு, நம்ம கிட்ட டார்சல்ஸ் இருக்கு. ஆங்கிள் இங்க டார்சல்ஸ் இருக்கு. தென் இங்க பார்த்தா மெட்டா டார்சல்ஸ் இருக்கு அண்ட் phalanges. சரியா? ஆங்கிள்ல பார்த்தேன்னா டார்சல், மெட்டா டார்சல் அண்ட் phalanges. இன்னொரு விஷயம் பார்த்தா டார்சல்ஸ் வந்து ஒன்னு கம்மியா இருக்கும். பாரு 7 மட்டும் தான் இருக்கும். கார்பல் 8 இருந்தாலும் நம்ம கிட்ட டார்சல் வந்து 7 மட்டும் தான் இருக்கு. எஸ், கார்பல் 8 இருந்தாலும் நம்ம கிட்ட டார்சல் வந்து 7 மட்டும் தான் இருக்கும். எஸ், yes, very good. Is this part clear? Phalanges again 14 bones, 5 metacarpals. That's it. Yes, அவ்வளவுதான். இந்த சாப்டரே க்ளோஸ் ஆயிருச்சு. Yes. ஓ சாரி, இந்த சின்ன டாபிக் இருக்குப்பா, ஜாயிண்ட்ஸ்க்கு டாபிக் இருக்கு. Yes. ஓகே, சோ ஜாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமானதுப்பா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். சரியா? ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னா இம்மூவபிள் ஜாயிண்ட் பா. அது வந்து மூவ் ஆகாது. அவன் வந்து கிரேனியம்ல இருக்குல்ல, இந்த போன்ஸ் பாரு, நம்ம கிரேனியம்ல இருக்கிறது மூவ் ஆகாது. இம்மூவபிள் ஜாயிண்ட், தேர் ஆர் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். கார்டிலேஜ்னா கொஞ்சம் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெர்டிபிரே இருக்குல்லப்பா, நம்ம வெர்டிபிரல் காலம், அந்த வெர்டிபிரேல கொஞ்சம் மூவ் ஆகும். சரியா? தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா சைனோவியல் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட்னா ஃபுல்லி மூவபிள் ஜாயிண்ட். சரியா? சைனோவியல் பாயிண்ட் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா தே ஆர் ஃபுல்லி மூவபிள் ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில இருக்கிற பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். சரியா? பிவட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், நம்ம இங்க இருக்கிற ஹிஞ்ச் ஜாயிண்ட். சரியா? சாடல் ஜாயிண்ட், சரி, நம்ம தம்ல இருக்கிற சாடல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். புரியுதா? பாரு, நீ மூவ் பண்ணிக்கலாம்ல. சாரி, எல்போவை மூவ் பண்ணிக்கலாம், நீயை மூவ் பண்ணிக்கலாம். சரியா? கழுத்தை மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும்பா. இந்த ஜாயிண்ட்ல நீ பார்த்தேன்னா என்ன இருக்கும்? சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். There is a synovial fluid which helps movement of these joint. ஓகே, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், அது வந்து நேம் ஆஃப் த ஜாயிண்ட் அண்ட் அது வந்து எங்க இருக்கும்? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எங்க இருக்கு? பிட்வீன் ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் girdle. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எங்க இருக்கு? ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் girdle. ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்க இருக்கு? எல்போ, நீ, இன்டர்ஃபேலஞ்சியல் ஜாயிண்ட், இந்த ஃபேலஞ்சஸ்க்கு நடுவுல இருக்குது. சரியா? ஹிஞ்ச் ஜாயிண்ட் நீ பார்த்தனா பாரு, இதாப்பா ஹிஞ்ச். ஹிஞ்ச்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஓபன் க்ளோஸ் ஆகுது இல்ல, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இதை நம்ம வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் there is a pivot joint. சரியா? பிவட்னா பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ். அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெர்டிப்ரா.
சரியா? பிவட்னா இப்படி நம்ம சுத்தலாம்ல, இதான் நம்ம வந்து சொல்றோம் பிவட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். Between the atlas and the axis. Then you have gliding joint. Gliding joint நீ பார்த்தேனாப்பா between the carpals. Gliding joint நீங்க பார்த்தீங்கன்னா between the carpals. Carpals இங்க நடுவுல இருக்குல்ல, இதுக்கு நடுவுல இருக்கிறதா சொல்லுவோம் gliding joint அப்படின்னு சொல்றோம். Then you have saddle joint. Saddle joint நீங்க பார்த்தீங்கன்னா between the carpal and metacarpal of the thumb. நம்ம thumb இருக்குல்ல இங்க தான், சரியா? carpal and metacarpal of the thumb. Okay? Yes, carpal and metacarpal of the thumb. இதை நம்ம சொல்றோம் saddle joint அப்படின்னு சொல்றோம். Yes, அவ்வளவுதான், கேம் ஓவர். எங்க வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? Yes. Yes. Very good. Perfect. Okay, good. லாஸ்ட் ஓகே, இன்னொன்று இருக்கு, இது ரொம்ப முக்கியமான டிசார்டர்ஸ். இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும், சரியா? டிசார்டர்ஸ் ஆஃப் த மஸ்குலர் அண்ட் ஸ்கெலட்டல் சிஸ்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னாப்பா, ஃபர்ஸ்ட் இஸ் மயாஸ்தீனியா கிரேவிஸ். பாரு, இந்த டிசார்டர்ஸ் இருக்குல்லப்பா, இது ஹியூமன் பிசியாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா அந்த டிசார்டரோட டீடைல் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ மயாஸ்தீனியா கிரேவிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அஃபெக்டிங் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் leading to fatigue, weakening and paralysis of skeletal muscle. இது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர், சரியா? இதுல என்ன நடக்குது? நம்ம மசில் வந்து டயர்ட், ஃபட்டிக்னா அர்த்தம் டயர்ட் ஆகுது, வீக் ஆகுது, அண்ட் என்ன ஆகுது? பேரலிசிஸ் கூட நடக்கலாம். ஓகே? எஸ். தென் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. என்ன நடக்குது? ப்ரோக்ரெசிவ் degeneration of skeletal muscle due to genetic disorder. muscular dystrophy என்ன அர்த்தம்? இது வந்து நடக்குது, நம்ம மசில் வந்து டீஜெனரேட் ஆயிருது. என்ன நம்ம மசில் வந்து டீஜெனரேட் ஆயிருது. வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஆகுது? உன்னோட ஸ்கெலட்டல் மசில் வந்து உடைய ஆரம்பிச்சிடும், டீஜெனரேட் ஆகுது, உடைய ஆரம்பிச்சிடும். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா டெட்டனிப்பா. Rapid spasm, that is wild contraction in muscle due to low calcium in body fluid. சரியா? டெட்னா என்ன அர்த்தம்? நம்ம பாடியில் வந்து வைல்ட் கண்ட்ராக்ஷன் நடக்கும் டியூ டு கால்சியம். கால்சியம் பாடியில் கால்சியம் லோ ஆயிடுச்சுன்னா நம்ம பாடியில் வந்து வைல்ட் கண்ட்ராக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, then comes arthritis. Arthritis is inflammation of joints. மூட்டு வலி சொல்லுவாங்களா, அதான் இது. ஆஸ்டியோபோரோசிஸ், இது வந்து பார்த்தா ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இது வந்து ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர். இது எப்போ நடக்கும்? உங்க ஏஜ் ரிலேட்டட்பா, சரியா? கேரக்டரைஸ்ட் பை டிக்ரீஸ் போன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் சார்ஜஸ் ஆஃப் ஃப்ராக்சர். என்ன ஆகும்? பாடியில் வந்து ஃப்ராக்சர் நடக்கலாம். டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ காமன் காஸ். பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருந்தால் இது வந்து பேசிக்கா நடக்கலாம். கவுட் நீ பார்த்தேன்னா, கவுட் இஸ் பேசிக்லி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் டியூ டு அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல். கவுட்னா என்ன அர்த்தம்? கவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் வந்து வீங்கிரும். ஏன் வீங்குது? பிகாஸ் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் வந்து அங்க டெபாசிட் ஆகிறதால. எஸ், இங்க வரைக்கும் கிளியர் ஆச்சா? எஸ், வெரி குட். ஏ, ஃபைனலா சாப்டர் முடிச்சாச்சு. क्वेश्चंसக்கு போலாமா?
Yes. Okay, எல்லாருக்கும் நம்ம கிராஷ் கோர்ஸ் பத்தி தெரியும். நம்ம வந்து டைரக்டா क्वेश्चंस போலாம். Okay, so here's the number 1 question பா. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இத படிங்க, ஆன்சர் பண்ணுங்க. Yes, go for it. இது வந்து 2023ல வந்திருக்கு. Yes, இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Which of the following statement are correct regarding skeletal muscle? A. Muscle bundles are held together by collagenous connective tissue layer called fascicle. Sarcoplasmic reticulum of muscle fiber is a storehouse of calcium ions. Striated appearance of skeletal muscle fiber is due to distribution pattern of actin and myosin. M line is considered as functional unit of contraction called sarcomere. Choose the most appropriate answer from the options given below. Option A, C and D only. Option B, A, B and C. Option 3, B and C only. And option 4, C and D. A, C and D only. Come on guys. இதோட கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? Yes guys, இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? குயிக்கா சொல்லுங்க. Very good. Exactly. Answer is option B and C. Why 2 part? 2 எதுக்காக? C. Muscle bundle are held together by collagenous tissue called layer called fascicula. No. Fascicles are muscle bundle நான் சொன்னேன்ல. பாரு, மசில்குள்ள இருக்கிற பண்டல் பேர் தான் fascicle. இத கனெக்ட் பண்ற டிஷ்யூ பேர் வந்து fascia. The tissue which connects it is fascia. The bundle, muscle bundle is fascicle. The tissue which it connects is fascia. புரியுதா? fasciaவும் fascicalக்கு நடுவுல வித்தியாசம் புரிஞ்சதா? எஸ், எல்லாரும் ஒரே அடியா தப்பு பண்ணிட்டீங்க. Very good. Okay, very good. So see, this is right, this is right. M line is considered functional contraction called as sarcomere. No, Z line is considered as functional contraction unit of ரெண்டு Z line நடுவுல இருக்கறதா contraction unit சொல்லுவோம். சரியா? ரெண்டு Z line நடுவுல இருக்கறதா நம்ம வந்து contraction unit அப்படினு சொல்றோம். Okay, very good. Next, which of the following is present between the adjacent bones of vertebral column? Which is present between the adjacent bones of the vertebral column? Smooth muscle, intercalated disc, cartilage or areolar tissue? Which of the following is present between the adjacent bones of vertebral column? Yes, quick சொல்லுங்க.
Yes, yes, cartilage is present between the adjacent bones of vertebral column. Okay, cartilage is present between the bones. Very good. Next one. Given below are two statements. Osteoporosis is characterized by decreased bone mass and increased chances of fracture. Reason: common cause of osteoporosis is increased levels of estrogen. In the line of the above statement, choose the most appropriate answer from the options given below. A is not correct, R is correct. Both A and R are correct, and R is the correct explanation of A. Both A and R are correct, but R is not the correct explanation of A. Option 4, A is correct, but R is not correct. Tell me, ba. Yes. Exactly. Both. Sorry, A is correct and R is not correct. Osteoporosis characterized by decreased bone mass and increased chance of fracture. That is correct statement. Common cause of osteoporosis increased level of estrogen. No, it is decreased level of estrogen. Estrogen level வந்து கம்மியா இருக்கிறது. Very good pa Sandhya. Sandhya correct சொல்றாங்க. Sir, estrogen level வந்து கம்மியா இருந்தா osteoporosis வந்து நடக்கலாம். Okay. விஷ்ணு சொல்ற சார் கொஞ்சம் மறைக்காம நில்லுங்க. இந்தாப்பா நான் தனியாவே போயிடுறேன். விஷ்ணு சொல்ற மறைக்காதீங்க சார். Which of the following is a correct match for disease and its symptoms? சொல்லுங்கப்பா. இந்தாப்பா விஷ்ணு மறைக்கலப்பா உனக்காக. Muscular dystrophy and autoimmune disorder causing progressive degeneration of skeletal muscle. Option 2, arthritis, inflamed joints, tetani, high calcium level causing rapid spasms, myasthenia gravis, genetic disorder resulting in weakening and paralysis of skeletal muscle. சொல்லுங்கப்பா. Yes. எல்லாரும் தப்பா. ஏய் ஏன்ப்பா நீங்க சீட்டிங் பண்றீங்க? How can it be 2? Yes, how is it 2? Arthritis, inflamed joints only, no? Yes. Oh, sorry. Correct statement. Oh, my bad. Sorry, boys and girls. தெரியாம உங்க மேல கோவப்பட்டேன். Okay. Okay. Sorry, boys and girls. 2 தான் கரெக்டான ஆன்சர். நான் இன்கரெக்ட்னு யோசிச்சுட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் தான் நீங்க வந்து உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. ஓகே. ஒரே அடியா நிறைய பசங்க ஆன்சரை மாத்திட்டாங்க. விஜய் ஆன்சரை மாத்திட்டான், பாலாஜி, அசின், விஜய். நான் பார்த்துட்டேன் ஆன்சரை மாத்திட்டாங்க சில பசங்க. நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க எவ்வளவு கான்பிடென்டா ஆன்சர் பண்றீங்கன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, வெரி குட். பாருப்பா, மெயினா பாரு, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி இருக்குல்ல. சோ மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி நீ பார்த்தனா இட்ஸ் a degenerated skeletal muscle, it is due to genetic disorder. இங்க என்ன போட்டுருக்கோம், இது வந்து ஆட்டோஇம்யூன் இல்ல. ஆட்டோஇம்யூன் வந்து மயாஸ்தீனியா கிரேவிஸ் வந்து ஆட்டோஇம்யூன், மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி வந்து ஜெனடிக். புரியுதா? ரெண்டையும் மாத்தி கொடுத்துட்டாங்க பாரு, எவ்வளவு லைட்டா மாத்திருக்காங்க. விஷ்ணு சொல்றான் நீங்களே இப்படின்னா, நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் பா, எப்படி நம்ம வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணுவோம் பார்த்தியா, அதான் நான் விஷ்ணு பிரியன் உடனே நீங்களே இப்படி இருந்தா எப்படி சார்? ஏப்பா மனுஷன் நாங்க தப்பு பண்ணக்கூடாதா? எஸ்,
ஓகே காட் இட் சரியா. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோப்பா ப்ளீஸ் இல்லை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிறைய பசங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியும் மயாஸ்தீனியா கிரேவிஸ்க்கும் நடுவில் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெனடிக் டிஸார்டர். மயாஸ்தீனியா கிரேவிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். சரியா. மயாஸ்தீனியா கிரேவிஸ் என்ன நடக்கும்? ஃபெட்டிக், வீக்னிங் அண்ட் பேரலிசிஸ் ஆஃப் த ஸ்கெலட்டல் மசில். இந்த வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் இருக்குல்ல, அதில் ப்ராப்ளம் நடக்கும். நியூரோ மஸ்குலர் மசிலுக்கும் நியூரானுக்கு நடுவில் இருக்கிற ஜங்ஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இதை சொல்லுவோம் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி நடக்குது. இது வந்து ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலட்டல். இது வந்து ஒரு ஜெனடிக். ப்ளீஸ் ரிமெம்பர் பண்ணுங்க சரியா. இது வந்து ஜெனடிக், அது வந்து ஆட்டோ இம்யூன். ஆட்டோ இம்யூன் என்ன அர்த்தம்? ஆட்டோ இம்யூன் என்ன அர்த்தம்? ஆட்டோ இம்யூன்னா நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸை அட்டாக் பண்றது. ஆட்டோ இம்யூன் என்ன அர்த்தம்? நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸையே அட்டாக் பண்றது. அதான் நம்ம சொல்றோம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். எஸ், very good. Next, which of the following is correct statement? Actin and regulatory proteins are located in thin filament. Z lines anchor myosin thick filament and to the ends of sarcomere. Sarcoplasmic reticulum stores acetylcholine. Myosin cross bridge contain calcium binding sites. Tell me by the answer number. Yes. எஸ், குயிக்கா சொல்லுங்க. Yes, exactly. Actin and regulatory protein are located in the thin filament. Which of the following is correct? Actin and regulatory protein are located in the thin filament. Next one. According to the sliding filament theory, actin and myosin filaments slide over each other to increase the length of the sarcomere. Option 2, length of A band does not change. Option 3, I band increases in length. Option 4, the actin filaments slide away from A band resulting in shortening of sarcomere. சொல்லுங்க இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Yes, exactly. Length of A band does not change. சரியா? A band வந்து சேஞ்ச் ஆகுது, I band அது மேல ஸ்லைட் பண்ணும். Gout is a type of disorder which leads to yes, inflammation of joints due to accumulation of uric acid crystals, weakening of bones due to decreased bone mass, inflammation of joints due to cartilage degeneration, weakening of bones due to low calcium levels. Yes பா சொல்லுங்க. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Exactly. Inflammation of joint due to accumulation of uric acid crystals. Very good. Next one. Chronic autoimmune disorder affecting neuromuscular junction leading to fatigue, weakening and paralysis of skeletal muscle is called. पर same direct அப்படியே கேட்டிருக்காங்க 2021ல. Myasthenia gravis, gout, arthritis, muscular dystrophy. Yes, very good. Answer is myasthenia gravis. Very good pa. Which of the following muscular disorders is inherited? Botulism, tetani, muscular dystrophy, myasthenia gravis. Which of them is inherited?
Exactly, muscular dystrophy. Which of the following is inherited? Muscular dystrophy is inherited. Next one. Select the correct option. There are 7 pairs of vertebrosternal, 3 pairs of vertebrochondral, and 2 pairs of vertebral ribs. 8th, 9th, and 10th pair of ribs articulate directly with the sternum. 11th and 12th pair of ribs are connected to sternum with the help of hyaline cartilage. Option 4, each rib is flat, thin bone, and all the ribs are connected dorsally to the thoracic vertebrae and ventrally to the sternum. Solunga. Yes. Yes. Very good. Exactly. There are 7 pair of vertebrosternal, 3 pair of vertebrochondral, and 2 pair of vertebral ribs. Okay. Very good. Next one. Which of the following is an autoimmune disorder? Again, simple question. It is myasthenia gravis. Okay, very easy question. Next one. Calcium is important in skeletal muscle contraction because it detaches the myosin head from the actin filament, activates the myosin ATPase by binding to it. Option 3, binds to troponin to remove the masking of active sites of actin of myosin, prevents the formation of bonds between the myosin cross bridge and the actin filament. Tell me, without answer Marco. Yes. Very good. Yes, binds to troponin to remove the masking on active sites of actin for myosin. So yeah, it removes the troponin so that the myosin can bind to it. Very good. Which of the following hormone can play a significant role in osteoporosis? Aldosterone and prolactin, progesterone and aldosterone, estrogen and parathyroid hormone and prolactin. Tell me, pa. Yes, exactly. Estrogen and parathyroid hormone. Parathyroid hormone நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து calcium level நம்ம bloodல எல்லா calcium இருக்கு அது வந்து control பண்ணும். Okay? Very good. The pivot joint between the atlas and axis is the type of fibrous joint, cartilaginous joint, synovial or saddle joint. Pivot joint between atlas and axis is the type of. Come on, pa. Quickly the answer பண்ணுங்க. Very good. Answer is synovial joint. Name the ion responsible for unmasking of active sites of myosin for cross-bridge activity during muscle contraction. Calcium, magnesium, sodium, potassium. Yes, Nandana, enna paachu unakku? Yes, answer is calcium. Very easy question. Lack of relaxation between successive stimuli in sustained muscle contraction is known as. So relax agama continuous contract adena solluvom. Yes, adena கூப்பிடுவோம். Continuous contract ஆகுது நம்ம muscle அப்படி என்ன சொல்லுவோம் அத? Yes. Yes, அது நம்ம வந்து tetanus சொல்லுவோம். Osteoporosis, an age related disease of skeletal system, may occur due to
junction leading to fatigue, high concentration of calcium and sodium, decreased level of estrogen, accumulation of uric acid leading to inflammation of joints. சொல்லுங்கப்பா இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? 17th. Yes. Exactly, decreased level of estrogen. Though we already paatachi. Which of the following joints would allow no movement? Fibrous joint, cartilaginous joint, synovial or ball and socket joint? Which will allow no movement? Yes. Exactly, fibrous joint will allow no movement. Which of the following is not a function of skeletal system? Production of erythrocytes, storage of mineral, production of body heat or locomotion? Yes. Not a function. Skeletal system நீங்க பாத்தீங்கன்னா bone குள்ள பார்த்தா bone marrow இருக்கும். அங்க bone marrow தான் நம்ம blood cells form ஆகும். சரியா? So yes, mineral store ஆகும். அந்த calcium, phosphorus எல்லாமே store ஆகும். erythrocyte RBC கூட form ஆகும். ஆனா அது body heat க்கு நமக்கு யூஸ்ஃபுல் இல்ல. Okay? Next, sliding filament theory can be explained as when myosin filaments slide past each other, actin filaments shorten while myosin filaments do not shorten. Actin and myosin filaments shorten and slide past each other. Actin and myosin filaments do not shorten but rather slide past each other. When myosin filaments slide past each other, myosin filaments shorten while actin filaments do not shorten. Tell me, pa. Idoda answer enna irukum? Yes. Exactly, actin and myosin filaments do not shorten but rather slide past each other. Very good. They are just sliding over each. That too, actin is sliding. Glenoid cavity articulates with clavicle and acromion, scapula and with acromion, clavicle with scapula, humerus with scapula. Tell me, pa. Glenoid cavity articulates what? Yes, glenoid cavity articulates humerus with the scapula. Okay, great job. Next one. Stimulation of muscle fiber by a motor neuron occurs at neuromuscular junction, transverse tubule, myofibril, or cytoplasmic reticulum. The stimulation of muscle fiber by a motor neuron occurs at. Come on. Very good, dude. And the neuromuscular junction. Next one. Select the correct statement with respect to locomotion in human. Accumulation of uric acid crystals in joints cause inflammation. The vertebral column has 10 thoracic vertebrae. The joint between adjacent vertebrae is a fibrous joint. The decreased level of progesterone causes osteoporosis in old people. Tell me, pa, what will be the answer for this? Yes. Very good. Yes, accumulation of uric acid crystals in the joints causes inflammation. Okay, very good. Select the correct statement with respect to disorder of muscle in humans. Again, failure of neuromuscular transmission in myasthenia gravis can prevent normal swallowing. Accumulation of urea and creatinine in the joint causes inflammation.
An overdose of vitamin D causes osteoporosis. Rapid contraction of skeletal muscles causes muscle dystrophy. Yes. Yes, guys, what is the answer for this? Yes. Exactly. நம்ம நியூரோமஸ்குலர் டிரான்சிஷன் மயோசிஸ் நம்ம ஸ்டாப்னா நம்ம மசில் இருக்கலப்பா நம்ம வந்து ஸ்வாலோ பண்ண முடியாது. Okay, answer 1 is right. Low calcium levels in the body fluid may cause tetani, anemia, angina pectoris or gout. Quicker சொல்லுங்க. Yes, low calcium level இருந்தா என்ன ஆகும்? Yes, tetani, right? Because it is muscular contraction, right? Rapid muscular contraction will happen. Elbow joint is an example of, very simple, elbow joint la enna irukku? It's a what joint? Yes, guys, elbow joint is a hinge joint. Which one of the following items gives correct total number? Floating ribs in human is 4. Amino acid found in protein is 16. Types of diabetes is 3. Cervical vertebrae in human is 8. Yes. Yes. Floating ribs is 4. That is 2 pair of floating ribs are there. Okay, 20 protein, 2 types of diabetes and 7 vertebrae, cervical vertebrae. In human body, which one of the following is an anatomically correct? Floating ribs 2 pair, collarbones 3 pair, salivary gland 1 pair, cranial nerves 10 pair. Tell me, pa. Yes, very good. The contractile protein of skeletal muscle involving ATPase activity is tropomyosin, myosin, alpha-actinin or troponin. Tell me. Very easy question. The contractile protein of skeletal muscle involving in ATPase activity. Yes. ATPase enzyme எங்க இருக்கும்? Myosinoட ATP binding site ல இருக்கும். சரியா? Myosin is the right answer. The human skull has 22 bones with dash cranial bones and dash facial bones. Cranial bones எவ்வளவு இருக்கும் and facial bones எவ்வளவு இருக்கும்? Yes, 8 cranial bones and 14 facial bones. Which of the following has ATPase activity? Actin, tropomyosin, head of myosin or troponin? Same question. எங்க இருக்கும் ATPase enzyme எங்க இருக்கும்? Obviously head of the myosin. Headல இருக்குல, head regionல ATPase and actin binding site இருக்கு. The ATPase activity of the myosin head is dependent on. But again, ATPase activity வந்து எது மேல depend ஆகும்? Yes. கால்சியம் அயன் இருக்கா இல்லையான்னு, கால்சியம் வந்தால் தான் அது வந்து ட்ரோப்போனினை வந்து மூவ் பண்ணும், அதுக்கப்புறம் அதான் அப்போ தான் ட்ரோப்போமைசின் அட்டாச் பண்ண முடியும். The skeletal muscle fascicles are held together by a common connective tissue layer called, இது ரொம்ப சிம்பிள், இப்போ தான் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம், called as fascia. பாரு, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். The neurotransmitter released at the neuromuscular junction is adrenaline, noradrenaline, dopamine or acetylcholine. Neurotransmitter released at the neuromuscular junction is adrenaline, noradrenaline or dopamine or acetylcholine. Exactly, answer is acetylcholine. During muscle contraction, the length of all the following gets reduced except எதோட வந்து லென்த் வந்து ரெடியூஸ் ஆகாது. Yes, A band வந்து reduce ஆகாது. Next, what is the true about the white muscle fiber? Myoglobin content is high. They have a large number of mitochondria. They depend on anaerobic process for energy. They are adapted for slow sustained activity. சொல்லுங்கப்பா, white muscle fiber என்ன? பாரு, white muscle fiber red muscle fiber என்ன வித்தியாசம்னா, red muscle fiber என்ன இருக்குன்னாப்பா, அது வந்து athletics இருக்கும். அதை வந்து அதுக்குள்ள பார்த்தேன்னா
அதில் வந்து என்ன சொல்கிறது, ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்து என்ன ஆகும், ஸ்டோர்ட் ஆக்சிஜன் இருக்கும், ஸ்டோர்ட் கிளைகோஜன்லாம் இருக்கும். ஸோ தட் தே கேன் யூஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஒயிட் ஃபைபர்ஸ் வந்து யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்களோ, ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லையோ, அவங்களுக்கு வந்து ஒயிட் ஃபைபர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஒயிட் ஃபைபர் இருந்தால் அதில் என்ன நடக்கலாம், ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால என்ன ஆகலாம், anaerobic respiration வந்து அங்கே நடக்கலாம். The human ribs are termed as bicephalic because they have two articulation surface on their ventral end. They have two articulation surface on their dorsal end. They have two articulation surface on their ventral end and two on the dorsal end. They have two articulation surfaces on their ventral end and one on the dorsal end. Tell me, pa. Yes, very good. They have two articulation surface on their dorsal end. Okay, இது வந்து கொஞ்சம் ஈஸியான, லைக் கொஞ்சம் like difficult ஆன question pa. Okay, but anyways, the clavicle is articulated with the xiphoid bone of the sternum, acromion of scapula, glenoid cavity of the scapula or head of the humerus. Clavicle na collar bone. Yes, collar bone வந்து எது கூட சேர்ந்திருக்கும்? Yes, very good. It is attached to the acromion of the scapula. Okay, scapula la acromion irukum. Very good. Hypocalcemia may lead to kidney stones, cholelithiasis, stronger muscle contraction or tetani. Hypocalcemia, hypo na kammiya irukkudu, hyper na adhigama irukkudu. Seriya? Hypo means less, hyper means more. Hypo na less, calcium ions less irundha tetanus nadakalam, tetani. The globular head of myosin filament has active sites for binding to ATP, binding site for actin filament, calcium. Yes. And the globular head la enna irukum? Yes, ATP binding site, actin binding site, calcium binding site. What all is there? Obviously ATP binding site and actin binding site. Answer is 1 and 2 only. Option 2. Yes. Very good. Scapula is a large triangular flat bone situated in the dorsal part of the thorax between second and fifth rib, second and seventh rib, third and sixth rib, and third and eighth rib. Tell me, pa. Yes, it is between the second and the seventh rib. Very good, pa. All of you did well. Great job. The combination of neuron and the muscle fiber is associated with, is called an fascicle, motor end plate, motor unit or myoneural junction. Yes, combination of neuron and muscle fiber. Adena solvom. Exactly, it is called as a motor unit. Motor neuron and artham, it brings signal from the brain towards the muscle. Okay, that's it. The upper ends of the forearm bones articulate with each other in a pivot joint, ellipsoid joint, saddle joint or hinge joint. Tell me, pa. The upper end of the forearms bones articulate with each other in a pivot joint, ellipsoid joint, saddle joint or hinge joint. Very good, it is pivot joint. Which of the following is a hinge joint? At the base of the first metacarpal intervertebral disc, interphalangeal disc, or interphalangeal, or between the carpal bone. Which of the following is a hinge joint? Hinge joint enga irukum? Exactly, it is interphalangeal. Phalanges ku pari hinge maringe move agudha. Hinge na enna artham na nama கதவு இருக்குல்லப்பா, கதவு இந்த இடத்துல கதவு, இதான் கதவுன்னு வச்சுக்கோ, இப்படி ஓப்பன் ஆகுது, இதுதான் ஹிஞ்சு சொல்லுவோம். ஸோ இது பாரு, நம்ம இதில் கூட இந்த மாதிரி தானே இருக்குது, நம்ம ஃபிங்கர்ஸில் ஃபெலாஞ்சஸ்க்கு நடுவில் கூட பாரு ஹிஞ்சு மாதிரி இருக்கா, அதனால தான் ஃபெலாஞ்சஸ் கூட இன்டர்ஃபெலாஞ்சஸ் இன்ஃபெலாஞ்சஸ்க்கு நடுவில். The pivot joint between atlas and axis is a type of fibrous joint, synovial joint, saddle joint or cartilaginous joint. The pivot joint between atlas and axis is a type of.
Yes, ரொம்ப easy answer. It is synovial joint. Which one of the following is a sesamoid bone? Pelvis, patella, pterygoid or pectoral girdle? Sesamoid bone na sonnala. Sesamoid bone is basically which is embedded in the in the muscles, okay, and the tendon. Tendon muscle nalla adu vandu appadi adukulla vandu podinjirukum. Yes, answer is patella. Patella knee bone. Okay, given diagram 2 is wrongly matched. Idla vandu rendu wrongly matched irukku. Adu yaru? Fibula and tarsal, femur and fibula, fibula and phalanges or tarsal and femur. சொல்லுங்கப்பா. கொஞ்சம் ட்ரிக்கியான क्वेश्चन, நல்லா யோசிச்சு பாருங்க. Yes. Exactly. See, இது வந்து தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. இது வந்து tibia, இது வந்து fibula. சரியா? Fibula and phalanges. இங்க இல்ல phalanges, these are phalanges. Sorry, these are tarsal metatarsal and these are phalanges. Inga phalanges இருக்கும் fingerல. Okay, this is also wrongly marked. Okay, phalanges தெரியல. Yes, this is so legல பாத்தீங்கன்னா tarsal, metatarsal and phalanges வந்து fingeroட phalanges வந்து fingersல இருக்கும். Okay, not at the this thing. Okay, answer is option 3. Okay, which of the following is correct about the given figure? The length of thick and thin filament has changed. Length of both anisotropic and isotropic band has changed. The myosin cross bridge move on the surface of actin and the thin and thick myofilament slide past each other. Length of sarcomere remains same. Tell me, what's the answer for this? Yes. Answer is option 3. The myosin form the cross bridge and the actin slides over the thin filament. Oh, sorry. Yeah, thick filament. Ribs are attached to scapula, sternum, clavicle, ilium. Obviously, sternum, that is the breastbone. And last question. Select the correct option regarding A, B, and C. This is A, B, and C. Tell me, Pa. Yes. What is A? Troponin. B is tropomyosin and C is, yes, F-actin. Right. Yes, tropomyosin runs close to F-actin throughout its length. Okay. Troponin complex but distributed at regular intervals on tropomyosin. Okay. Yes. C. F-actin, polymer of monomeric G-actin, helically bound to each other. Yes, Pa. Yes, A is troponin, right? இது வந்து மாத்தி போட்டுருக்காங்க. Answer is option C. Very good. Yes. Well done, Pa. Great job. Claps. Very good. Okay, great job. So, great job. Interesting இருந்ததா? கத்துக்கிட்டீங்களா? இந்த சாப்டர் கத்துக்கிட்டீங்களா? இதுல ஒரு டிஃபிகல்ட்டி வராதுப்பா. சரியா? இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா திருப்பி இந்த வீடியோ பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு என்சிஆர்டி ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, யூ வில் டு டு ஆல் த क्वेश्चंस. சரியா? மேஜரா நீங்க பாத்தீங்கன்னா டிசார்டர்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் ஜாயிண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆகும். ஓகே, சோ வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. சரியா? விட்டுட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு வந்து ஃபுல் பயாலஜி மேரத்தான் மாதிரி தான் நடக்க போகுது. ஓகே, I'll see you in the next class. Take care. Bye bye. ஸோ அமிர்த் சார் கிளாஸ்க்கு அப்புறமா ஒரு குட்டி பிரேக் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்தாச்சா? எவ்ரிபடி
and என்னோட audio video எல்லாமே clear-ஆ இருந்தா can I see some stars in the chat box பசங்களா? Okay, so first of all எல்லா டீச்சருக்கு கேட்கறதுக்கு முன்னாடி just tell me one thing. Yeah, okay, 1 second. Okay, so you're able to see me, hear me, all okay pasangla? Everything is fine? Okay, yes, fine, super. So கைப்புள்ளையோட மெசேஜை பார்த்தாச்சு. That means கைப்புள்ளை ஒழுங்கா நம்ம கிளாஸுக்கு வந்தாச்சு. அதுவே ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்குது these days இல்லையா கைப்புள்ளை? அதனால ஒரு பிரேக் விட்டா உடனே திருச்சி ஓடிடுவான் நம்ம கைப்புள்ளை. பட் ஆனால் அது இல்லாமல் கைப்புள்ளையே கிளாஸுக்கு வந்துட்டான் அப்படின்னா ஓகே, that means everything is sorted. So எல்லாரும் திரும்பி வந்தாச்சா? Super. So if you see pasangla namma Aadukalam series la today we are going to see neural control and coordination. Okay, so neural control and coordination solumbodhu everything that is in our brain, our spinal cord associated nerves, okay, or structure of a neuron eppadi irukum, all these things we will first see in our mind map. Okay, that anyway we are going to do, followed by nammaloda 50 PYQ questions maasa நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கைப்புள்ளையே வந்தாச்சு, நம்ம பசங்களை காணோம். என்ன சோதனை இது பசங்களா? நமக்கான தன்மானம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நம்மெல்லாம் தன்மான சிங்கங்கள். கைப்புள்ளையே கிளாஸுக்கு வந்தாச்சு, நம்ம இன்னும் கிளாஸுக்கு வரல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு. கமான். ஓகே, வேணி இஸ் தேர் இன் கிளாஸ். மிச்ச பசங்கள்லாம் எங்கே? ஓகே, எஸ். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே நம்ம பயாலஜி தான். ஓகே, ஸோ அதனால வந்து கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி அம்ரித் சார் ஆல்ரெடி லோகோமோஷன் மூவ்மெண்ட் பண்ணுறாரு இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட் எத்தனை தடவை சொன்னாலும் பத்தாது. அத்தனை தடவை ஐ வில் டெல் தட் இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 கொஸ்டின். ஸோ 180 மார்க்ஸில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 48லேருந்து 60 மார்க்ஸ் இந்த ஒரு சிங்கிள் யூனிட்லேருந்து, அதாவது இதில் இருக்கிற இந்த 6 சாப்டர்ஸ்லேருந்தே வந்து யூ கேன் கெட். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக வேண்டிய இந்த ஒரு யூனிட்டை நம்ம மாஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இஸ் தட் ஓகே? Fantastic. Okay, Harshida, blood to kill, everybody, that's the spirit. Okay, so neural control and coordination na sonna mai, what are we going to see? Nama brain, spinal cord, nerves associated ellame vandu we are going to discuss, we are going to see. But adukku minnadi pasangala kandipa channel subscribe பண்றது மட்டும் இல்லாம எல்லாரும் GIB க்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ, பிகாஸ் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிற மாதிரி நம்ம Xylem NEETலேருந்து we are bringing you this GIB, இந்த ஆடுகளம் 2 எக்ஸாம் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து உங்களுடைய இதெல்லாம் சால்வ் பண்ணி, கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி நம்ம எப்படி டைமை வந்து மேனேஜ் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுத்து இல்லை அப்புறமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி நம்ம டைமை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகேவா பசங்களா? ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு வீட்டில் நம்ம பண்ணுற மாக் டெஸ்ட்லையோ இல்லை நம்ம டைம் என்னதான் வச்சு பண்ணாலுமே அந்த ஒரு எக்ஸாம் செட்டப் இல்லை அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால வந்து let us come in, do the exam and learn from it. Okay, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ சி நம்ம ஆடுகளம் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபார் யோர் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தட் ஓகே பசங்களா? ஸோ இன்னியோட நம்மளோட ஆடுகளமோடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஓகே எவ்ரி ஒன். ஸோ யாரெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலையோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. February 4 நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது, அதாவது 2 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 2 நாளைக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் யோர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் டுடே. இஸ் தட் ஓகே கைப்புள்ள? நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா? அவள் கைப்புள்ள ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிடணும் இல்லையாப்பா? கரெக்ட்? எஸ்.
ஆமாம் கரெக்டு தானே blood to kill நமக்கு வந்து எவ்வளோ தூரம் எவ்ரி டே கோஸ் பை அஃப்கோர்ஸ் நீட் வந்து கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம பயப்படலாம் கூடாது. நாமெல்லாம் யார், நாமெல்லாம் வந்து எக்ஸாமுக்கே மார்க்ஸ் காட்டுறவங்க. அதனால நம்ம வந்து எக்ஸாமில் போய் என்ன இவ்வளோதான் கொஸ்டினா அப்படின்ற மாதிரி ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரணும். ஓகே ஓகேயா? அதனால கண்ணெல்லாம் வேர்க்கக்கூடாது சரியா? blood to kill. ஸோ நம்ம அப்படிலாம் பார்த்தா கைப்புள்ளைக்கு கண்ணே இருக்காது, அவ்வளோ வேர்வை வந்திருக்கும். பட் ஆனால் அப்படிலாம் கைப்புள்ள இருக்கானா எவ்வளோ திடாத்திரமாக இருக்கான், அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் சரியா? ஸோ அதனால் டோன்ட் வரி, வாட் எவர் இட் இஸ், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுறோமோ, அன்றைக்கி நாள் நம்மளோடைய அந்த ட்ரீம் டே வந்து சூப்பராக நமக்கு வந்து நமக்கு சாதகமாக அமையும். ஓகேவா? எஸ். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா வெரி வெரி குட். இன்னும் பண்ணாதவங்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க மேம், மேபி நான் வந்து யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன் நாளானைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் கடைசி டேட். ஸோ இன்றைக்கிக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடுங்க. ஓகே பசங்களா? இஸ் தட் ஓகே? ஸோ ஹரி அப் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் த எக்ஸாம் டுடே. ஸோ ஆரம்பிக்கலாமா நம்மளோட நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் எவ்ரிபடி? ஸோ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து வில் கோ த்ரூ மைண்ட் மேப், வில் கோ த்ரூ ஃப்ளோ சார்ட்ஸ். ஓகே, இந்த பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும். ஸோ அதனால நீங்கள் இந்த காப்பி எல்லாத்தையுமே அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரியா பசங்களா? ஸோ அதனால அந்த ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நம்மளோட நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நமக்கு எப்படி வந்து ஸ்கின் அப்படின்னு சொன்னால் we have tissues in it, we have cells in it. இப்போ அதே மாதிரி சொல்லும்போது the brain, the spinal cord, our nervous system is functioning a certain way அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனிங்க்கு தேவையான பர்டிகுலர் டைப் ஆஃப் நர்வ் டிஷ்யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம கையை கொண்டு போய் மூளையில் வச்சா அது வந்து மூளை மாதிரி வேலை செய்யாது. ஏன்னா நம்மளோட மூளைக்குன்னு தனியாக அதுக்கான நர்வஸ் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட், நர்வஸ் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ அதோடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் த நியூரான். ஓகே, நவ் வெரி காமன் மிஸ்டேக், சில்லியான ஒரு மிஸ்டேக், நியூரானை பற்றி ஏதோ கேட்டிருப்பாங்க, நீங்கள் நெஃப்ரான் அப்படின்னு நினச்சிட்டு அது ரிலேட்டடான ஆன்சரை மார்க் பண்ணுவீங்க. அதாவது சம்டைம்ஸ் எக்ஸாமினர்ஸும் நியூரான்ஸ் நெஃப்ரான்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான, அப்போ நீங்கள் இப்போ சொல்லும் போது தோணும் நெஃப்ரான்ஸ் கிட்னியில் இருக்குது, நியூரான் மூளையில் இருக்குது, ரெண்டுத்துக்கும் என்ன மேம் சம்மந்தம்னு. பட் நிறைய பசங்களுக்கு அதுவே ஒரு சில்லி மிஸ்டேக்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால டு நாட் கெட் கன்ஃபியூஸ். நம்மளோட நியூரான்ஸ் ஆர் இன் த பிரெயின், நெஃப்ரான்ஸ் ஆர் இன் த கிட்னி. Okay, is that okay everybody? ஓகே, ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்த்தோம் அப்படின்னா வெரி சிம்பிள். நமக்கு எப்படியுமே ஒரு செல் பாடி இருக்கும் கரெக்டாக, எல்லா செல்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி இந்த செல்லுக்கும் ஒரு செல் பாடி இருக்கும். இந்த செல் பாடிக்குள்ளே அதோட வைட்டல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஃபாலோட் பை அதோடைய சின்ன சின்ன நிசல்ஸ் கிரானியூல்ஸ் which is characteristic to the neuron. Okay, all this is present in our where the structure of a cell body. Now cell body and இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம், we can call it a soma. Okay, or the cell body. So இங்கே தான் எல்லா important metabolic processes, okay, எல்லா செல்ஸில் நடக்கிற மாதிரியான normal metabolic processes எல்லாமே நம்மளோட செல் பாடியில் நடக்கும். Okay, now from here we have certain extensions. அதுக்கு என்ன சொல்லுவோம், dendrites. ஓகே, சின்ன சின்ன branches வந்து வரும். ஓகே, ஸோ இவங்களோட வேலை என்ன, வேறு வேறு இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட செல் பாடி கிட்ட சேர்க்கறது தான் இந்த ஒவ்வொரு டென்ட்ரைட்டுடைய வேலை. ஓகே, ஸோ இது வந்து டிவைட் ஆகி குட்டி 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 பிரான்ச்சஸாக பிரிஞ்சு இட் இஸ் கோயிங் டு கோ இன் டு எவ்ரி சிங்கிள் நூக் அண்ட் கார்னர் அண்ட் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இட் வில் கம் டு த cell body. Okay பசங்களா, clear? So it will come to the cell body from there. Now cell body lerinde next எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா it will go to the axon. ஒரு single long elongated fiber. Okay, ஒரு single long elongated fiber. Okay, இந்த ஒரு ஆக்ஸான் வழியாக தான் இன்ஃபர்மேஷன் அடுத்த பர்சனுக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இன்ஃபர்மேஷன் வாங்குறது என்னமோ நிறைய பேர்கிட்டேருந்து வாங்கலாம், ஆனால் கொடுக்கும்பொழுது இந்த ஆக்ஸான் வழியாக தான் ஐ ஹாவ் டு கிவ் மை இன்ஃபர்மேஷன். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த ஆக்ஸான்லேருந்து
போய் I am going to go somewhere called the synapse. Okay, so synapse is nothing but இந்த நியூரானுக்கும் அடுத்த நியூரானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷன். ஓகே, அந்த ஒரு இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் கிராஸ் ஆகணும் இல்லையா, அந்த ஒரு ஜங்ஷனை தான் we call as synapse. So இந்த synapseல தான் all my information is exchanged. Okay, அவ்வளவுதான். Now if you see furthermore, axonல we have certain cells called the Schwann cells. Okay, in the Schwann cells வந்து என்ன பண்ணும், it will produce a certain layer, okay, called the myelin sheath. இந்த myelin sheath வந்து இந்த axon சுத்தி ஃபுல்லா wrap ஆயிருக்கும். ஓகே, ஆனால் இடையில அங்கே வந்து ஒரு சில இடத்துல இந்த மைலான் ஷீத் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரீஜன்ஸை தான் நம்ம நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஷ்வான் செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த மைலின் ஷீத் இஸ் தேர் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஆனால் இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் ஒரு சில இடங்களில் வந்து இஸ் மிஸ்ஸிங். அண்ட் வாட் டு வி கால் த மிஸ்ஸிங் பிளேசஸ்? வி கால் இட் த நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். இஸ் தேர் ஓகே? யா, ஓகே. ஸோ கைப்புள்ள வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சிட்டு இருக்காருங்கிறது எனக்கு தெரியுது. பட் தென் அது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யார் யார் என்னென்ன கவனிச்சாங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் இல்லையா பசங்களா? ஸோ அதனால கைப்புள்ள இன்னைக்கு வந்து 50க்கு எவ்வளோ வாங்குறாரு, ஸ்டார் வாங்குறாரா இல்லையான்னு பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். ஓகே பசங்களா, ஸோ இதுதான் வந்து your fundamental layout of your neuron. and இது ரொம்ப முக்கியம் because this is our structural and functional unit of the brain, of the central nervous system, of the nervous system as such. Okay, because neurons இல்லாமல் you cannot do anything. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு neuron basis actually there are a lot of things. Okay, types of neurons இருக்கு, basis அதோட shape and structure, basis அது எங்கே இருக்குங்கிறத வச்சு எல்லாமே all that you can revise once. ஓகே, பட் தென் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு போகாதீங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் ரிக்வயர்ட். எது ரிக்வயர்டோ அதை மட்டும் எடுத்து படிங்க. இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, சரி. கைப்புள்ள ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு ஸ்டார் பாய் கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு 50வது கொஸ்டின் முடிக்கும் போது தெரியும் யார் வந்து ஸ்டார் பாய் அல்லது ஸ்டார் கேர்ள் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஓகே, பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ நவ் இந்த ஒரு நியூரான், ஓகே, பக்கத்து நியூரானுக்கு சைனாப்ஸ் வழியாக இட்ஸ் கோயிங் டு கிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன்னா இப்போ நம்மளை சொல்கிற மாதிரி அவனை தட்டி ஹே யூ நோ வாட் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா மாதிரியான செட்டப்பாக நமக்கு இருக்குது இல்லை. அப்போ இந்த செல்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் it is through a nerve impulse. And what is this nerve impulse? They are certain action potentials. Okay, so இந்த ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஆர் மெம்பரேன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது இஸ் நத்திங் பசங்களா, ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பொட்டென்ஷியல்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் இது. ஓகே, அதுதான் வந்து வி கால் இட் அ பொட்டென்ஷியல். ஸோ அந்த ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவுட் சைட் அண்ட் இன்சைட் ஆஃப் ஒரு நியூரான், அதை தான் நம்ம ஒரு மெம்பரேன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சும்மா இன்ஃபர்மேஷனே கொடுக்காம ஜாலியாக தூங்கின்னு இருக்க ஒரு நியூரானை வந்து ரெஸ்டிங் பொட்டென்ஷியல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் இந்த ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் வந்து இஸ் அப்ராக்சிமேட்லி -70 மில்லி வோல்ட்ஸ். அதை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இஸ் ரஃப்லி -70 மில்லி வோல்ட்ஸ். ஓகே, அண்ட் இந்த ஒரு ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து will increase and shoot up into an action potential. Now what is action potential? Information வந்துச்சு, எந்திரிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நியூரான்ஸ் எந்திரிச்சு கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் will come across. ஓகே, அண்ட் இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் தான் என்ன பண்ணும், என்னோட நெக்ஸ்ட் நியூரானோட டென்ட்ரைட்டுக்கு போகுமா. இப்போ டென்ட்ரைட்ஸ்லேருந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் will come to the soma or the center of the cell, and from there axon வழியாக இந்த ஒரு entirely all my in the action potential வந்து axon வழியா it will get transmitted. Okay, and then it will reach the axon terminal, and அங்க வந்து next neuronோட dendrite it will get passed on. Okay, so அப்படிதான் வந்து நம்மளுடைய entire nerve impulse is traveling. சரியா? so இந்த ஒரு resting potential and action potential generate ஆகிறதுனால தான் this is what we call as an impulse. Okay, and இந்த ஒரு impulse generate ஆகிறதுனால மட்டும்தான் நம்மளோட information வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு it is being passed from one neuron to another. Okay,
கைப்புள்ள உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாப்பா, நீதான்ப்பா வந்து ஸ்டார் ஸ்டூடெண்ட். ஆனால் இன்னைக்கு கிளாஸில் வந்து நீ என்ன பண்ண போகிறேன்னு தான் நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஏன்னா வந்து ஆனால் ஒன்றா பிரேக் விட்டா நீ ஓடி போயிடுறியே, என்ன பண்ணுறது? ஸோ அதனால நீங்கள் ஓடி போகாமல் எல்லாரும் கிளாஸ் கவனிங்க, அப்புறம் தெரியும் உண்மையான ஸ்டார் பாய் ஸ்டார் கேர்ள் யார் அப்படின்னு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த ஒரு ரெஸ்டிங் பொட்டென்ஷியல், மெம்பரேன் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது யார்? மெயினாக சோடியம் பொட்டாசியம் பம்ப்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஜென்ரலி, ஓகே, ஆன் அ நார்மல் பேசிஸ் வெளிப்பக்கம் ஆஃப் த மெம்பரேன் இஸ் யூஸ்வலி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, inside வந்து will be relatively more negative compared to the outside. Okay, because உள்ள வந்து இருக்கிற ionic concentration அந்த மாதிரி, வெளியே இருக்க ionic concentration அந்த மாதிரி. Now when there is an action potential, உங்க NCERT-லயே ஒரு இமேஜ் இருக்கும் wherein, okay, so இப்படி நார்மலா வெளியே பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவாக இருந்தது. now how is it changing to it is becoming negative on the outside, positive on the inside. okay, so இந்த ஒரு சேஞ்ச்னால what is happening, என்னோட ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகி அங்கிருந்து it will pass on. okay, so இந்த reversal of polarity வந்து happens throughout my neuron. is that clear everyone? so this is how என்னோட nerve impulse வந்து right from my soma என்னோட axon வழியா it is traveling all up to the axon terminal. okay, clear everyone? yes, okay, super, fantastic. so now இந்த nerve impulse நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன? action potential, this you know, அந்த ஒரு இமீடியட்டான ஒரு change in the membrane potential that is generating a certain impulse, that is action potential. okay, அதுதான் நம்ம depolarization அப்படின்னு சொல்லுவோம். okay, அதாவது உள்ள வந்து relatively நெகட்டிவா இருந்தது இல்லையா, இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ உள்ள வந்து நெகட்டிவ் வெளியே பாசிட்டிவா இருந்தது வந்து will get reversed. it becomes positive on the outside and negative on the inside. am I clear everybody? yes, so இதுதான் depolarization. now once depolarization happens, அது அப்படியே இருக்க முடியாது இல்லையா, இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு என்ன ஆகும், திரும்பி போய் காலியா தூங்க ஆரம்பிச்சிடும். okay, so it will be like okay, நான் இன்னைக்கு வேலையை முடிச்சாச்சு, நான் காலி அப்படின்னு சொல்லி it will go and sleep. okay, அந்த ஒரு sleeping stageல என்ன ஆகும், திருப்பி it will get reversed to the negative inside, positive outside. now this is what we call as repolarization. repolarization அப்படின்னா நம்ம நார்மலா வந்து இருக்கிறத விட now என்ன ஆகும், ப்ராப்பராக வந்து அது திருப்பி முதல்ல இருந்த கன்ஃபர்மேஷனுக்கு it will go back from the depolarized state. that is called repolarization. understood? now இங்க மேட்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருந்துச்சு, சரி depolarization மூலமா polarity reversed. now after this polarity has reversed, okay, after this reversal in polarity has happened, next வந்து it has to go back to its original conformation, that is repolarization. now repolarization ஆன உடனே இருப்பா இப்போதான்ப்பா வீட்டுக்கு வந்தேன், திரும்பியும் எங்கேயாச்சும் ஓட சொல்றியா அப்படின்ற மாதிரி it needs a fraction of a time, ஒரு குட்டி ரெஸ்ட். ஓகே, அண்ட் இந்த ஒரு டைம்ல அடுத்த ஒரு இம்பல்ஸ் வந்தா கூட இட் கேனாட் கெட் டீபோலரைஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு நர்வ் இம்பல்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி ஃபயர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இட் நீட்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே, அண்ட் அந்த டைம் தான் வந்து உங்களுக்கு இஸ் கால்ட் ஆஸ் த ரிஃப்ராக்டரி பீரியட். Okay, pasangla. So synapses are nothing but junctions between neurons. They are junctions between two nerve cells where in the information vandu will get transmitted. Okay, so moving on, நம்ம எக்ஸாக்டா இந்த nerve impulse எப்படி வந்து is getting transmitted அப்படின்னு பார்த்தோம்னா, first இந்த dendrite கொண்டு வந்த சிக்னல் படி என்னோட sodium channels வந்து will open. Okay, membrane of the axon இருக்கு இல்லையா, so this is my axon அப்படின்னு சொன்னா there are lot of gated channels. Okay, இந்த sodium channels எல்லாமே டக்குன்னு ஓப்பன் ஆகும். Okay, now what happens once they open, நிறைய ions, sodium ions வந்து வெளியே இருக்கு. ஓகே, பிகாஸ் தட் இஸ் வை நோ வெளியே பாசிட்டிவாக இருக்குது, உள்ள ரிலேட்டிவ்லி நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னால் நிறைய சோடியம் அயன்ஸ் வெளியே இருக்குது. ஓகே, நான் இந்த வெளியே இருக்கிற சோடியம் அயன்ஸ் எல்லாம் கேட்டு திறந்த உடனே ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு தே
go inside. So a passive influx of sodium ions happen. Now once the influx has happened, அப்போ என்ன ஆகும், என்னோட இன்சைடில் வந்து இப்போ வெளியே இருந்த சோடியம் எல்லாம் ஓடி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ உள்ளே has become relatively more positive. Now this is nothing but my depolarization. Understood everybody? So ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது, என்னோட சேனல்ஸ் ஓப்பன் ஆகுது. சேனல் ஓப்பன் ஆனோடனே வெளியே நின்றுட்டு இருந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் சோடியம் எல்லாமே என்ன பண்ணுது, கேட்டை திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்துடும். Now once it comes inside the axon membrane, then what happens, inside becomes relatively more positives. That is what we call as depolarization. Okay, இந்த depolarization நடக்கும் பொழுதே என்ன ஆகும், என்னோட K+ channels will now open. ஓகே, நான் K+ channels ஓப்பன் ஆகும் பொழுது நிறைய K+ channels K+ ions வந்து உள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய சோடியம் அயன்ஸ் வெளியே இருந்துச்சு, K+ பொட்டாசியம் அயன்ஸ் வந்து உள்ளே தான் நிறையா இருந்தது. இப்போ உள்ளே இருந்த அயன்ஸ் எல்லாம் இதை திறந்த உடனே அப்பா வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு an efflux of potassium ions happens. Okay, now once this efflux happens, அப்போ என்னாச்சு, சரி சோடியம் உள்ளே வந்தாங்க, பொட்டாசியம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட polarity now becomes reversed and becomes more negatively inside. Okay, however it was. So இதுதான் வந்து repolarization. Clear? So it returns back to the conformation wherein the inner side was negative in the axonal membrane, okay, relative to the outside. Okay, is that clear? Okay, GIB எப்படி எழுதணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும் பசங்களா. மோஸ்ட்லி பை டுமாரோ யூ வில் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். ஓகே, வெரின் எப்படி எழுதணும், என்ன டைமிங், என்ன எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வில் பி மென்ஷன்ட் தேர். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ அது எல்லாமே ட்ரீம் குவீன் நீங்கள் வந்து லேப்பில் எழுதலாமா ஆர் நீங்கள் ஃபோனில் ஆன்சர் பண்ணலாமா, இது எல்லாத்துக்கான பதிலும் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிடச்சிடும். சரியா? ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் GIB எழுதும்பொழுது, வாட் ஆர் த திங்ஸ் எல்லாமே வந்து வில் பி கிளியர். ஓகே, ஆல் ரைட், ஃபைன். ஓகே, நர்வ் டேமேஜ் ஆனால் மோட்டர் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுமா இல்லாட்டி சென்சரி ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுமான்னு கேட்குறீங்க. பிளட் டு கில். ஸோ இட் டிபெண்ட்ஸ் விச் நர்வ் இஸ் டேமேஜ்ட். ஓகே, ஸோ அதனால சப்போஸ் சென்சரி நியூரான்ஸ் ஆர் டேமேஜ், சென்சரி ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகும். மோட்டர் நியூரான்ஸ் டேமேஜாக இருந்தால் மோட்டர் நியூரான்ஸ் ஸ்டாப் ஆகும். பட் அந்த மாதிரி வி கேனாட் சே, பிகாஸ் ஒரு ஃபுல் பாத்வேல ஒரு நியூரான் நடுவில் வந்து செத்து போச்சு ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா தி என்டையர் பாத்வே கெட்ஸ் எஃபெக்டட். ஓகே, alright, so nerve impulse புரிஞ்சுதா பசங்களா? This is what is happening. So sodium gates are opening, sodium is coming in, அப்போ உள்ள becomes positive, depolarization is happening. Okay, now K+ channel will open, potassium ions will run away. அது ஓடி போச்சு அப்படின்னா then what will happen, inside வந்து திருப்பி will become more relatively negative. So அப்போ என்ன ஆகும், there is repolarization. Okay, that is all is your conduction of nerve impulse. Is that clear? Now ட்ராவல் ஆகி நம்மளோட ஆக்ஸானோடைய எண்டிங்க்கு வந்தாச்சு. ஓகே, நான் இந்த ஆக்ஸானோட எண்டிங்கில் we have these synaptic knobs or the axonal terminals. Okay, இந்த synaptic bulbs or synaptic knobs வழியாக தான் அடுத்த நியூரானுக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆக போகுது. ஓகே, நான் how is this happening அப்படின்னு சொன்னால் என்னோட இன்ஃபர்மேஷன் ஆக்ஸான் வழியாக வந்து இங்கே டெர்மினல் ரீஜனில் இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு அப்படின்னொன்னே இங்கே ஓகே, லெட் மீ மேக் அ பிகர் ட்ராயிங். ஸோ ஒரே ஒரு சைனாப்டிக் பல்பை நான் எடுத்தேன் அப்படின்னா, ஓகே, ஒரே ஒரு சைனாப்டிக் பல்பை நான் எடுத்தேன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் ஆக்ஸான் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எண்ட் ஆஃப் த ஆக்ஸானுக்கு வந்த உடனே இங்கே இருக்கிற ஒரு சில calcium channels, okay, voltage gated calcium channels. எதுக்கு voltage gated? because என்னோட nerve impulse ஒரு electrical impulse தானே. so ஒரு voltage gated calcium channels அது. so இங்க information வந்த உடனே என்ன ஆகும், இந்த calcium channels will open. அப்போ இந்த கால்சியம் அயன்ஸ் எல்லாம் கேட்டை திறந்த உடனே குடுகுடுன்னு என்னோட நியூரான்குள்ளே ஓடி வந்துடும். ஓகே, இது ஓடி வரதை பார்த்த உடனே ஓ வந்தாச்சா ஆளு அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் வெசிக்கிள்ஸ்,
okay neurotransmitter vesicles வந்து பாத்தீங்கன்னா they will start getting ready okay it is time information pass பண்ண டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெசிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணும் இந்த வெசிக்கல்ஸ்க்குள்ள நிறைய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கா nothing but chemical messengers ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கிற வெசிக்கல்ஸ் வந்து இந்த கால்சியம் அயன் வந்து சிக்னல் கொடுத்த உடனே ஸ்லோவா இட் வில் கோ அண்ட் டாக்னா என்ன ஷிப் வந்து போர்ட்டில் டாக் ஆகிற மாதிரி இட் வில் கோ அண்ட் stay at the entrance or the exit okay கடைசில கிளம்புற நேரத்துல it will go and dock okay இங்க போனோனே exocytosis வழியாக இந்த both vesicles will open and what will happen இங்க ஒரு சின்ன கேப் வந்து கிரியேட் ஆகும் okay என்னோட vesicles வந்து ஓப்பன் ஆகும் and all my neurotransmitters வந்து வெளியே ரிலீஸ் ஆகும் okay and ரிலீஸ் ஆன உடனே what happens பக்கத்து நியூரான்ல இருக்கிற ஒரு சில receptors okay I'm just drawing something like this receptors வந்து இதை எடுத்துக்கிட்டு next நியூரானுக்கு it will pass on the information அவ்வளவுதான் so இந்த synapse is nothing but the junction okay synapseக்கு முன்னாடி information கொடுக்கறவங்க okay they are the presynaptic neurons okay and அப்புறமா synapseக்கு அப்புறமா இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறவங்க வந்து are the postsynaptic neurons clear everyone yes everybody so you have a presynaptic neuron and a postsynaptic neuron நடுவுல we have the synapse so synapse வழியாக தான் இந்த ஒரு transmission is happening clear everyone fantastic so basics of this chapter முடிஞ்சது பசங்களா and then overall நம்மளோட nervous system எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா one of the beautifully designed systems in our body okay ஒவ்வொரு சிஸ்டம்க்கு ஒவ்வொரு அழகு இருக்கிற மாதிரி இதுவும் அப்படிதான் so நம்மளோட nervous system majorா we can divide as CNS and the PNS okay so central nervous systemல மெயினா நம்மளோட பெரிய தலை that is our brain and spinal cord okay இதுதான் வந்து மெயினா எல்லா இடத்துலேருந்தும் என் நர்வ்ஸ் கொண்டு வர இன்ஃபர்மேஷனை இன்டெகிரேட் பண்ணி அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே சொல்கிறது யார் என்னோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நவ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஆல் த செட் ஆஃப் கிரேனியல் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் எல்லாரும் சேர்ந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வர்றது என்ன பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சொல்கிறது படி அதை ரெஸ்பெக்டிவ் இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படின்ற மாதிரி ஆல் தீஸ் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து who will do my peripheral nervous system clear now in the peripheral nervous system liye vandu we have a motor division and a sensory division oda vela enna information na ovvoru edathilendum collect pandrathu so it can be taste touch okay smell sight vision okay sound இந்த மாதிரி வேறு வேறு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதாவது எங்கேயாச்சும் நம்ம உட்காந்துருப்போம் வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு காலில் ஒரு கொசு கடிக்கும் ஆனால் அந்த கொசு கடிக்கிறது நமக்கு தெரியும் அப்போ உடனே என்ன பண்ணும் பிரெயின் வந்து தட்டு காலில் அப்போ தான் இந்த கொசு ஓடி போகும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு சென்சஸில் ஓகே கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறது இஸ் அவர் சென்சரி டிவிஷன் ஓகே நான் மோட்டர் நியூரான்ஸில் பார்க்கும்போது மோட்டர் டிவிஷனில் வந்து பார்க்கும்பொழுது we have two broad categories the somatic and the autonomic நான் மோட்டர்னா என்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் ஓகே அங்கே இன்ஃபர்மேஷன் வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படி சொல்லும்பொழுது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் வந்து நம்மளோட ஸ்கெலட்டல் மசில்ஸ் நம்மளோட வாலண்டரி மூவ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கோஸ் டு மை சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஓகே அதே மாதிரி நம்ம இப்போது சைக்கிள் ஓட்டுறோம் எவ்வளவோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வாலண்டரியாக பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து கம்யூனிகேட்டட் ஃப்ரம் த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஓகே பட் அதே ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோனாமிக் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டெய்லி காலையில் எழுந்து ஓ என் வயிற்றை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்போ தான் வந்து டைஜஷன் ஆரம்பிக்கும் ஹார்ட்டை போய் சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்ற வேலையெல்லாம் நமக்கு கொடுக்கல
இல்லையா? ஸோ அந்த வேலையெல்லாம் நமக்கு கொடுக்கல அப்படின்றப்போ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் த இன்வாலண்ட்ரி ப்ராசஸஸ் இன் அவர் பாடி. உருப்படியாக 2 வேலை கொடுத்தா அதை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ நினச்சி பாருங்கள், தலையிலேருந்து கால் வரைக்கும் இவ்வளோ வேலை கொடுத்தா நம்மளால் செய்ய முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்காக தான் ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு டிவிஷன் which is the autonomic nervous system is present. And இதில் we have sympathetic and the parasympathetic division. So sympathetic ஓட வேலை என்ன? எடு விளக்குமாத்த என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டிங் ரெஸ்பான்ஸ், ஓகே, ஆர் ஒரு ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், ஐயோயோ பதறிடிச்சு ஓடி போயிடணும் அப்படின்னு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும், ஓகே, இப்போ திடீர்னு வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் வேர்க்கும், கையெல்லாம் படபடங்கும், அது எல்லாமே சிம்பத்தட்டிக்கோட வேலை, ஓகே. பட் நம்மளோட வேலை என்ன? இந்த பேராசிம்பத்தட்டிக்கை ட்ரிகர் பண்ணி காம் பண்ணுறது. ஸோ பேராசிம்பத்தட்டிக் என்ன? ஒரு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதிலிருந்து பாடியை திருப்பி ரெகுலரைஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரது தான் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஓகே. ஸோ தேவையில்லாமல் ஏன்பா கத்துற, எனர்ஜியை கன்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் எடுப்போம், நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு நிதானமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நமக்கு என்ன முக்கியம்? இந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் முக்கியம், ஓகே. நீட் எக்ஸாம் வர வைக்கும் நம்ம வந்து இந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம், சரியா பசங்களா? ஸோ ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கு நம்ம என்ன வேலை உண்டோ அதை வந்து பார்க்கலாம், ஓகே. திஸ் இஸ் பேசிக்லி வாட் இஸ் அவர் சிம்பத்தட்டிக் அண்ட் parasympathetic nervous system. Clear? So overview of நம்மளோட nervous system இதுதான் பசங்களா. Now going on to the actual structure of the brain, okay. brain ஓட structure நம்ம பார்த்தோம் அப்படின்னா you all know we have a forebrain, midbrain and hindbrain, okay. So forebrainல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the cerebrum, thalamus and a hypothalamus, இது எல்லாமே forebrainல வரும், okay. Followed by the midbrain. midbrainல என்ன இருக்குது? We have the corpora quadrigemina, ஓகே. கார்போரா குவாட்ரிஜெமினா, அதோட வேலை என்ன? தே கண்ட்ரோல் ஆடிட்ரி அண்ட் விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ், ஓகே. ஸோ இதுதான் வந்து மிட் பிரெயினுடைய வேலை. தென் ஃபாலோட் பை இந்த பான்ஸ், மெடுலா ஆப்லாங்கேட்டா அண்ட் செரெபரம் வந்து இஸ் பார்ட் ஆஃப் த ஹைண்ட் பிரெயின், ஓகே. ஸோ ஃபோர் பிரெயினில் இருக்கிற செரெப்ரமோட வேலை என்ன? இந்த செரெப்ரல் கார்டெக்ஸில் தான் பேசிக்காக நம்மளோட எல்லா விதமான sophisticated actions, அதாவது ஒரு நாய் இருக்குது, ஒரு பூனை இருக்குது, ஒரு மாடு இருக்குது, ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா மனுஷனால் யோசிக்க முடியும். we have certain memory, we can talk, we can communicate, we are capable of thinking and executing. ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மெமரி, லேர்னிங், ஸ்பீச், இமோஷன்ஸ், இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி, இது எல்லா பிஹேவியரல் ரெஸ்பான்சஸையும் இன்டிகிரேட் பண்ணுறது நம்மளுடைய forebrainல இருக்கிற cerebral hemispheres or the cerebrum, ஓகேயா. நான் cerebrumக்கு அப்புறமா we have the thalamus, okay. இந்த thalamus and hypothalamus both are part of the diencephalon. ஸோ இந்த thalamusோட வேலை என்ன அப்படின்னா cerebrumக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலே ஸ்டேஷன் நடத்துறது தான் வந்து இந்த ஒரு thalamus, okay. and then hypothalamus வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனிவே நம்ம வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டிகிரேஷன் பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு hypothalamus ஒரு ரோல் தெரியும். பட் ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஹோமியோஸ்டாட்டிக் கண்ட்ரோல், ஓகே. நம்மளோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது, நம்மளோட சால்ட் லெவல்ஸ், ஆஸ்மோலாரிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிகார்டியன் ரிதம், நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறது ஹைப்போதாலமஸ், ஓகே. நம்ம ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஓகே, சாப்பிடணும், இல்லை சாப்பிட்டாச்சுன்னா ஃபுல்லாயாச்சு, தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸஸ், இந்த மாதிரியான அர்ஜஸ் வந்து controlled by the hypothalamus, okay. and of course pituitary gland it will control, அது மட்டும் இல்லாமல் there are certain hormones that are sent to the pituitary gland and அங்கே இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸும் இருக்குது, ஓகே. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் we will revise. பட் ஓவரால் நம்ம ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லும்பொழுது we have the cerebrum, thalamus and the hypothalamus, okay. and then of course mid brain I told you. then hind brain பார்க்கும்பொழுது pons you all know what do we have? We have the respiratory center there, correct? And the pneumatic
control center இருக்கு pneumo control center, so it will control breathing. medulla oblongata ல நிறைய reflexes கான control இருக்கு. for example swallowing, vomiting, digestion, circulation, breathing, இது எல்லாமே control பண்றது medulla oblongata. and then we have the cerebellum. cerebellum என்ன மெயினா நம்ம posture maintain பண்ணி நம்ம body movements coordinate பண்ணணும். ஓகே, ஸோ cerebellum வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா you know they are very prone to be musicians, dancers எல்லாமே, because coordination of movement is very very important in that case. okay, but usually வந்து when somebody is you know is drunk, is alcoholic அப்படின்னா first அவங்களோட body movement வந்து will start shaking. that is because the cerebellum is losing control. okay, so மெயினாக நம்ம posture, நம்ம balance, இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது cerebellum தான். also associated with learning and remembering certain motor responses. okay, motor response for example cycle ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் we know how to balance, we know how to pedal. okay, நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து சைக்கிள் ஓட்டும் பொழுது இப்படி தான் பெடல் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா. that is something that's in our memory. body remembers எப்படி சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் சைக்கிளே ஓட்டலைன்னா கூட when you come back and sit on a cycle உங்களுக்கு எப்படி ஓட்டணும்னு தெரியும். so all this is controlled by the cerebellum. clear everybody? so that is all. நம்மளோட brain functions எல்லாமே நான் tabulate பண்ணி உங்களுக்கு clear-ஆ கொடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி anyway நம்ம community-ல I'll be posting all these notes. so நீ அங்கே போய் you can refer all these flow charts, tables எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஃபைலில் access பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கு மறக்காமல் நம்ம கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா பசங்களா? all right, fantastic. so நம்மளோட neural control coordination முடிஞ்சாச்சு. அவ்வளோதான், one more chapter down, முடிஞ்சு போச்சு. clear? okay, so now if you see நம்மளோட XPL அது ஆரம்பிக்கிறதுக்கும் ரொம்ப நாள் இல்லை பசங்களா. தி Xylem Premier League உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் கிராஷ் கோர்ஸ். ஓகே, நம்மளோட Xylem தமிழ் உங்களுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிற கிராஷ் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ஆயிரக்கணக்கான பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இது எல்லாம் இருந்தாலும் இன்னமும் நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, மேம் இப்போ ஆரம்பித்தா ஒரு 600, இப்போ ஆரம்பித்தா ஒரு 650. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பதில். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 60 டேஸ்க்குள்ளே எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி எக்கச்சக்கமான மாக் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வச்சு உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய அந்த ட்ரீம் டேக்காக வேண்டி தயார் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஓகே, ஸோ அதனால் that is going to be the ultimate study plan. ஸோ நீங்கள் நம்ம கிராஷ் கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ், ஒன் டவுட் கிளியரன்ஸ், இதெல்லாம் மட்டும் இல்லாமல் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ஆக்சஸ். ஸோ நம்ம ரேங்க் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டரிங் சிஸ்டம் வில் பி தேர். ஸோ டு கைட் யூ த்ரூ எவ்ரி ப்ராசஸ் அண்ட் எவ்ரி சேலஞ்ச் தட் யூர் ஃபேஸிங். சரியா பசங்களா? ஹர்ஷிதா, I and ear இல்லை கண்ணா, இட்ஸ் நாட் தேர். ஓகே, I and ear has been deleted. அது வந்து நமக்கு சிலபஸில் இல்லை. சரியா? ஸோ எது சிலபஸில் இருக்கோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து பசங்களா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கும் அந்த ஒரு ஆன்சைட்டி இருக்கும். ஒருவேளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம வேணால் ஒரு சேஃப்டிக்கு படித்து வச்சுக்கலாமா அப்படின்னு. பட் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ 5th February ரொம்ப தூரத்தில் இல்லை இதுவும். ஸோ அதனால் வந்து டூ கம் அண்ட் என்ரோல் ஃபார் த கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ அதனால் அதுதான். இன்னமும் நீங்கள் வந்து மேம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்கேன், டக்குன்னு எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஸோ 5ஆம் தேதி அன்றைக்கி நம்மளோட XPL ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் மேம் நான் கிராஷ் கோர்ஸுக்கு உடனே சேரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆப்பில் கைப்புள்ள லிங்க்கை போட்டுருவார். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் இமீடியட்லி என்ரோல் ஃபார் த ப்ரோக்ராம். பட் எனக்கு மெட்டீரியலோடு தான் மேம் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து கைப்புள்ள வந்து ஒரு லிங்க் வச்சுருக்காரு மெட்டீரியல் வாங்குறதுக்கு. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க வந்து பிக்கப் பண்ணுவாங்க and they can help you with purchasing the material. ஓகே, பட் தென் ஃபோன் எடுக்கலை மேம், பிஸி வருது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 1000 பேர் ட்ரை பண்ணால் அப்படி தான் வரும். பட் த டீம் வில் ரீச் அவுட் டு யூ. அந்த ஃபார்மை மட்டும் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. சரியா? ஓகே,
So definitely secure your seats immediately. But இதை விட நான் திருப்பி சொன்ன மாதிரி ஆடுகளம்கான registration closes today பசங்களா. So if you want to enroll, மேம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆடுகளம் வந்து I'm going to give it a shot, okay, நான் வந்து பண்ணி இங்கே மாஸ் காட்ட போகிறேன் அப்படின்ற தைரியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க and do it immediately. ஸோ கைப்புள்ள அந்த லிங்க் எங்கே, கிளாஸ் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓரமாக படுத்து தூங்கிட்டியா? ஸோ எதுவாக இருந்தாலும் எனிவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இஸ் தேர், ஆல்சோ ஐ திங்க் இஸ் பின்ட் இன் த சாட் பாக்ஸ். ஸோ அதனால நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வில் க்ளோஸ் டுடே, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டூ ரெஜிஸ்டர் இமீடியட்லி. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்கள் எழுதுறதுக்கு. பிகாஸ் திஸ் இஸ் எனிவே அ ஃப்ரீ எக்ஸாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு 3 hours அட்டென்ட் பண்ணி யூ கேன் கெட் அ கிளியர் கட் ஒரு அனாலிசிஸ் ஆஃப் எங்கே இருக்கோம் நம்ம, அண்ட் அடுத்து வரக்கூடிய 3 மாதம் ஆர் ஈவன் லெஸ் தென் 3 மாதம் நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், எங்கெங்கே நம்மளோட எஃபர்ட்ஸை போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே, ஆல் ரைட், ஃபேன்டாஸ்டிக். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? விஷ்ணு, பிருந்தா, ஹர்ஷிதா, எவ்ரிபடி கைப்புள்ள இன்னைக்கு ஸ்டார் பாயின்னு சொல்லிட்டு எங்கே காணாமல் போகிறான்னு தெரில. ஓகே ஓகே, ஸோ ஃபேன்டாஸ்டிக். ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 23 கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. ஓகே, பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் தட் ரெகுலேட்ஸ் செக்ஷுவல் பிஹேவியர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், pleasure, rage, fear எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? which part of the Harshida GIB will be on 4th kana 4th of February. Okay, all right, okay, Sandhya 2 Harshida. okay, first யார் பதில் சொன்னான்னு பார்த்துடலாமா? வெயிட் பண்ணுங்க, திடீர்னு எதிர்பாரா விதமாக. ஓகே, சந்தியா தான் முதல்ல 2 சொல்லியிருக்காங்க. 2 தான் ஆன்சரான்னு செக் பண்ணிடலாமா? டெஃபினெட்லி பசங்களா, லிம்பிக் சிஸ்டம் அண்ட் த ஹைப்போதாலமஸ். ஓகே, லிம்பிக் சிஸ்டமில் யாரெல்லாம் இருக்கா? தி ஹிப்போகேம்பஸ், தி அமிக்டலா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட ஆல் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, ஸோ அன்டவுட்டட்லி 2 இஸ் தி ஆன்சர். ஸோ சந்தியா உங்களுக்கு 3 stars, வெரி வெரி குட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, பிரெயின் ஸ்டெம் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயினோட பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பார்ட்ஸை சொல்கிறோம் நம்ம? மிட் பிரெயின், பான் அண்ட் த மெடுலா ஆப்லாங்கேட்டா, forebrain, cerebellum, pons, thalamus, hypothalamus, corpora quadrigemina, amygdala, hippocampus, corpus callosum. So who and all are part of the brain stem? Okay, சரி, ஹர்ஷிதா தான் ஃபர்ஸ்ட் 1 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபாலோட் பை நிர்மல், விஷ்ணு பிரியா, விஷ்ணு, கார்த்திக், பிருந்தா. வெரி வெரி குட். ஸோ மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஸோ ஹர்ஷிதா உங்களுக்கு 3 stars. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா மேக் அப் த பிரெயின் ஸ்டெம் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். ஓகே, வெரி குட். தென் ஆப்ஷன் கொஸ்டின் 3, இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அபவுட் சைனாப்சிஸ்? 22 கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். ஓகே, இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? யார் முதல்ல பதில் சொல்ல போறா? ஐ ஆம் வெயிட்டிங். ஓகே, சந்தியா தான் முதல்ல A, அதாவது ஆப்ஷன் 1 அப்படின்னு சொல்லி லாக் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை ஹர்ஷிதா, திவ்யா பாரதி, அனீஷ். வெரி குட், fantastic everybody. So if you see impulse transmission across a chemical synapse is faster அப்படினு போட்டிருக்காங்க. பட் நமக்கு தெரியும் that electrical is always faster, okay, than that of a chemical synapse. Okay, so அதனால undoubtedly option 1 is the answer. So சந்தியா மறுபடியும் உங்களுக்கு 3 stars. Very good. Question number 4.
earwax secreting cells have which type of epithelium? Okay, இது 22ல கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ear வந்து கிடையாது தான், பட் அது எபித்தீலியம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் கேட்டாங்கன்னா அதுக்காக வேண்டி தான் இந்த கொஸ்டின் நான் கொண்டு வந்தேன். ஸோ earwaxை சிக்ரேட் பண்ணுற செல்ஸ். ஓகே, ஸோ சிக்ரேட்டரி எபித்தீலியம் எதுவாக இருக்கும்? இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ட்ரீம் குவீன் அவங்க தான் ஃபஸ்ட்டு 2 சொன்னிருக்காங்க, ஃபாலோட் பை பிருந்தா, ஹர்ஷிதா, செல்வா, அனீஷ். வெரி குட் விஷ்ணு, வெரி குட் எவ்ரிபடி. எக்ஸோக்ரீனான glandular epithelium, they are not endocrine, they don't secrete hormones. Okay, waxங்கிறது secrete directly ஒரு duct வழியாக. ஸோ அதனால எக்ஸோக்ரைனான glandular epithelium. ஸோ see, this is also something நீங்கள் வந்து இந்த ஒரு கொஸ்டினை நீட் பேப்பரில் பார்த்தா உடனே ஒய்யோயோ இயர் கேட்டாங்களா அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு கொந்தளிக்க கூடாது. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் அனிமல் டிஷ்யூஸ், அதிலிருந்தும் can be a related question. Okay, so அதனால don't panic in the exam hall, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? வெரி குட். ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் யார் பதில் சொன்னா? ஸ்டார்ஸ் கொடுத்துட்டேன் தானே. ட்ரீம் குயின் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அதனால 3 stars. வெரி குட். கொஸ்டின் நம்பர் 5. chemicals that are released at the synaptic junction, அதுக்கு என்ன பேர்? வெசிக்கிள்ஸ்குள்ளே யாரோ இருப்பான்னு சொன்னேனே, யார் இருப்பா? யார் இருப்பா? வெரி குட். நிர்மல் தான் ஃபர்ஸ்ட் 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஃபாலோட் பை கார்த்திக், ஹர்ஷிதா, பிருந்தா. வெரி வெரி குட். அப்படியே சாட் பாக்ஸே அட்டகாசமாக இருக்குது. வெரி நைஸ் பசங்களா. ஸோ வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? இப்போ தான் சொன்னேன். ஹூ செட் இட்? பிருந்தா தான் ஃபர்ஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வெரி குட் பிருந்தா, 2 stars to you. இல்லை பிருந்தா இல்லை, சாரி நிர்மல். ஓகே, நிர்மல் தான் ஃபஸ்ட்டு 2 சொன்னாங்க. ஸோ அதனால நிர்மல் 3 stars to you. ஆன்சர் இஸ் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ். வெரி நைஸ். தென் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெஸ்டிங் மெம்பரேன் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, இது ஏன்? ரெஸ்டிங் மெம்பரேனோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பிகாஸ் K+ and potassium ions, carbonate and chloride ions, calcium magnesium, calcium chlorine. எதனால பசங்களா இந்த ஒரு டிஃபரன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்? எதனால? இந்த ஹர்ஷிதா தான் முதல்ல சொல்லியிருக்காங்க, ஃபாலோட் பை கார்த்திக், மிலன் குமார், பாலாஜி, அனீஷ், திவ்யா. வெரி குட். ஸோ we studied, no, 2 சேனல் தானே இருக்குது. சோடியம் சேனல்ஸ் இருக்குது, பொட்டாசியம் சேனல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க திறந்து மூடுறதை பொறுத்து தான் நம்மளுடைய சார்ஜ் டிஃப்ரென்சியேஷன் இருக்க போகுது, டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஷியல் சார்ஜஸ் ப்ரெசன்ட். ஸோ அதனால சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ் இஸ் த மிகச்சரியான விடை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 சொன்ன ஹர்ஷிதா உங்களுக்கு 3 stars. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தென் கொஸ்டின் நம்பர் 7. ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் இஸ் மெயின்டைன்ட் பை, அதாவது பின்னாடி கேட்ட கொஸ்டினை அப்படியே கொஞ்சம் வேற மாதிரியாக கேட்டிருக்காங்க. ஸோ வாட்ஸ் தி ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சந்தியா வந்து பி சொல்லியிருக்காங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். பட் கார்த்திக் ஹஸ் செட் 3. கார்த்திக், கிரிஷ் அவர் தான் ஃபஸ்ட்டு 3 சொல்லியிருக்காங்க. வெரி குட் கார்த்திக், கிரிஷ். அயன் பம்ப்ஸ் இப்போ தானே படித்தோம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் அப்படின்னு. இந்த அயன் பம்ப்ஸ் மூலியமாக தான் இந்த ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் இஸ் மெயின்டைன். ஓகே, ஸோ 3 stars to you கார்த்திக். ஃபேண்டாஸ்டிக். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். வெரி வெரி குட். Very nice. Okay. Then question number 8. Nissel's body, okay, or Nissel's granules mean is composed of what? 2018ல கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம செல்லோடைய செல் பாடி இருக்கு இல்லையா, செல் பாடியில் கேரக்டரிஸ்டிக்ஸாக ஐ செட் there are some Nissel's granules present. இப்போ இந்த கிரானியூல்ஸில் என்ன இருக்கு? proteins and lipids, nucleic acid and
Smooth endoplasmic reticulum, DNA, RNA. So, okay. Sandhya வந்து 4 தெரிச்சிட்டு இருக்காங்க ஆன்சரை. Okay. Fantastic. So 3 stars to you. Sandhya, no doubt. Free ribosomes and rough endoplasmic reticulum da is present in the Nissel's body. So option 4 da undoubtedly right answer. Okay, very very good everybody. Anish, Milan Kumar, Sudarshan, ellarum 4 da sollirkeenga. Good job pasangla, very good. Then question 9. Function of our visceral organs is controlled by function of our visceral organs is controlled by. So visceral organs na think நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோமா அது தானா கண்ட்ரோல் ஆகுதா So visceral organs யார் கண்ட்ரோல் பண்றா Okay, first வந்து Vishwa has told 2 as the answer. Okay, முதல்ல வந்து போட்டது விஸ்வா தான். So 3 stars to you Vishwa, very good. Sympathetic and parasympathetic nervous system pasangla, they are the ones coming under autonomic nervous system. Correct? So autonomic nervous system la irukira sympathetic and parasympathetic da vandu undoubtedly controlling all the internal organs, all the visceral organs. Okay, so good job, 3 stars to you Vishwa. And then question number 10. Receptor sites for the neurotransmitter are present in. Neurotransmitter kana receptors enga pasangla irukku? Membrane of the synaptic vesicle, presynaptic membrane, tips of the axon, postsynaptic membrane. Enge உள்ளது? எங்க? Sudarshan has said 1. Okay. Vishnu Priya Krishnamurthy. Vishnu Priya Krishnamurthy தான் first 4 answers சொல்லிருக்காங்க, followed by Sandhya, Harshida, Brinda. Very good. Postsynaptic membrane ல தான், because presynaptic ல இருந்து okay information வந்து இங்க dock ஆகி all my vesicles will release, and where இங்க receptors வந்து are present in the post synaptic neuron இல்லையா? So adanala definitely option 4 is the answer. So Vishnu Priya Krishnamurthy, 3 stars to you. Fantastic, good. Then question number 11. Myelin sheath yaar produce pandra? Yaar produce pandra? Schwann cell and oligodendrocyte, astrocyte and Schwann cell, oligodendrocyte, osteoclast, astrocyte. Okay, I am watching the chat box. இப்போ யார் first போடுறான்னு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிடும். Okay, so myelin sheath is produced by Divya Bharati தான் first 1 சொன்னாங்க. So very very good Divya Bharati, followed by Harshida, Nirmal, Selva, Vishnu, Merin. Very good everybody. Schwann cell and oligodendrocytes. Okay, simple question. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா especially human physiologyல வந்து நிறைய இந்த மாதிரி questions will be very straightforward, directaன questions. So நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா டக்கரா போய் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? So very very good. 3 stars to you. Option 1 is the right answer. Okay, clear everyone? All right. Okay, very good. Next என்னது? Question number 12. Which of the following is not involved in a knee jerk reflex? knee jerk reflexல யாரு இங்க இன்வால்வ்டா இல்ல? Okay, Sandhya, next questionல பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. Okay, all right, I am seeing Dream Queen is the first answer, option 3. அதுக்கப்புறமா இன்பத்தமிழன், கார்த்திக், இல்லை இன்பத்தமிழன், கார்த்திக், செல்வா எல்லாருமே ஆப்ஷன் 3 தான் சொல்லியிருக்கீங்க. பட் முதல்ல சொன்னது ட்ரீம் குவீன், ஸோ அதனால 3 stars to you Dream Queen. Brain,
it's a reflex action. So நம்ம யோசிச்சு டைம் எடுக்கிறதுக்குலாம் அங்கே வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ஸ்பைனல் கார்ட் சொன்னோன்னே எட்ரா கால அப்படின்னு it will give off a reflex. Okay, so brain is not involved in any reflex action. So option 3 is the right answer. Very nice. Question 13. Area in the brain associated with emotions. Now if you see இதே question வேற மாதிரியா கேட்டிருந்தாங்க. நம்ம sexual behavior, pleasure, rage, fear இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து strong emotion அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால it's all pretty much the same answer. So what's the answer here? Very good. Vishnu Priya Krishnamurthy is the first answer. Option 3 சொல்லிருக்கீங்க. Followed by Karthik, Milan Kumar, Divya, Brinda. Very good. Everybody fantastic. Limbic system. Okay. So அதனால Vishnu Priya உங்களுக்கு 3 stars. Fantastic. Fantastic பசங்களா. Good. This is the spirit I want to see. Can I see some energy? அந்த stars தெறிக்க விடுங்க பார்க்கலாம் chat boxல. I want to see the stars glittering. Okay. அது very good. Alright, now 2015 ல கேட்டிருக்காங்க. Okay, question number 14. Destruction of the anterior horn cells of the spinal cord would result in the loss of. Spinal cord or details actually has been deleted, but nevertheless இது ஒரு PYQங்கிறதுனால let's see. Okay, so இங்கே வந்து option 2 அப்படின்னு முதல்ல திவ்யா பாரதி சொல்லியிருக்காங்க. ஓகே, வாலண்டரி மோட்டர் இம்பல்சஸ் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு. வெரி வெரி குட் திவ்யா பாரதி and followed by everybody else in the chat box. Fantastic பசங்களா. So voluntary motor impulses அதுதான் வந்து will be hampered if the anterior horn cells of the spinal cord is damaged. Okay, good. But like I said, spinal cord detail வந்து has been deleted for 24 உடைய paper. So don't worry about that. Okay. Now question number 15. Afferent nerve fibers. என்ன பண்ணும்? CNS to effector, receptor to CNS, receptor to effector, effector to receptor. Afferent nerve fiber. Yeah, what's the answer? Okay, Karthik Krish வந்து 1 சொல்லிருக்காங்க. Okay, பட் ஃபர்ஸ்ட் திவ்யா பாரதி தான் 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் நம்ம கரெக்ட் ஆன்சர் 2ங்கிறதுனால 3 stars to you திவ்யா பாரதி, followed by நிர்மல், செல்வா, விஷ்ணு பிரியா, பிருந்தா, பாலாஜி. வெரி குட். மனிஷா, வெரி வெரி நைஸ். ஸோ ரிசெப்டர்லேருந்து சிஎன்எஸ் பிரெயினுக்கு கொண்டு வர அந்த நியூரான் ஆர் நர்வ் ஃபைபர் இஸ் afferent. வெளியே போகிறது efferent. ஸோ முதல்ல யாரு? A. ஆல்ஃபபெட்லையும் முதல்ல A தான் வரும். ஸோ A comes first, bringing the information to the brain. E comes later, அதாவது taking the information away. Okay, so afferent கேட்டிருக்கிறதுனால receptor to the CNS. Clear? Okay, question 16. Which of the following regions of the brain incorrectly paired with the function? Medulla oblongata with homeostatic control, cerebellum வந்து language comprehension, corpus callosum வந்து right and left cerebral cortexக்கு நடுவுல இருக்கிற communication, cerebrum for calculation, contemplation and everything else. So what is the answer? Okay, so okay, 1 3 4 3 1 1 1 1 1 1 4. Okay, so if you actually see பசங்களா, நம்மளோட medulla oblongata வந்து I understand நீங்க hypothalamus மனசுல வச்சுட்டு you are like homeostatic controlலாம் கிடையாது போப்பா அப்படின்ட்டு. பட் ஒரு விதத்தில் வந்து நம்மளோட ப்ரீதிங், நம்மளோட சர்க்குலேஷன் எல்லாத்தையும் வந்து மோர் ஆர் லெஸ் ரெகுலேட் பண்ணுறதுல மெடியூலா oblongata plays a very important role. But if you see cerebellum
லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, cerebrum is the one involved in speech, language comprehension. ஒருத்தர் சொன்னால் அது நமக்கு புரியணும் அப்படின்னா நம்மளோட cerebrum has to work, not the cerebellum. ஓகேவா? ஸோ அதனால் medulla oblongata, I know why you are confused, but இது வந்து is a more legit answer. Okay, cerebellum வந்து is only associated with posture, with balance, with motor memory. Okay, just இப்போ பெடல் பண்ணோம் இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறோம் அப்படின்னா it can only remember that much. Okay, அதனால வந்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கேப்பபிலிட்டிலாம் cerebellumக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி யாருக்குமே ஸ்டார் இல்லை. கைப்போல் இருந்திருந்தால் அவருக்கு ஓசியில் கொடுத்துருக்கலாம், பட் அவரும் இல்லை. பட் இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டினில் நம்ம வந்து மாஸ் பண்ணிடலாம். ஓகே பசங்களா? Okay, fantastic. Then question 17. Nodes of Ranvier occurs where? Node of Ranvier எங்க பார்க்க முடியும்? Go on பசங்களா, எங்க பார்க்க முடியும் nodes of Ranvier? Okay. 3. Okay, Inbatamilan has said 4. Myelin sheath எங்க டிஸ்கண்டினியூஸா இருக்குமோ அங்கதான் மேம் நோட் ஆஃப் Ranvier அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாலோட் பை மிலன் குமார், பிருந்தா, ஐஸ்வர்யா ராமச்சந்திரன். வெரி குட். ஸோ 3 stars to you இன்பத்தமிழன். மைலின் ஷீத் எங்கெல்லாம் இல்லையோ அங்கே தான் வி கால் இட் நோட் ஆஃப் Ranvier. நியூரல் லெமாங்கிறது எப்படி எல்லா மெம்பரேனுக்கும் ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குமோ அதே மெம்பரேன் ஃபார் அ நியூரல் செல் இஸ் கால்டு நியூரல் லெமா. அது டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறது நமக்கு கேள்வியே கிடையாது. ஓகே, எங்கே மைலின் ஷீத் இல்லையோ அங்கே அந்த நோட்ஸை தான் வி கால் இட் ஆஸ் த நோட்ஸ் ஆஃப் Ranvier. Clear? So அதனால undoubtedly option 4 is the answer. So very very good. 3 stars to you. Now next question, 18th question, 2014 ல கேட்டிருக்காங்க. So stimulation of a muscle fiber by a motor neuron occurs where? ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டும் முடிச்சிருக்கீங்கிறதுனால இந்த பதில் வந்து தப்பாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? ஒரு மோட்டர் நியூரான் மசில் ஃபைபரை எங்கே மீட் பண்ணோம்? 3 stars to you நிதின். நிதின் தான் ஃபர்ஸ்ட் மேம் 1 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எனர்ஜியில் தெரிகிறாரு. ஃபாலோட் பை சுதர்ஷன், நிர்மல், திவ்யா, செல்வா, விஷ்ணுபிரியா, மிலன் குமார். வெரி வெரி குட். ஓகே, ஸோ நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் தான் மசில் ஃபைபருக்கும் மோட்டர் நியூரானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ஷன் where it gets stimulated. Okay, so option 1 is the answer. Fantastic. 19th question. Part of the brain center for hunger and thirst. What is the answer? Hunger and thirst க்கு முதல்ல எங்க இருந்து நமக்கு ரிஃப்ளெக்ஸ் வருது? Question 19. Okay, so Sudarshan has said 2. So modalla chat box la I can see Sudarshan who has said 2. So adanala fantastic Sudarshan. Hypothalamus is the right answer. 3 stars to you. Very good. Followed by Nirmal, Selva, Aishwarya, Manisha. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். Urge for hunger and thirst comes from the hypothalamus. Okay, டவுட்டே வேண்டாம். Then question number 20. Injury localized to the hypothalamus. Hypothalamusல if there is an injury, then what happens? Short term memory, coordination போயிரும், executive functions போயிரும், இல்லை regulating body temperature. Technical glitch. Okay, I hope now you're all able to see me, hear me. All okay? Yes, everyone? Can I see stars right there? Everybody? Yes, now my audio video எல்லாமே clear-ஆ இருக்கா உங்களுக்கு? I hope there is no glitch now. Okay, so sorry. But yes, நம்ம இங்க question number 20 பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? So injury localized
to the hypothalamus would disrupt என்னது அப்படிங்கிறது தான் was the question. Okay. Okay, right. Now am I audible, pasangla? Am I audible? Is my video clear? Everybody? Seems like some network glitch. Pasangla? I hope it's clear now, everybody. So can I see some stars in the chat box if everything is okay? Yes, everyone? Can you hear me now? I'm so sorry, there was a kutti technical glitch, I believe. Adnalda vanda I got disconnected for a little bit. Okay, now is it okay? All clear? Ellam super ah irundha அப்படியே ஒரு ஸ்டாரை தெரிக்க விடுங்க பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல. நம்ம ஜுவாலஜி கிளாஸுக்குன்னு சதி பண்ணுறதுக்குன்னே யாராவது வந்து கிளம்பிடுறாங்க. பட் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, நவ் ஐ எம் ஏபிள் டு சி. மீண்டுமா? ஆமாம், அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஓகே, நவ் ஐ எம் ஏபிள் டு சி ஆல் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்டார்ஸ். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ நம்ம அப்போது பார்த்துட்டு இருந்த கொஸ்டின் வாஸ் ஹைப்போதாலமஸில் இஃப் தேர் இஸ் அன் இன்ஜுரி then what will happen அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் அங்கே அதுக்கான பதில் வந்து is that regulation of body temperature, if I'm not wrong, நிதின் தான் முதல்ல ஆப்ஷன் 4 சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக், ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் தான் நமக்கு ஹேம்பர் ஆகும். பிகாஸ் undoubtedly நம்மளோட hypothalamus is involved in controlling our body temperature, is involved in controlling homeostasis. So அதனால undoubtedly option 4 தான் இதுக்கான right answer. Okay, fantastic. So பரவாயில்ல, யாரு நமக்கு சதி வச்சாலும் சூனியம் வச்சாலும் நம்ம மாசா அந்த 50 கொஸ்டினை இன்னைக்கு சால்வ் பண்ணியே தீருவோம். ஓகே, ஸோ கவலையே படாதீங்க பசங்களா. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. கொஸ்டின் 21. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஐ வில் ஜஸ்ட் ஜூம் இன் டு தி டயக்ராம், ஓகே, ஃபார் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். ஸோ தட் உங்களுக்கு ஏ, பி, சி அண்ட் டி கிளியராக என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ நவ் ஃப்ரம் ஹியர், ஓகே, டயக்ராமில் வந்து ஏ ரிசெப்டர், சிங்கிறது சைனாப்டிக் வெசிக்கிள், பிங்கிறது சைனாப்டிக் கனெக்ஷன், டிங்கிறது கே ப்ளஸ் அயான்ஸ், ஏங்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர், பிங்கிறது சைனாப்டிக் கிளெஃப்ட், சிங்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர், டிங்கிறது கால்சியம் அயன். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? ஓகே, ஹர்ஷிதா ரமேஷ் தான் முதல்ல எனக்கு ஆப்ஷன் 1 அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க. ஓகே, வெரி குட் ஹர்ஷிதா, ஃபாலோட் பை திவ்யா, பிருந்தா, கிருத்திகா, செல்வா. எக்ஸலண்ட். ஸோ ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ரிசெப்டர். ஓகே, அண்ட் அதே மாதிரி சி அப்படிங்கிறது இண்டிகேட்ஸ் த சைனாப்டிக் vesicles. Okay, so undoubtedly option 1 is the right answer. Super pasangla, excellent. Then question 22. In humans, autonomic nervous system is composed of sympathetic, parasympathetic, spinal and cranial nerves, brain and spinal nerves, medulated and non-medulated nerves. What is the answer here? அவ்வளோதான். ஸோ சந்தியா தான் முதல்ல ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபாலோட் பை இன்பத்தமிழன், கிருத்திகா, பிருந்தா. எக்ஸலண்ட். ஸோ சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்ங்கிறது தான் வந்து இஸ் கம்போசிங் மை ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ முதல்ல நம்ம வந்து ரீகேப்பில் அப்போ பார்த்து அந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் இருந்தாலே இது நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நோ டவுட்ஸ் இல்லையா? Everybody, fantastic. Now 23rd question. A nerve impulse is transmitted from one neuron to another neuron through junctions called as.
So one neuron to another neuron through junctions called as neuromuscular junction, synapse, both 1 and 2, nodes of Ranvier. என்ன பசங்களா ஆன்சர்? பிருந்தா தான் முதல்ல ஆப்ஷன் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, followed by மிலன் குமார். So if you see one neuron to another neuron அப்படின்னா எப்படி பசங்களா நியூரோமஸ்குலர் ஜங்ஷனா இருக்க முடியும்? ஒரு நியூரானுக்கும் மசிலுக்கும் நடுவில் தான் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். ஓகே, ஸோ பிட்வீன் ஒரு நியூரான் அண்ட் இன்னொரு நியூரான் அன்டவுட்டட்லி இட் இஸ் அ சைனாப்ஸ். ஓகே, ஸோ முதல்ல எனக்கு ஆப்ஷன் 2 சொன்னது வந்து பிருந்தா. So 3 stars to you Brinda, very good. Synapse is the right answer. அதுதான் junction between one neuron and another neuron. Okay, confusion ஏ வேண்டாம். சரியா பசங்களா? Very good. 24th question. Human hindbrain comprises 3 parts. hindbrainல 3 part இருக்கு. அதுல ஒரு part எது? cerebellum, hypothalamus, corpus callosum, spinal cord. ஹைண்ட் பிரெயின்ல ஒரு பாகம் எது? அவ்வளோதான். வெரி குட் ஹர்ஷிதா. ஹர்ஷிதா தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர், பட் அதுக்கப்புறமா செல்வா, நிதின், கிருத்திகா, வெரி குட். ஸோ cerebellum இஸ் த ரைட் ஆன்சர், பார்ட் ஆஃப் த ஹைண்ட் பிரெயின். ஓகே, இதெல்லாம் வந்து சச் அ நேத்திக்கு வந்து பேண்டமிக் வைட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இட்ஸ் சச் அ ஈஸி பீஸி biryani tasty answer. Okay, very good. 25th question, halfway through pasangla. Come on, let's see some stars. Now find out the correct sequence of a simple reflex. Okay, reflex actions namakku deleted da, but still let's give it a try. Okay, so reflex action porathalavalla edu correct ana sequence? Where does it start? Where does it end? Yes. Okay, MK Selva தான் first answer. So 3 stars to you Selva, fantastic. Followed by Kritika, Harshida, Sandhya, Dream Queen, fantastic. So receptorல ஆரம்பிச்சு சென்சரி நர்வ்ஸ்ல இருந்து சிஎன்எஸ்க்கு போய் சிஎன்எஸ்ல இருந்து மோட்டார் நர்வ்ஸ் மூலமா இஃபெக்டருக்கு வரது தான் இஸ் a simple reflex arc. Okay, so அதனால option 4 is the answer. Very good. 26th question. The nerve centers which control the body temperature and the urge for eating are contained in body temperature, urge for eating. எங்க இருக்கு? டவுட் இருக்கா இதுல? எத்தனாவது தடவை இந்த கேள்வி வருது நீங்களே சொல்லுங்க. அவ்வளோதான். வெரி குட் ஹர்ஷிதா. ஹர்ஷிதாக்கு 3 stars. எக்ஸலண்ட். ஹைப்போதாலமஸ் தான் கண்ணா இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, வெரி டைரக்ட், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சிம்பிள் ஆன்சர். வெரி குட். 27th, Alzheimer's disease in human is associated with the deficiency of what? Alzheimer's diseaseல நமக்கு deficiency of என்னது? எதனால Alzheimer's disease வருது? ஆல்சைமர்ஸ் வந்து நிறைய படத்துலலாம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய மறதி, அவங்களால they cannot connect real life things. இவங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியாங்கிறது மறந்து போயிடும். ஓகே, ஸோ who is the problem there? ஓகே, ஹர்ஷிதா 1 சொல்கிறாங்க, கிருத்திகா 4 சொல்கிறாங்க, செல்வா தான் முதல்ல 3 சொல்லியிருக்காங்க. ஸோ 3 stars to you செல்வா. அசிட்டைல் கொலின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நமக்கு குறைபாடு இருக்கிறதுனால மட்டும்தான் அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து இஸ் ஹேப்பனிங் இன் ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ ஃபாலோட் பை பிருந்தாவும் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி குட். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நான் 28. The kind of tissue that forms the supportive structure in our pinna is also found in. So again, இது வந்து நீங்க year question அப்படின்னு நினைச்சு பதறக்கூடாது. இது வந்து நம்ம டிஷ்யூலையும் இருக்கு இந்த ஒரு சேம் கான்செப்ட். அதனால தான் I have taken it here also. Okay, fantastic. So மேம் எனக்கு டவுட்டே கிடையாதுன்னு ஹர்ஷிதா வந்து 4 சொல்லிட்டாங்க. ஸோ வெரி குட் ஹர்ஷிதா. 3 stars to you. டிப் ஆஃப் த நோஸ்லேயும் சரி நம்மளோட பின்னாலேயும் சரி we have the same cartilaginous tissue that is present. Okay, so very good.
Question 29. During propagation of a nerve impulse, action potential results from movement of. So action potential எதனால நடக்குது? K plus வந்து வெளியிலிருந்து உள்ள வருது, சோடியம் வந்து உள்ளிருந்து வெளியே போகுது, பொட்டாசியம் உள்ளிருந்து வெளியே போகுது, இல்ல சோடியம் வந்து extracellular to intracellular. So what is happening? So what is happening? Very good. So here I am seeing Kritika has said 4 and I hope அது இந்த question கான 4 தான் அப்படினு. That's what I am seeing first. And அதுக்கு அப்புறமா ஹர்ஷிதா, இன்பத்தமிழன், செல்வா எல்லாருமே சொல்லிருக்காங்க. So I am presuming Kritika gave their answer for this question. So 3 stars to you Kritika. சோடியம் அயன்ஸ் தான் வந்து வெளியிலிருந்து உள்ள வருது, அதனால தான் நம்மளுடைய ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் ஜென்ரேட்டட். திருப்பி நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்த்த ஃப்ளோ சார்ட்டில் ஐ ஹேட் கிளியர்லி புட் டவுன் எப்படி வந்து நர்வ் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு. அண்ட் அதுபடி பார்த்தா கூட நம்ம சோடியம் அயன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட் திறந்தோடனே உள்ள தரதரான்னு ஓடி வரதுனால தான் the polarity is reversed, depolarization occurs. Okay, so அதனால option 4 is the answer. Question number 30. Injury to vagus nerve in humans is not likely to affect. Vagus nerveல பிரச்சனை இருந்தா அந்த வேகஸ் நர்வ்ல இருக்கிற பிரச்சனை வந்து டங் மூவ்மெண்ட், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் மூவ்மெண்ட், pancreatic secretion, cardiac மூவ்மெண்ட் எதை வந்து அஃபெக்ட் பண்ணாது? ஓகே, ஸோ ட்ரீம் குவீன் ஆப்ஷன் 4 சொல்லியிருக்கீங்க. 1 செகண்ட். ஐ திங்க் நான் வந்து கொஸ்டினை படித்த உடனே சாட் பாக்ஸை தான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் தெரிக்குதா, யார் முதல்ல சொன்னாங்கிறதே ஃபாலோ பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் ட்ரீம் குவீன் வாஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் ப்ரிசியூமிங் தேட் இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ப்ரிசம்ஷனில் போகலாம். அடுத்ததுலேருந்து நான் வந்து அப்படியே கண்ணில் எண்ணெய் விட்டுன்னு பார்க்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதனால் வெரி குட் ட்ரீம் குவீன். ஸோ இஃப் யூ see here பசங்களா, 1 செகண்ட். ஸோ நீங்கள் வந்து கார்டியாக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னதுனால வந்து generally vagus nerve வந்து is related to our gastrointestinal tract, கரெக்டா? ஸோ அதனால் நானுமே cardiac movements தான் ஆன்சராக இருக்குன்னு பார்த்தேன், பட் ஆப்ஷன் இஸ் tongue movement. Okay, what I will do is I will check this answer and then I'll come back to you because vagus nerve I don't think is there for your NEET இப்போ இருக்கிற சிலபஸில். ஸ்டில் நெவர்தலெஸ் நம்ம வந்து எந்த ஒரு கான்செப்டையுமே படிக்காமல் விட்டுறக்கூடாது, அதே மாதிரி ஆன்சர் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ வேகஸ் நர்வ் வந்து டஸ் நாட் அஃபெக்ட் த டங் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஐ வில் ஜஸ்ட் செக் and I will update for you. Okay, நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து I will come and update the right answer for you. சரியா பசங்களா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, clear? So அதனால 1 grace mark எல்லாருக்குமே வந்து 1 point. Okay, because even I thought honestly that it was cardiac movements. Okay, because நம்ம ஹார்ட்டுக்கும் மிச்ச இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எனர்ஜி ஜென்ரேட்டிங் மெக்கானிசம். அதனால தான் நம்ம ஹார்ட்டில் SAN இருக்குது இல்லையா? ஸோ அதனால நாட் லைக்லினா எஃபெக்ட் பண்ணாது, கரெக்டா? ஸோ எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா டங் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சராக இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஐ வில் ஜஸ்ட் செக் and then I will let you know. சரியா பசங்களா? ஓகே, 31st question. Bowman's glands எங்கே உள்ளது? Bowman's glands. Again, little outside the box, but let's try. Okay, Brinda சொல்றாங்க கான்ஃபிடென்ட்டா மேம் வேகஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஹார்ட். 10th cranial தான் கரெக்ட், வெரி குட், பட் அசோசியேட்டட் வித் ஹார்ட் I'll just check and let you know. Okay, all right. ஸோ Bowman's gland எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பட் ரொம்ப ஆதி காலத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதனால் வந்து இல்லை பசங்களா, 1 is not the answer. Actually olfactory epithelium of the nose, அங்கே தான் வந்து நம்மளோட Bowman's glands இருக்குது. ஓகே, since it's the nervous system, all our olfactory, ear, இது எல்லாமே connected questions வந்து you can see previous yearல. பட் இந்த வருஷத்துலேருந்து நமக்கு வந்து strictly NCERT தான் ஃபாலோ பண்ணுவோம், NCERTயில் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுனால we will try to just இதெல்லாம் சும்மா ப்ராக்டிஸ்க்கு அப்படியே கோ த்ரூ பண்ணலாமே தவிர லெட்ஸ் நாட் கன்சிடர். ஓகே, பட் ஆனால் எந்த ஒரு PYQயும் நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஓவர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, கிளியர் எவ்ரி ஒன்? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நவ்
Right. So, which one of the following pair of structures distinguishes a nerve cell from other types? So, மிச்ச செல்லுக்கும் இந்த ஒரு nervous செல்லுக்கும் என்ன பசங்களா ஃபண்டமெண்டல் வித்தியாசம்? என்ன வித்தியாசம் ஃபண்டமெண்டலா? This is easy. Okay, இது வந்து நம்ம போர்ஷன் சரியில்லைன்னா சொல்ல முடியாது. So, what is the answer here? All thought Bowman's capsule. எதிர்பார்த்தேன். Okay, very good. Harshida da முதல்ல 1 சொல்லிருக்காங்க, followed by Dream Queen. Okay, very very good பசங்களா. So if you see dendrites and perikaryon, நம்மளோட dendrites தான் main, correct? Which is not there in any other epithelial cell, any other cell that you consider, உங்களுக்கு அது கிடையாது. So அதனால undoubtedly option 1 is the answer. So fantastic Harshida, உங்களுக்கு 3 stars. Okay, super. Then 33rd question, during the transmission of nerve impulses through a nerve fiber, the potential on the inner side of plasma membrane has which type of electrical charge? அதாவது ஒரு transmission of nerve impulse பொழுது inner side of plasma membraneல என்ன சார்ஜ் இருக்கும்? முதல்ல என்னவா இருக்கும், அப்புறம் என்னவா மாறும், திருப்பி என்னவா மாறும்? Okay. So Kritika வந்து first 1 ma'am, எனக்கு டவுட்டே இல்லை மேம் 1 தான் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. Kritika followed by Harshida, Sandhya, Divya, Selva, Pradeepa. Very very good. So if you see முதல்ல it will be negative, becomes positive during depolarization, and then repolarization la back to negative. So undoubtedly question 1 dan, I mean option 1 dan mega seriyana vidai. Okay, so 3 stars Kritika ungalku, very very good. Then 34, which one of the following statement is correct? Which is correct? Which is correct? Neurons regulate endocrine activity but not vice versa. Endocrine glands regulate neural activity and nervous system will regulate endocrine gland. Neither hormones control neural activity nor neurons control. So enna endocrine glands regulate neural activity but not vice versa. Okay, Kritika வந்து 2 சொல்லிருக்கீங்க. Okay, very good. So if you see Harshida வந்து 3 சொல்லியிருக்காங்க மேம், ரெண்டுமே ஒருத்தரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா கிருத்திகா, இன்பத்தமிழன், மிலன்குமார் எல்லாருமே 2 சொல்லியிருக்கீங்க. ஸோ விச் இஸ் கரெக்ட். நம்மளோட நியூரல் அண்ட் endocrine system ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா they regulate each other. Okay, they help to regulate each other. Okay, because இப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் endocrine gland எப்படி வந்து பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா feedback mechanisms. Okay, feedback mechanisms மூலியமாக நெக்ஸ்ட் பிரெயின் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது நம்மளோட endocrine glands தான். ஸோ அதனால் endocrine gland will regulate neural activity and nervous system will regulate endocrine activity. They go hand in hand. ஸோ அதனால் very good Kritika, 3 stars to you, excellent. All right, question 35. Which part of the brain is involved in hearing? Hearing process பண்றது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, frontal lobe, parietal lobe, temporal lobe, cerebellum. So frontalனா frontல இருக்கிறது, parietalனா மேல இருக்கிறது, occipital பின்னாடி இருக்கிறது, temporal sideல இருக்கிறது. So then what is it? Very good, ராகவி மாரிமுத்து. ராகவி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 3 stars to you ராகவி, ஃபென்டாஸ்டிக். டெம்பரல் லோப், டெம்பரல் லோப் தானே சைடில் இருக்குது, சைடில் தானே காது இருக்குது. ஸோ ஹியரிங்கை ப்ராசஸ் பண்ணுறது ஹேப்பன்ஸ் இன் த டெம்பரல் லோப் ஆஃப் த பிரெயின். ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். தென் ஒரு பர்சனுக்கு வந்து பயங்கர அன்பிரடிக்டடான மூட்ஸ் இருக்குது, அவுட் பர்ஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸ், குவாரல்சம் பிஹேவியர், கான்ஃப்ளிக்ட் வித் அதர்ஸ். ஸோ இந்த பர்சனுக்கு என்ன இருக்குது? ஸ்கிரிசோஃபெனியா இருக்குது, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, மூட் டிஸார்டர் இருக்குது, இல்லை ஆக்ரெக்டிவ் டிஸார்டர் இருக்குது. வாட் டு தே ஹேவ்?
Okay, this is also slightly outside your NCERT தான், I will not deny, but it is a previous year question. அதனால நம்ம அதை இக்னோர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் we have to try and solve this. Okay, ஸோ இதுக்கு வந்து ட்ரீம் குயின் எஃபெக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அவருக்கு வந்து பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான் அப்படின்ட்டு, பட் நிறைய பேர் அடிக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆக்சுவலாக ஆன்சர் இஸ் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து they can't control their mood, they cannot process who they are and what they are doing அப்படிங்கிறமான பயங்கரமான behavior and conflicts வந்து can arise. Now mood disorder அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் இதுவாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அடிக்டிவ் டிஸார்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது வித்ட்ராவல் சிம்டமாக இருக்கும். ஓகே, தே லாவ் ஷேக்கிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ பீப்புள் ஹூ ஆர் அண்டர்கோயிங் ரீஹாபிலிட்டேஷன் வந்து அவங்களோட பாடியிலேயே லாட் ஆஃப் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். Okay, so all that வந்து is addictive disorder. So இங்கே வந்து borderline personality disorder is the right answer. I understand it's a little out of the NCERT தான், but it's a PYQ. So நம்ம வந்து அதை வேல்யூ பண்ணி தான் ஆகணும் இல்லையா? Okay, now question 37. Which one of the following does not act as a neurotransmitter? Acetylcholine, epinephrine, norepinephrine, cortisone. யார் இங்கே ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இல்லை? வெரி சிம்பிள் ஆன்சர். இது என்சிஆர்டியில் இருந்து தான். வெரி குட் ஹர்ஷிதா. ஹர்ஷிதா தான் ஃபஸ்ட்டு 4 சொன்னாங்க, ஃபாலோட் பை கிருத்திகா, சந்தியா. எக்ஸலண்ட். கார்டிசோன் அப்படிங்கிறது இஸ் நாட் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர், பட் அட்ரினலின் ஆர் நார் அட்ரினலின், எபினெஃப்ரின் ஆர் நார் எபினெஃப்ரின் இஸ் டெஃபினெட்லி அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். ஃபேன்டாஸ்டிக், 3 stars to you. Now, which of the following pair is mismatched? Cerebellum voluntary activities control பண்ணுது. Cerebellum is for body balance. Okay, now let me see chat boxல யார் அந்த first answer question 38க்கு? Yeah, who is it? Okay, ஹர்ஷிதா தான் முதல்ல ஆப்ஷன் 3 மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The pneumotaxic center மெடியூலால கிடையாது மேம், I am so sure of it அப்படின்னு சொல்லிட்டாங்க. Followed by Divya. Okay, so of course cerebrum தான் வந்து will control all voluntary activities. No, இப்போ வந்து வெளியே போகலாமா அப்படின்னு கூப்பிட்டா போகலாமா வேணாமாங்கிற டிசிஷன் எங்கே மேக் பண்ணுறோம்? cerebrumல, on our frontal brainல தான், forebrainல தான் we make the decision இல்லையா? So that is true, body balance is true. medullaல pneumotaxic center கிடையாது. pneumotaxic center is present in the pons. Okay, so அதனால very good. First answer is the Harshida. So 3 stars to you, Harshida. Very nice. All right. Now, okay. Question 39. Bipolar neurons நம்ம எங்க பார்க்கலாம்? Bipolar neurons எங்க பார்க்கலாம்? Unipolar, bipolar, multipolar. So bipolar neurons நம்ம எங்கே பார்க்க முடியும்? ஓகே, கிருத்திகா எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை கண்ணா, ஹர்ஷிதா, மிலன்குமார், எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் இருக்கிறது இஸ் யூனிபோலார், நாட் பைபோலார். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் இட் இஸ் மல்டிபோலார். ஓகே, ஐஸ், நோஸ், இயர், அதாவது ரெட்டினா, காக்லியா, ஓல்ஃபேக்டரி எபிதீலியம், அங்கே தான் வி ஃபைண்ட் பைபோலார் நியூரான். ஸோ முதல்ல பதில் சொன்னது வந்து செல்வா. So very good Selva, 3 stars to you. Olfactory epithelium தான் இதுக்கான ஆன்சர். So remember like this பசங்களா, unipolar அப்படிங்கிறது வந்து is present in embryos. Okay, embryonic stagesல it is present. Then bipolar அப்படிங்கிறது வந்து eyes, nose, ear மூணுமே you can find. So retina, cochlea, olfactory epitheliumலாம் கேட்டாங்க அப்படின்னா it will be bipolar. Multipolar அப்படிங்கிறது you find it in the CNS, you find it in the PNS, எல்லா இடத்துலையுமே you will find the multipolar. Okay, clear? So அதனால that is the இது, you please refer this and remember. Okay, question 40. brain stemல யார் வரமாட்டாங்க?
midbrain, medulla oblongata, pons or the cerebellum. இது ஆல்ரெடி வேற மாதிரியா வேற வருஷத்துல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாது. ரைட், ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? cerebellum, pons, medulla oblongata, midbrain. Okay, very good. ஹர்ஷிதா தான் முதல்ல 4 சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி குட் ஹர்ஷிதா ரமேஷ், 3 stars உங்களுக்கு. cerebellum நம்மளோட பிரெயின் ஸ்டெம்ல வராது. ஓகே, மிட் பிரெயின், மெடியூலா அண்ட் பான்ஸ், இது 3 மட்டும்தான் கிரியேட்ஸ் மை brain stem. பட் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைண்ட் பிரெயினில் யூ ஹேவ் ஆல் தீஸ் 3, medulla, pons and cerebellum. Okay, so confuse ஆக வேண்டாம். இதுக்கு option 4 தான் answer. Very good. Now 41st question, which of the following is a major coordinating center for sensory and motor signaling for the cerebrum? Major coordinating center யாரு for the cerebrum? நான் சொன்னேன் இல்லையா, சென்சரி அண்ட் மோட்டர் ரெஸ்பான்ஸ் செரெப்ரம்க்கு எங்கே போகணும் எங்கேருந்து வரணுங்கிறத யார் கண்ட்ரோல் பண்ணுறா? வெரி குட், கிருத்திகா தான் ஃபர்ஸ்ட் 2 அப்படின்னு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, ஃபாலோட் பை செல்வா, எவ்ரிபடி. Okay, dream queen, very very nice. So if you see, thalamus is the right answer. So 3 stars உங்களுக்கு கிருத்திகா, very very good, excellent. All right, so question 41 க்கு 2 is the answer. Then 42, sensory neuron enters the spinal cord through. Sensory neuron spinal cord க்கு, again this is a reflex oriented question, but நமக்கு இப்போதைக்கு இந்த வருஷம் பேப்பர்ல இல்ல. Nevertheless, it's a previous year question, so let's just give it a try. Okay, sensory neuron enters the spinal cord through. Okay, dorsal root of the spinal cord அப்படின்னு கிருத்திகா சொல்லியிருக்காங்க, followed by ஹர்ஷிதா, செல்வா, வனிதா. வெரி குட், dorsal root of spinal cordல தான், spinal nerveல தான் வந்து our sensory neurons will enter the spinal cord. Okay, very good, option 1 is the answer. Fantastic. Reflex action யாரு கண்ட்ரோல் பண்றா? பரவாயில்ல, இது deleted syllabus-ஆ இருந்தாலும் இந்த மாதிரி questions-லாம் நமக்கு ஈஸி பேசி ஆன்சர். ஓகே, ஸோ என்ன ஆன்சர்? யார் கண்ட்ரோல் பண்றா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை? பிரெயினா, ஸ்பைனல் கார்டா, ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்? Who is controlling? Fantastic. So ஹர்ஷிதா தான் முதல்ல மேம் ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. வெரி குட், ஸ்பைனல் கார்டு தான் will control all kinds of reflex actions. That's option 2. Fantastic. Question 44, the most abundant intracellular cation is, இருக்கிறதுலயே ஜாஸ்தியான intracellular cation எது? உள்ள இருக்கிற கேட்டயான் எது? மோஸ்ட் abundant intracellular cation. இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் என் காதுல பூ சுத்த முடியாது. ஓகே, so what's the answer? ஓகே, ஹர்ஷிதா வந்து மேம் 2 is the answer அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரக்ருதி வந்து 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, so very good Harshida, 3 stars for you, followed by Prakriti, Brinda, Milan Kumar, everybody. So if you see, பொட்டாசியம் தான் உள்ள நிறையா இருக்கும். ஸோ இஃப் யூ நோட்டிஸ், சோடியம் தான் வெளியே நிறையா இருந்துச்சு. ஸோ கேட்டை திறந்த உடனே சோடியம் தான் எக்கச்சக்கமாக உள்ளே வந்து இட் மேட் இட் பாசிட்டிவ். நான் வெளியே போகிறதுக்கு யார் போனா? K+ தான் போச்சு. ஓகே, பிகாஸ் இன்சைட் தேர் வர் அ லாட் ஆஃப் K+ ions. Okay, so அதனால intracellularly abundant வந்து definitely potassium ions. Okay, very good. So 3 stars to you Harshida, and I think Prakruti வந்து I am just seeing your answer now. So அதனால good. Please பசங்களா யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ do participate, do answer. Okay, அப்பதான் நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்டா இல்லையானே உங்களால ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். All right, now எந்த ஒரு ஹார்மோன் வந்து is playing a pivotal role in social bonding, sexual reproduction and childbirth? Little bit endocrine system or a question, but nevertheless it is a PYQ. So let's do this. எந்த ஹார்மோன் வந்து is associated with social bonding, sexual reproduction and childbirth? கிருத்திகா மேம் 1 தான் மேம். நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவேன் என்ன மேம் அப்படின்னு.
Very good, Kritika. So 3 stars to you. Oxytocin is the hormone. Okay, so நம்ம socially ஒரு நல்ல relationship maintain பண்றதுக்கோ sexual reproductionக்கோ childbirthக்கு mainly, okay, during parturition all the muscular contractionsக்கு we need oxytocin. So undoubtedly option 1 is the answer. Okay, fantastic. And adukapramum Prakriti, Geeta, Obito, Jessica, excellent job. Very nice pasangla. Good. 46th question. Resting membrane potential is established primarily due to yaarnala resting membrane potential yaarnala maintain agudhu. Idhe question we have seen before. Okay, so who is maintaining sodium potassium pump நீங்க யோசிக்கலாம், பட் ஆனா who is exactly maintaining அந்த மாதிரி யோசிங்க. எனக்கு தெரியும் கிருத்திகா செல்வா எடுத்தோடனே 111. நோ, ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியலை எஸ்டாப்ளிஷ் பண்றது யாரு? யோசிச்சு பதில் சொல்லுங்க பசங்களா. ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியலை யாரு எஸ்டாப்ளிஷ் பண்றா? ஸோ வென் மை சிஸ்டம் இஸ் சம்திங் லைக் திஸ், ஓகே ஓகே, கிருத்திகா தான் ரொம்ப நேரம் கழிஞ்சு யோசிச்சு 2 பதில் சொல்லியிருக்கீங்க. எஸ், ஸோ இஃப் யூ சி இப்படி இருந்த என் சிஸ்டமை ஆக்ஷன் பொட்டென்ஷியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு யார் உள்ளே வந்தா? இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் கேம், சோடியம் உள்ளே வந்துச்சா? இப்போ இது வந்ததுக்கு அப்புறமா திருப்பி என்னோட ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ப்ரைமரிலி ஹூ இஸ் டூயிங்? வெளியே போகிற பொட்டாசியம். ஸோ இஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இஸ் காசிங் த resting membrane potential to be established. Clear? So option 2 is the right answer. So Kritika வந்து கொஞ்சம் late answer but correctா புடிச்சிட்டீங்க. So 3 stars to you. Very nice. Question 47 பசங்களா. Come on, 4 more answers. Okay, அந்த எனர்ஜியை விட்டுறாதீங்க. Now which of the following compounds generates a feeling of well-being and inhibits pain? பெயினை இன்ஹிபிட் பண்ணி கொஞ்சம் வெல்பீயிங்க்கு ஆன ஃபீலிங். ஸோ இது வந்து நமக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லேயும் we can find this kind of question. Okay, ஹார்மோன்ஸ்லேயும் we can find, nervous systemலேயும் we can find. Okay, so it's like a kind of an intersecting topic மாதிரி. ஸோ எந்த ஒரு காம்பவுண்ட்னால நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் யூஃபோரியா, ஆஃப் வெல்பீயிங் இதெல்லாம் வருது? அட்ரினலினா? செல்வா சுப்பிரமணியன், அட்ரினலின் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாவாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரீம் குயின் தான் ஃபஸ்ட்டு 3 சொன்னாங்க, ஃபாலோட் பை பிரகிருதி. ஓகே, வெரி குட். ஸோ endorphins are compounds that make us feel good. Okay, make us, give us a well-being. Okay, sensation of painலாம் இல்லாமல் it is endorphins. Okay, Prakriti, very good. So stars to you, Prakriti and Dream Queen. Okay, good. 2 பேர் தான் கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க, சொன்னால் 2 பேருக்குமே ஸ்டார்ஸ். வெரி நைஸ். 48th question. தாலமஸும் ஹைப்போதாலமஸும் எங்கே இருக்கு? பிரெயின் ஸ்டெம்ல, செரப்ரம்ல, செரபெல்லம்ல, டயன்செஃபலான்ல? கமான், இது மாதிரியான ஒரு ஈஸி கொஸ்டின் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஈஸி கொஸ்டின் இது. What's it? What is it? What is it? Very good, Selva. Kritika, தவுளூண்டு இதில் வந்து மிஸ் பண்ணிட்டேமா. ஓகே, செல்வா, ஹர்ஷிதா, ட்ரீம் குயின், வெரி குட். ஸோ செல்வா தான் முதல் ஆன்சர் சொன்னார். டயன்செஃபலானில் தான் இருக்குது தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ். டயன்செஃபலான் அண்ட் செரப்ரம் டுகெதர் மேக் அப் மை 4 brain. ஓகே, பட் ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இட் இஸ் present in the diencephalon. ஸோ அதனால செல்வா 3 stars to you. 4 is the right option. Okay, followed by everybody, Milan Kumar, Divya, Prakriti, Kritika, Jessica, very good. Okay, then depolarization of axonal membrane எதனால நடக்குது? Depolarization. Why is depolarization happening? Very simple this is. எத்தனை தடவை அந்த டயக்ராம் போட்டு பார்த்துருப்போம்? வெரி குட், கஜேந்திரன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் இட் இஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். எஸ் கஜேந்திரன். ஓகே, ரைட். ஸோ கஜேந்திரன் வந்து ஆப்ஷன் 2 அப்படின்னு முதல்ல பதில் சொன்னார். பட் நெவர்தலெஸ்
Yes, I agree with everybody else after that. Selva, Kritika, Harshida. Good. So Selva da modala sonnaru illaya, depolarization ku external membrane la எதனால ஆகுது அப்படினா it is the influx of sodium ions. Okay, that is the right answer. So very good Selva, 3 stars to you. So நான் already சொன்ன மாதிரி உள்ள நெகட்டிவா இருக்கா, சேனல் திறந்த உடனே யார் உள்ள வருவா, Na+. So அப்போ it becomes plus plus plus. So that is nothing but depolarization. இல்லையா பசங்களா everybody? So இந்த depolarization க்கு யார் உள்ள ஓடி வரா, is the sodium. So influx of sodium is what causes the depolarization. Clear? Simple? Yeah, so ellarume 1 1 1 1 தான் போட்டுருக்கீங்க. So fantastic everybody. Then question 50, the last question for today. Immediately after an action potential has peaked. Okay, so action potential peak ஆயாச்சு. Now எந்த கேட் திறக்கும்? action potential peak ஆகிறதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் யார் திறந்திருந்தா, சோடியம் சேனல்ஸ் were open. Now அந்த பீக் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நெக்ஸ்ட் எந்த கேட் திறக்கும்? Who is it? Okay, so Dream Queen has said option 4. So fantastic Dream Queen, நீங்க தான் முதல் answer. So 3 stars to you. கண்டிப்பா பசங்களா, followed by Prakriti, Inba Tamilan, Harshida, Gajendran, Milan Kumar. Very good. Potassium, correct? So திருப்பி சொல்ற மாதிரி, we had negative, it opened, sodium came in, depolarization happened. That is my action potential. Action potential கப்புறமா இப்போ யார் உள்ள, I mean யார் வெளியே போவா அப்படின்னு பார்த்தா is going to be K+. அப்போ which gate is opening? Potassium gates are opening. Clear enough? Yes. So இதே question, அதாவது சோடியமா பொட்டாசியமா அப்படிங்கிற question. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன, repolarization, depolarization பத்தின question. ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய ரிப்பீட்டடாக வருது இல்லையா? ஸோ அதனால் பசங்களா ப்ளீஸ் ரிமெம்பர் தட் நம்ம டெலிகிராம் சேனலில் ஒன்ஸ் ஐ அப்லோட் திஸ் ஃபைல் தேர், கண்டிப்பாக இதில் அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் வந்து இஸ் பார்ட் ஆஃப் த டிலீட்டட் சிலபஸ். ஓகே, பட் அது ஒரு PYQ அப்படிங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் கோ. அது ஸ்டில் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம், சும்மா அது கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் brought it here for you. பட் nevertheless நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற பேப்பரில் டோன்ட் வரி, இட் இஸ் ஆல் கோயிங் டு பி யோர் இந்த NCERTயில் இருக்கிற கான்டென்ட் மட்டும்தான். சரியா பசங்களா? இஸ் தட் ஓகே? ஸோ எல்லாரும் செஷனை சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் மேம் அப்படின்னு சொன்னால் அந்த லைக் பட்டனை தெரிக்க விடுங்க அண்ட் நம்ம ஆடுகளம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ ஸ்கோர்ஸ் என்ன பசங்களா? இன்னைக்கு யார் வந்து ஸ்டார் பாய் ஆர் ஸ்டார் கேர்ள்? எவ்ரிஒன், ஹூ இஸ் த ஸ்டார் பாய் ஆர் த ஸ்டார் கேர்ள் இன் த கிளாஸ்? ஸ்கோர்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஹர்ஷிதா வந்து 47 வாங்கியிருக்காங்க. வேற யாரு வேற யாரு வேற யாரு வேற யாரு? Go ahead. Okay, Divya Bharati 43. Good try ma, very good. Then okay, Brindavum 47. Harshida and Brinda rendu perume 47. Milan Kumar 46. Very good. Prakriti 40. Excellent. Good. Okay, so 49 Dream Queen. I'm so happy. Very good. Prakriti, no problem. Video திருப்பி பாருங்க, questions எல்லாமே திருப்பி ட்ரை பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ட்ரீம் குயின் தான் 49 இப்போதைக்கு, அதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 3 stars to you ட்ரீம் குயின். வெரி வெரி குட். ஓகே, பட் nevertheless also we had 47 வாங்கின பிருந்தா அண்ட் ஹர்ஷிதா. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் உங்களுக்கு. டோன்ட் வரி, நம்ம வந்து இன்னும் பெட்டராக எப்படி ஆகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கிருந்து யோசிக்கணும். சரியா? ஆண்ட்ரூ, சாம்சல், செல்வா, வெரி குட் பசங்களா. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் 50க்கு வந்து 40க்கு மேலே வாங்குறீங்கிறதே வந்து பெரிய விஷயம்தான். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு ஒர்க் ஹார்ட். நம்ம வந்து ஸ்கோர் எல்லாம் வந்து இப்போது பெருசாக மைண்டில் எடுத்துக்காமல் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனில் நம்ம கண்டென்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் நம்ம கான்செப்டுங்கிறத மட்டும் இப்போதைக்கு யோசிக்கலாம். சரியா பசங்களா? மிச்சப்படி ஸ்கோர்லாம் தானாகவே வரும். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஓகே, கேரண்டீடாக உங்களுக்கு ஸ்கோர் வரும். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் வில் கம்.
ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். நான் திருப்பி சொல்கிற மாதிரி ஆடுகளம் நம்மளுடைய எக்ஸாமுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசஸ் டுடே. ஓகே, ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் என்ரோல் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே, இட்ஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா, டெஃபினட்டாக இந்த ஃபைல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த கொஸ்டின் நம்பர் 30 ஒரு டவுட் இருந்தது இல்லையா, அதையும் கிளியர் பண்ணி ஐ வில் அப்லோட் இட் தேர். ஓகே, ஸோ அந்த ஃபைல் எல்லாமே அங்கே பார்த்துக்கலாம். ஸோ கைப்புள்ள மாதிரி பிரேக்கு அப்படின்னு ஒன்னே தெரிச்சு ஓடி போய் தூங்காமல் அடுத்த கிளாஸுக்கு மறக்காமல் டைமுக்கு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஒரு 5 minutes break and after the break Ashima ma'am will continue with the class. ஓகே, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த லைக் பட்டனை தெறிக்க விட்டிங்களா எவ்ரிபடி? ஓகே, ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி. ஸோ உங்களை இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் PYQ சால்வ் பண்ணதில் வந்து எனக்கு ஒரே ஹாப்பி. ஸோ அதனால நெக்ஸ்ட் செஷனில் இதே மாதிரி சூப்பராக we will come back with another chapter. ஓகே, தேங்க்யூ பசங்களா. ஒரு 5 minutes குட்டி பிரேக் எடுத்துட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகே, bye, see you all. Yes. So இன்னைக்கு ஃபுல்லா பயாலஜியா இருந்துச்சு போல. அமிர்த் சார் ஸ்டார்டிங், then Shruthi ma'am, then me. So இன்னைக்கு you saw all the bio teachers. இன்னைக்கு ஃபுல்லா பயாலஜி டேவா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், பிளான் growth development கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெடியா இருக்கீங்களா? Yes. Okay, எங்க where is my பச்சை முட்டை army? All of you here? இதோட முடிஞ்சு அவ்வளவுதான். So one more very important thing, இன்னியோட என்னது, நம்ம GIB registrations close ஆகுது. இதுக்கு மேல no more GIB registration. இதுக்கு மேல நான் ஃபார்ம் லிங்க் கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல கைப்புள்ள கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். So இது இவ்வளவுதான் லாஸ்ட் and you cannot register anymore. ஓகே, எக்ஸாம் எப்போ நடக்க போகுது? சண்டே மத்தியானம் 2 மணிக்கு ஷார்ப் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஐ வில் ஆல்சோ கிவ் யூ another வீடியோ. எப்படி போறது, ஆப்குள்ள ஏறுறது, எப்படி எக்ஸாம் எழுதுறது எல்லாமே நான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பட் யூ பி ப்ரிப்பேர்ட். ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, மொத்த போர்ஷன்ஸும் இருக்கு. நீங்க ஒரு நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்க போகுது. ரைட். ஓகே, சோ பிளான் growth development சாப்டர்ல நிறைய பேருக்கு வந்து என்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம்னா, மேம் நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ ஹார்மோன்ஸ் பத்தி இருக்கிற கொஞ்சம் டீடைல்ஸ் நம்ம இங்க போடலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் we will focus into plant hormones or phyto hormones. அதை டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், questions ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு மேல we will give importance to questions only. கண்டிப்பா. ஓகே, alright, so ஆரம்பிக்கலாமா? Yes, are you all here? Start பண்ணலாமா? Okay. And இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஓகே, சோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. அது இன்னைக்கு இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். நாளைக்கு உங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராப்பர் கவுண்ட் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆப்பிள் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு மேல இருக்க முடியாது. ஓகே, வைக்க முடியாது. So registration is closed. Okay, so now growth, plant growth and development chapter ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன படிக்கணும், phase of growth வந்து படிக்கணும். பட் இது வந்து நம்ம என்ன எங்க படிச்சிருக்கோம், morphology of flowering plants அப்படிங்கிற சாப்டர்ல இந்த phase of growth regions of the root அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஓகே, அதே 3 regions தான். மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் இருக்கு, அதுக்கப்புறம் ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன் ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் இருக்கும். 3 ரீஜன்ஸ் இருக்கு. 3 விதமா நமக்கு என்ன கிடைக்கும், growth இருக்கும். ஓகே, so we'll start with the first one, meristematic growth. Meristematic growth or region of meristematic area அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கும், அங்க வந்து எபிசஸ்ல, ஓகே, எஸ், எபிசஸ்னா டிப்ஸ்ல இருக்கிற சில இடத்துல ஸ்பெஷலைஸ்டான செல்ஸ் இருக்கும். எதுக்காக, ஸ்பெஷலைஸ்டான ரூட் அண்ட் ஷூட்ல வந்து ஸ்பெஷலைஸ்டான மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல என்ன இருக்கு, we have continuous division. ஓகே, சோ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து குட்டி பேபி செல்ஸா இருக்கும். அவங்க கண்டினியூஸ் டிவிஷன் முடிச்சுதான் வந்து செல்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இட் ஹாஸ் thin cellulosic cell wall, many plasmodesmatic connections, அது எல்லாமே இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் செல்ஸா இருக்கும். கண்டினியூஸ் என்ன நடக்கும், டிவிஷன் நடந்துட்டே தான் இருக்கும். அவங்க மெச்சூரே ஆக மாட்டாங்க. அதுக்கு அடுத்து we have the அடுத்த phase of growth called as the elongation phase. இங்க என்ன நடக்கும்னா, இந்த பேபி செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்கள கொஞ்சம் பேர் வந்து இல்ல நான் வந்து
இதுக்கப்புறம் டிவைட் பண்ண மாட்டேன் ஓகே எனக்கு வந்து வளர்ந்து பெருசாகணும் அப்படின்னு சொன்ன உடனே they go into elongation phase அங்க வந்து அவங்க சைஸ்ல பெருசாவாங்க yes and then we have the maturation phase இங்க என்ன நடக்கும்னா there's a process called as differentiation okay differentiation அப்படிங்கிற ப்ராசஸ்ல இந்த பேபி செல்ஸ் எல்லாமே சைஸ்ல மட்டும் பெருசாகாம அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி ஒரு மெச்சூர்ட் செல்லா இல்ல ஒரு பெர்மனன்ட் செல்லா மாறிடுவாங்க ஓகே கிரீன் ஹார்ட் தருவீங்களா கண்டிப்பா தருவேன் பட் நீங்க கவனிச்சாதான் alright so yes characterized by cell wall thickening இருக்கும் lignification இருக்கும் maturity attain பண்றது சைஸ்ல வித்தியாசம் உங்களுக்கு வருது ஓகே சோ ஒரு நார்மல் செல்ல இருந்து xylem செல்லா மாறுது ஒரு நார்மல் செல்ல இருந்து phloem செல்லா மாறுது ஒரு நார்மல் செல்ல இருந்து parenchyma மாறுது ஓகே சோ அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இங்க நடக்கும் இந்த maturation zoneல நடக்கும் ஓகே now generally plantsல growth yes today last day ஆமா 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 என் கிளாஸ் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே அதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் முடிச்சா என்ன பாப்பீங்க ரைட் ஓகே சோ டைப்ஸ் ஆஃப் growth நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செடியில ஒரு பிளான்ட்ல ஜெனரலி டைப்ஸ் ஆஃப் growth பாத்தீங்கன்னா பிரைமரி growth இருக்கு செகண்டரி growth இருக்கு பிரைமரி growthனா அந்த சீட்லிங் ஸ்டேஜ்ல இருந்து ஓகே சோ ஃப்ரம் த சீட்லிங் ஸ்டேஜ் சீட் ஜெர்மினேட் ஆகி வர அந்த ஸ்டேஜ்ல இருந்து டு யங் பிளான்ட் ஓகே வரைக்கும் இருக்கிற அந்த growth சோ இங்க நிறைய என்ன நடக்கும் நிறைய லீவ்ஸ் வர்றது கொஞ்சம் குட்டியா இருக்கும் செடி ஓகே அந்த அளவுக்கு செகண்டரி growth எதுவுமே இருக்காம எபிக்கல் மெரிஸ்டம்ஸ் தான் அதிகமா வர்க் பண்ணுவாங்க பிரைமரி growthல அதுக்கப்புறம் they come to a stage where they like okay இதுக்கப்புறம் வந்து அப்படியே ஹைட் மட்டும் ஜாஸ்தியாய் பிரயோஜனமே இல்ல ஓகே ஸ்ட்ரெngth எதுவுமே இருக்காது ஹைட் மட்டும் ஜாஸ்தி அப்படியே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு so then they go into secondary growth secondary growth என்ன நடக்கும் அதுல வந்து we have lateral meristems okay vascular and cork cavum இருக்கும் இதுல வந்து நம்ம width வந்து increase ஆயிடும் ஓகே ஹைட் மட்டும் இல்ல கொஞ்சம் widthலயும் increase ஆனதா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்பதான் பெரிய மரமா மாற முடியும் சோ யங்கா இருக்கிற பிளான்ட்ல இருந்து okay from young plant they form mature plant or adult mature plant னே போட்டுக்கலாம் ஆனா இது எல்லா செடியிலுமே இல்ல சில செடியில தான் இருக்கும் அது மரமா ஃபார்ம் பண்ண செடியில தான் அதிகமா நீங்க பாப்பீங்க ஓகே சோ வுட்டியா இருக்கும் இந்த செகண்டரி growth முடிச்சு யூசுவலி வுட்டியா இருக்கும் பிரவுன் கலர்ல இருக்கும் ஓகே ஸ்டெம் எல்லாமே பிரவுன் கலர் இருக்கும் அண்ட் டெட் செல்ஸ் அதிகமா இருக்கும் ஓகே பிரைமரி growthல யூசுவலி ஸ்டெம் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்கும் ஓகே இங்க வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் ரொம்ப பெருசா திக்கா ஓகே சோ இட் becomes very rigid and அதான் வந்து மரமா மாறுது மரத்துல வந்து பெரிய ஒரு ஸ்டெம் ட்ரங்க் இருக்கும் and then you have a lot of branches இல்லையா okay that's because of secondary growth right so these are the two phases or two types of growth in a plant now growth rate arithmetic growth rate இருக்கு geometric growth rate இருக்கு arithmetic growth first I think எனக்கு தெரிஞ்சு geometric growth rate first படிக்கலாம் okay geometric growth rateல எப்படி நடக்கும் அப்படின்னா sigmoid S curve இருக்கு WT is equal to W0 e raised to RT okay so formula போட்டுருக்காங்க it is actually e raised to RT சரியா so இதுல efficiency index இருக்கு okay it is e is a base of natural logarithm okay இதுல என்ன நடக்கும் அப்படின்னா first you have one cell okay in the one cell divide ஆகி you'll have two cells right இந்த ரெண்டு cells divide ஆகி மறுபடியும் they'll form two cells each அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுமே ஓகே ஒவ்வொரு செல்லுமே கண்டினியூஸா டிவைட் ஆகி they will keep forming நம்பர் வந்து அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும் so 1 becomes 2 okay 2 becomes 4 8 16 32 64 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் டபுள் ஆயிட்டே போகும் ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் இப்படி டபுள் ஆயிட்டே போகும் this is called as geometric growth எப்படி ஒரு செல் ஃபார்மேஷன் ஓகே ரெண்டு செல் ஃபார்மேஷன் அந்த ரெண்டு செல்லுமே ஈக்குவலி டிவைட் ஆகுது அப்படின்னா you have geometric growth பட் arithmetic growth பாத்தீங்கன்னா ஒரு செல் இருக்கு ஓகே ஒரு செல் டிவைட் ஆகி ரெண்டு செல்லா மாறிடுச்சு இதுல ஒரு செல் என்ன பண்ணா நான் மெச்சூர் ஆகிறதுக்கு போறேன் நான் இதுக்கு மேல டிவைட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு they go into elongation phase அதுக்கப்புறம் maturation phase போயிடுவாங்க ஒரே ஒரு செல் தான் டிவைட் ஆகும்
மறுபடியும் அங்க 2 பேர் வந்துச்சா, அங்கேயும் ஒரே ஒரு செல் தான் டிவைட் ஆகும். மறுபடியும் அங்கேயும் ஒரு செல் தான் டிவைட் ஆகும். சோ இப்போ என்ன ஆச்சு, நம்பர் பாத்தீங்கன்னா you see 1 2 3 4 5. ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் நம்பர் அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, 1ங்கிறது வந்து you have 2 cells here. Okay, so they just increase in number அப்படியே. ஓகே, ஒட்டுமொத்தமா நம்பர் பாக்கும்போது இப்ப பாருங்க 64 செல்ஸ் இங்க இருக்கும்போதும் இத்தனை வாட்டி டிவிஷன் நடக்கும்போது 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் டிவிஷன் நடக்கும்போது 64 வந்துச்சா. ஓகே, இங்க 7 டைம்ஸ் நடந்தாலுமே if you see 1 2 3 4 5 6 7 அப்படி 7 வாட்டி டிவைட் ஆனாலுமே 1 2 3 4 5 6 7 8 செல்ஸ் தான் வரும். ஓகே, இங்க 7 வாட்டி டிவைட் ஆகும்போது 64 செல்ஸ் வந்துருச்சு. இங்க 7 வாட்டி டிவைட் ஆகும்போது வெறும் 8 செல்ஸ் தான் வரும். ஏன்னா ஒரே ஒரு செல் தான் மறுபடியும் டிவைட் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு செல் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு போயிட்டே இருக்காங்க. This is called as arithmetic growth. So இங்க நீங்க கிராஃப் வரையும் போது லீனியர் கிராஃபா தான் இருக்கும். ஓகே, கிராஃப் will be linear. ஆனா இங்க geometric growth கிராஃப் will be S shaped. ஓகே, sigmoid கிராஃபா இருக்கும். இங்க லீனியர் கிராஃபா இருக்கும். So you see LT is equal to L0 plus RT. ரெண்டுக்கும் ஃபார்முலா இருக்கு, நீங்க படிக்கணும். ஓகேவா? எஸ், this is very important. So arithmetic growth இருக்கு, geometric growth இருக்கு, இது படிச்சிட்டீங்க. Now factors controlling plant development. So growth மட்டும் இல்ல, ஒரு செடியோட ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது growth மட்டும் இல்லாம ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டும் இருக்கு. ஓகே, வெறும் செல்ஸ் மட்டும் டிவைட் ஆனா பத்தாது. செல்ஸ் டிவைட் ஆகும்போது மொத்தமா ஃபங்க்ஷனாலிட்டிலயும் அது இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கணும். ஓகே, சோ growthம் நடக்கணும், டிஃபரன்சியேஷனும் நடக்கணும். வெறும் நிறைய செல்ஸ் மட்டும் அப்படியே ஒரு பல்கா ஒரு 10,000 செல்ஸ் இருக்குன்னு வச்சு அத growthன்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த 10,000 செல்ஸ்ல ஒரு 1000 செல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்பெசிபிக்கா லீஃப் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஒரு 1000 செல்ஸ் வந்து ரூட் ஃபார்ம் பண்ணும். ஒரு 5000 செல்ஸ் வந்து அவங்க வந்து they should form the stem. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்கணும் பண்றதுக்கு. ஓகே, அப்பதான் ஒரு ஆர்கானிசமா மாறும். சோ டெஃபினெட்லி there is something called as development. ஓகே, டெவலப்மெண்ட்ல என்ன இருக்கு, ரெண்டுமே இருக்கு, ரெண்டு விஷயமும் இருக்கு. ஒரு growth இருக்கு, ஒரு டிஃபரன்சியேஷனும் இருக்கும். ஓகே, so you can see development அப்படின்னு சொல்லும்போது is growth plus differentiation. இந்த டெவலப்மெண்ட்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாதான் ப்ராப்பரா பிளான்ட்டோட டெவலப்மெண்ட் நடக்கும். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸும் இருக்கு, எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் லைட், டெம்பரேச்சர், வாட்டர், ஆக்சிஜன் இதெல்லாம் அளவுக்கு கிடைக்கும் போது நல்லா வளரும் செடி, ஆட்டோமேட்டிக்கலி வீடும். ஓகே, சோ ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கும் போது நம்ம தண்ணி ஊத்துறோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபர்டிலைசர்ஸ் வேணும்னா அதை நம்ம போடுறோம். ஓகே, வெளிச்சம் வேணும்னா அதை நம்ம கொடுக்குறோம். சோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், we are giving it. ஓகே, சோ எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் என்னது, ஜெனட்டிக்கான ஃபேக்டர்ஸ். ஓகே, ஒரு செடி எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து அதோட ஜெனட்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகே, யூ காண்ட் ஆஸ்க் ஒரு கேரட் செடி வந்து இவ்ளோ க்ரோ ஆகுதுன்னா அந்த கேரட் செடி வந்து இவ்ளோ பெருசா க்ரோ ஆக வைக்க முடியாது ரியலிஸ்டிக்கலி. ஓகே, சோ கண்டிப்பா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, உள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் டிசைட் பண்ணும் எவ்வளவு தூரம் இந்த செடி வளரணும் அப்படிங்கிறது. ஓகே, so இந்த சாப்டர்ல மேஜர்லி we will talk about these factors, plant growth regulators. Yes, now plasticity. Okay, so நம்ம growth பத்தி படிக்கிறோம், differentiation பத்தி படிக்கிறோம். இதெல்லாம் பத்தி படிக்கும்போது கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, that's called as plasticity. Okay, இது வந்து சில செடியில இருக்கிற ஒரு கேரக்டர். Heterophily due to phases of life, heterophily due to environment. Okay, plasticity அப்படிங்கிறது வந்து ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கும்போது சில சேஞ்சஸ் வருது. ஓகே, அந்த ஒரு என்வாயன்மெண்டோட அடாப்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக சில சேஞ்சஸ் அது வந்து ஓவர் கம் பண்ணும். ஓகே, அதாவது சில சேஞ்சஸ் வந்து அது வந்து அண்டர்கோ பண்ணும். ஸோ அதை வந்து we call as plasticity. ஓகே, let's learn some example. Heterophily due to phases of life பாத்தீங்கன்னா காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்போர், 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது, காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்போர்.
leaves of juvenile plants. Juvenile na enadhu kutti plants. Okay, young-ஆ இருக்கிற செடியில குட்டியா இருக்கிற செடியில இருக்கிற இலையும் லீஃபும் அதுக்கப்புறம் அதே செடி பெருசானதுக்கு அப்புறம் ஓகே மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற செடியோட அந்த லீஃபும் ஷேப்ல வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது குட்டியா இருக்கும்போது ஷேப் வித்தியாசமா இருக்கும். அந்த இலை வளரும் போது அதோட ஷேப் வித்தியாசமாகுது. மார்ஃபலாஜிக்கல் சேஞ்ச் தான். ஓகே, மார்ஃபலாஜிக்கல் சேஞ்ச் நடக்குது. அது வந்து ஹெட்ரோஃபிலி டியூ டு ஃபேசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுவே ஹெட்ரோஃபிலி டியூ டு என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே டிஃபரன்ஸ் இன் ஷேப்ஸ் ஆஃப் லீஃப் ப்ரொடியூஸ் இன் ஏர் அண்ட் வாட்டர். எக்ஸாம்பிள் பட்டர் கப். அப்படின்னா என்னது? இப்போ தண்ணியில இந்த பட்டர் கப் அப்படிங்கிறது வந்து தண்ணியில வளர்றது செடி. ஓகே, திஸ் இஸ் வாட்டர். இந்த செடி வளரும் போது what happens is you have the flower. Okay, imagine the flower is there. You have leaf. Okay, leaf வந்து ரெண்டு விதமா இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் leaves இருக்கு. ஓகே, ஒன்னு இது கீழ இருக்குது. ஓகே, தண்ணி லெவல் கீழ இருக்கிற லீஃப் இருக்கு. அது ஒரு டைப்பா இருக்கும். அண்ட் தண்ணி லெவலுக்கு மேல இருக்கிற லீஃபோட டைப் வந்து வேறையா இருக்கும். வித்தியாசமா இருக்கும் ஷேப்ல. இங்கேயும் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா ஜுவனல் ஷேப்ல யங்கா இருக்கும் போது அதோட ஷேப் வந்து இப்படி இருக்கும் போது பெருசாகும் போது அதோட ஷேப் வந்து இப்படி மாறும். யங் லீஃப்க்கும் பெரிய லீஃப்க்கும் வித்தியாசம் இருக்கு மார்ஃபலாஜிக்கலி. இங்க என்ன ஆகுதுன்னா அது ஒரே டைம்ல ரெண்டு டைப் ஆஃப் லீவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனாலதான் ஹெட்டரோஃபிலி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஹெட்டரோஃபிலினா ரெண்டு விதமா ரெண்டு டைப்ல இருக்கிற லீவ்ஸ் இருக்கு. ஓகே, ஜாயின் வெற்றி தமிழ் பேட்ச். வெற்றி தமிழ் பேட்ச் யூ ஜாயின் அர்ச்சனா. வெற்றில என் கிளாஸஸ் எவ்ரிதிங் இஸ் ஓவர். botany portions are over in vetri batch. Okay, but I'll try to come anyways. So இது வந்து பட்டர் கப்ல தண்ணி கீழ இருக்கிற லீஃப்க்கும் தண்ணி மேல இருக்கிற லீஃப்க்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, ரைட். நவ plant growth regulator. So இந்த மாதிரி வந்து growth பத்தி இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் முன்னாடி இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன படிக்கணும்? plant hormones பத்தியோ இல்ல phyto hormones பத்தியோ படிக்கணும். ஓகே, plant growth regulatorsல we have auxins, cytokinins, gibberellins, ethylene and abscisic acid. Okay, 5 type of or 5 plant hormones பத்தி நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, இது எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, யார் டிஸ்கவர் பண்ணாங்க, that all we need to learn. பட் இங்க என்ன இருக்குன்னா மேஜர்லி சிந்தசிஸ் சைட் இருக்கு. ஓகே, and அதோட ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, சோ ஆக்சின் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக இருக்கு? செல்ஸோட எலாங்கேஷனுக்காக இருக்கும். கண்டிப்பா இந்த ஆக்சின், சைட்டோகைன், ஜிபெரலின்ஸ் எல்லாமே growth ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கவங்க. ஓகே, சோ இந்த பேஜ்ல இருக்கிற 3 பேருமே plant growth promoters. ஓகே, இங்க இருக்கிற 3 பேருமே growth promoters தான். இப்போ abscisic acid இருக்காங்களா? ஓகே, இது வந்து growth inhibitor. growth inhibitor. இந்த எத்திலன் இருக்காங்களே இவங்க both. ஓகே, they'll do both. அவங்க வந்து சில டைம் growth promotive பண்ணுவாங்க, சில டைம் growth inhibitive பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னா என்னது? growth ப்ரோமோட் பண்றவங்கன்னா என்னது? ஒரு growth அலோவ் பண்றது. ஓகே, செல் டிவிஷனை ப்ரோமோட் பண்றது. ஓகே, நான் இருக்கனால இங்க செல் டிவிஷன் நடக்குது. ஓகே, சோ ஆக்சினை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? elongation of cells நடக்குது. ஓகே, செல்ஸ் வந்து elongate ஆகுது, பெருசாகுது, growth நடக்குது. ஓகே, they control phototropism, gravitropism, thigmotropism. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. phototropism எப்படி வெயில் அடிக்கிற டைம்ல அந்த அந்த டைரக்ஷனை நோக்கி grow ஆகுது. அங்கேயும் growth நடக்குது இல்லையா? சோ growth வந்து ப்ரோமோட் பண்ணுது. stimulate growth of adventitious root from stem cuttings. இப்போ நம்ம ஸ்டெம் கட்டிங் எடுத்துறோம். ஒரு பொகன்வில்லா செடியை வந்து நம்ம இன்னொரு பாட்ல வளர்க்கணும் அப்படின்னா அப்படியே ஸ்டெம் கட்டிங் எடுத்து கொஞ்சம் ஆக்சிஜன் நம்ம டிப் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா என்ன நடக்கும்? ரூட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ யூ see இங்க when we talk about auxins அதுல மேஜரா நம்ம என்ன சொல்றது? ரூட்டோட growth வந்து அதிகமா நடக்கும் ஆக்சின்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செடியில. எஸ், இது நம்ம நார்மலா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இது பிளான்ட் ஹார்மோன்ஸ். இது ஒரு அளவுல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப நல்லது.
ஆனா அளவுல யூஸ் பண்ண தெரியணும். இதே ஆக்சிஜன் வந்து அளவுக்கு மீறி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய செடி வந்து ஓவர் க்ரோ ஆகி இட் வில் டை. ஓகே, ஸோ 2,4-டைக்ளோரோ ஹைட்ராக்சிதேன் அப்படின்னு சொல்லிட்டு 2,4-D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அதை நம்ம எக்ஸசிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் கில்லிங் த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ எஸ், இட் suppresses growth of lateral buds in stem. Apical domination அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படின்னா என்னது, இவங்க வந்து இந்த ஆக்சிஜன் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, இந்த செடி இப்படி நேரா வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகுமா? ஒவ்வொரு இடத்துலயும் ஆக்சிலரி பட்ஸ் இருக்கு. ஆக்சிலரி பட்ஸ் வழியா லேட்டரல் growth நடக்கும். இந்த ஆக்சிஜன் நம்ம நிறைய ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த லைட்டா இந்த சைட்ல க்ரோ ஆகுது நிப்பாட்டிட்டு, இல்ல நீ வந்து நீளமா மட்டும் வளர்ந்தா போதும், லைக் அ கோகனட் ட்ரீ. ஸோ எபிக்கல் டாமினன்ஸை யோசிக்கும் போது மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர வேண்டிய பிக்சர் வந்து இஸ் ஆஃப் கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீக்கு பிரான்ச்சஸ் இருக்கா? இல்ல. எஸ் அர்ச்சனா. ஓகே, கோகனட் ட்ரீல பிரான்ச்சஸ் கிடையாது. அப்படியே நீளமா வளர்ந்துட்டு அப்படியே எண்ட்ல டிப்ல மட்டும் நிறைய லீவ்ஸ் வந்து அதுல ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வருது. மத்தபடி there's nothing. ஓகே, சோ எபிக்கல் டாமினன்ஸ் சொல்லும்போது எப்பவுமே ஃபோக்கஸ் ஆர் ரிமெம்பர் கோகனட் ட்ரீ. லேட்டரல் பட்ஸோட growth சுத்தமா நடக்காம வெறும் எபிக்கல் பட்ஸை மட்டும் க்ரோ பண்ண அலோவ் பண்றது வந்து இந்த ஆக்சிஜனோட வேலை. ஓகே, சோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. தென் we have cytokines. சைட்டோகைன் அப்படிங்கிற பேர்லயே இருக்கு. சைட்டோகைனசிஸ் என்னது, செல்லோட டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, செல்லோட டிவிஷனை வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக we have cytokines. ஓகே, ரூட் எபிக்கல் மெரிஸ்டெம்ல அதிகமா இருக்கும். they stimulate cell division in seeds, roots, young leaves, fruits எல்லாத்துலயுமே. they delay leaf senescence. so cytokines இருக்கும்போது லீஃப் வந்து சீக்கிரமா அது வயசாகாம பொறுமையா வயசாகி பொறுமையா அது செத்து போறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சோ வாட் டு தே டு? இப்போ சைட்டோகைன்ஸ் இருக்கும்போது ரொம்ப மினரல்ஸ் யூஸ் பண்ணாம, ஓகே கொஞ்சம் கொஞ்சமா மினரல்ஸ் யூஸ் பண்ணி, மினரல்ஸ் வேற யாருக்கும் கொடுக்காம, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, இன்னும் வயசு ஆகல எனக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த லீஃப் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, so they will delay the senescence. senescence அப்படின்னா என்னது? old age. old age தான் senescence. சோ அந்த ஓல்ட் ஏஜ், அந்த லீஃபோட ஓல்ட் ஏஜ் தடுக்கிறதுக்கோ இல்ல என்ன சொல்றது, இந்த கொஞ்சம் டிலே பண்றதுக்கோ யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? சைட்டோகைன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுவாங்க. then they stimulate stem division, cell division in stem lateral buds when oxygen concentration is low. அதாவது இந்த எபிக்கல் டாமினன்ஸ் அவங்க பிரேக் பண்ணுவாங்க. சோ ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற செடியில அப்படியே நேரா மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் சைட்டோகைனையும் ஆட் பண்ண வேண்டியதா. சைட்டோகைன் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? கொஞ்சம் லேட்டரல் பட்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆக்சிஜனை கொஞ்சம் கட் பண்ணிட்டு நம்ம சைட்டோகைன் ஆட் பண்ணோம் அப்படின்னா சைட்ல என்ன நடக்கும்? இந்த லேட்டரல் பட்டோட growth வந்து அதிகமா இருக்கும். ஓகே, சோ they promote lateral buds ஓட growth, axillary buds ஓட growth. unlike ஆக்சிஜன்ஸ் வந்து எபிக்கல் பட்டோட growthல தான் ஃபோக்கஸ் பண்ணும். பட் சைட்டோகைன்ஸ் வந்து லேட்டரல் பட்டோட growthல ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, now we have gibberellins. Gibberellins வந்து they stimulate cell division and elongation in root, shoot, leaves. they break seed dormancy. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க என்சைட்ல, நான் ஜஸ்ட் ரிவைஸ் பண்றதுக்காக தான் சொல்றேன். ஜிபெர்லினுக்கு ஒரு வேலை, ஒன் மோர் மேஜர் வேலை வந்து is in internode elongation. okay, they also help with internode elongation. ஓகே, அதாவது ரெண்டு நோடுக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் இந்த இன்டர்னோட். சோ அந்த இன்டர்னோட் வந்து ரொம்ப அதிகமா வளர்க்க வைக்கும் இந்த ஜிபெர்லின்ஸ் ஆர் ஜிபெர்லிக் ஆசிட். ஜிபெர்லிக் ஆசிட் வந்து அதிகமா நம்மளால எங்க யூஸ் பண்ண முடியும்? சுகர் கேன்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சுகர் கேன்ல நம்ம சாப்பிடுறதே இல்ல, நமக்கு தேவையான பார்ட்டே வந்து அந்த ஸ்டெம் தான். சோ ஸ்டெம் வந்து நம்ம growth இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்றது? இந்த ஜிபெர்லின் அப்படியே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான். ஓகே, சோ ஜிபெர்லின் ப்ரோமோட்ஸ் இந்த இன்டர்னோட elongation. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் வந்து இந்த சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணுவாங்க. ஓகே, சீட் டார்மன்சினா என்னது? ஒரு சீட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஜெர்மினேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் காலத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். உடனே அப்படியே ஜெர்மினேட் ஆகி புதுசா செடியெல்லாம் ஃபார்ம் ஆகாது. கொஞ்ச நாள் விட்டு, ஓகே இங்க எல்லாமே கரெக்டா இருக்கா, தண்ணி இருக்கா, வெயில் இருக்கா, அதெல்லாம் பார்த்துதான் ஒவ்வொரு சீடுமே என்ன பண்ணும்? ஜெர்மினேட் பண்ணும். தண்ணி இல்ல,
அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் இல்ல அந்த மாதிரி ஒரு கட்டத்துல ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்து க்ரோ பண்ண மாட்டாங்க அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆக மாட்டாங்க எஸ் why because அந்த டைம்ல க்ரோ ஆகிறது ரிஸ்கி தானே ஓகே அந்த டைம்ல அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல க்ரோ ஆகி அதுக்கப்புறம் செத்து போச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க so favorable conditions இருக்கும்போது மட்டும்தான் they will grow that's called as dormancy okay இந்த seed dormancy break பண்ணி இல்லமா நீ வளரு மத்தெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படினு சொல்றதுக்காக தான் we have gibberellins so maybe அந்த seed okay எல்லாமே favorable இருக்கு அப்படினு கண்டுபிடிச்ச உடனே gibberellin வந்து ரிலீஸ் ஆகி okay the seed will start growing அப்படினு சொல்றதுக்காக இருக்கலாம் yes but that will happen right so it breaks seed dormancy it helps in internode elongation also yes class Feb 4 or 5 start ஆகுது Feb 5th start ஆகும் okay class will start on Feb 5th எதுக்கு நம்ம crash course-க்கு okay அர்ச்சனா right then we have ethylene இருக்குதுலே நம்ம கிட்ட 5 ஹார்மோன் இருக்கு அப்படினா ethylene is the only gaseous hormone okay only gaseous hormone all parts especially stress aging or ripening so இது usually வந்து எங்க இருக்குனா ரைப்பா இருக்கிற ஃப்ரூட்ஸ்ல ரைப்பா இருக்கிற ஓல்டா இருக்கிற பார்ட்ஸ்ல எல்லாமே நிறைய இருக்கும் இந்த ethylene okay so it hastens the fruit ripening so இந்த ethylene நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படினா கொஞ்சம் பச்சையா இருக்கிற ஃப்ரூட்ஸா இருக்குமோ அது whatever it is it will start ripening faster okay பழுக்கிறதுக்கு வந்து டைம் கம்மியா இருக்கும் so அதுக்காக we use ethylene so எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து ஒரே டைம்ல பழுக்கணும் அப்படினா we just spray ethylene on it okay அப்படியே அந்த ethylene gas விட்டாலே வந்து all fruits okay எனக்கு வந்து இந்த ஜூன் 15 குள்ள வந்து என்கிட்ட இருக்கிற எல்லாமே all fruits should be ripe அப்படினு சொன்னோனே if we spray it on the correct day they'll all ripen together ஒரே டைம்ல ripen ஆகி நமக்கு கிடைச்சிரும் fruits okay so it hastens the fruit ripening process then stimulates leaf and flower senescence நான் சொன்னேன் இவங்க வந்து growth promoter மட்டும் இல்ல they are also growth inhibitors okay so அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த லீஃபையும் ஃப்ளவரையும் வந்து சாக வச்சிருவாங்க they'll say okay போதும் இவ்வளவு நாள் வளர்ந்தது போதும் so they will stimulate senescence then fruit and leaf ஓட abscission வந்து அதாவது shedding so ரொம்ப பழமா இருக்கிற fruit வந்து அது தானா they'll fall off the tree இல்லையா okay so ரொம்ப வயசான லீஃபா இருந்தாலும் சரி பூவா இருந்தாலும் whatever it is they'll fall off from the leaf so on the falling of leaves that we call as abscission or shedding okay and the abscission ko இந்த ethylene helpful இருக்கும் abscission க்கு நான் ethylene விட யார் இருக்காங்க abscisic acid இருக்காங்க but we'll learn about that they participate in thigmotrophism also yes okay thigmotrophism na இந்த movement நோக்கி வளர்ற செடி okay or away from it whatever it is abscisic acid is there abscisic acid தான் எப்பவுமே growthக்கு against இருக்குறாங்க so we should know plant growth regulators அப்படினு சொல்லும்போது வெறும் சரி நீ grow பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா grow பண்றது சொல்றதுக்காக மட்டும் இல்லாம இவ்ளோ நீ வளர்ந்தா போதும் அப்படினு சொல்றதுக்கு யாராவது இருக்கணும் இல்ல கண்டினியூஸா வளர்ந்துட்டு இருக்குமே okay we know that plants are continuously growing so அப்படி இருக்கும்போது there should be somebody saying okay இந்த மாதிரி வந்து வளரும்போது இவ்ளோ வளர்ந்தா போதும் okay இவ்ளோ எனர்ஜி வந்து நீ growthக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படினு சொல்றதுக்காகவும் யாராவது இருக்கணும் okay growth continuously நடக்காம அத ரெகுலேட் பண்றதுக்காகவும் யாராவது இருக்கணும் அதுக்காக we have abscisic acid it inhibits shoot growth and maintains bud dormancy so dormant-ஆ இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க okay இப்போ வந்து conditions favorable-ஆ இல்ல இப்போ நீ grow பண்ண தேவையில்லை இப்போ நீ grow பண்ணாத அப்படினு சொல்றதுக்கு யார் இருக்கணும் இந்த abscisic acid இருக்கணும் okay now you won't come I saw your photo as teacher oh அது வெற்றி batch இல்ல XPL batch crash course ல கண்டிப்பா இருப்பேன் அர்ச்சனா I will take class I have class on February 7th February 5th அன்னைக்கு I will take the orientation February 7th அன்னையில இருந்து எனக்கு கிளாஸ் இருக்கு கண்டிப்பா நான் எடுப்பேன் okay அர்ச்சனா that's there XPL I will take class botany okay it induces and maintains seed dormancy stimulates closure stomata yes கண்டிப்பா seed dormancy இவங்க வந்து induce பண்ணுவாங்க okay அந்த செடி அந்த சீடு வந்து வளர்க்க வைக்காம அப்படியே இரு okay இன்னும் வந்து டைம் ஆகல அப்படி சொல்லிட்டு they will not allow them to germinate right and then it stimulates closure of stomata also yes ரொம்ப தண்ணி போகுது நீ க்ளோஸாவே இருந்துக்கோ அப்படினு சொல்லிட்டு they will inhibit that also so இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப பெனிஃபிஷியலான
நெகட்டிவா இருக்கும் பட் ரொம்ப அதே டைம்ல ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கிற வேலையெல்லாம் யாரு பண்ணுவாங்க இந்த அப்சிலிக் ஆசிட் ஆர் ABA பண்ணுவாங்க ABA okay so this is about plant growth regulators okay so இப்போ அர்ச்சனா சொன்ன மாதிரியே in case உங்களுக்கு தெரியல அப்படின்னா we are starting our XPL course okay அதாவது Xylem Premier League அப்படின்னு சொல்லிட்டு we have our XPL Tamil course starting on February 5th okay so நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போன வாட்டி இந்த கிராஷ் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க ஓகே ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சான்ஸ் ஓகே திஸ் இஸ் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக நாங்க எப்படி பிளான் பண்ணிப்போம்னா 81 சாப்டர்ஸ் ஆர் தேர் ஓகே இந்த 81 சாப்டர்ஸை 20 மாடியூலா பிரிச்சிருக்காங்க ஓகே 20 மாடியூல்ஸா இருக்கு ஒவ்வொரு மாடியூலும் 4 சாப்டர்ஸ் வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாடியூல் முடிக்கும் போது வாட் வில் ஹாவ் எக்ஸாம் இருக்கும் ஓகே ஸோ லைவ் கிளாஸஸா இருக்கும் எல்லாமே ஸோ 2 நாள்ல வந்து 4 சாப்டர்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி முடிச்சு 3வது நாள் என்ன இருக்கும் உங்களுக்கு பரீட்சை இருக்கும் ஓகே ஸோ நீங்க படிச்ச அந்த 4 சாப்டர்ஸோட எக்ஸாம் என்ன இருக்கும் 3வது நாள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாடியூல் முடிக்கும் போது டெஸ்ட் இருக்கும் ஸோ யூ கேன் இமேஜின் 20 டெஸ்ட் வில் பி தேர் நடுவில் என்ன இருக்கும் GIB டெஸ்ட் இருக்கும் இது முடிச்சு உங்களுக்கு என்ன இருக்கும் கண்டினியூஸா உங்க May 5th வரைக்கும் ஓகே May 4th வரைக்கும் இன்ஃபேக்ட் யூ ஹேவ் கண்டினியூஸ் மார்க் பேப்பர்ஸ் டெஸ்ட் ஓகே எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அதாவது இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் ரைட் ஸோ லைவ் கிளாஸஸ் வில் பி தேர் டவுட் கிளியரன்ஸ் இருக்கும் மாடியூல் வைஸ் எக்ஸாம்ஸ் 20 எக்ஸாம்ஸ் யூ வில் ரைட் மாடியூல் வைஸா அதையும் தாண்டி யூ வில் ரைட் GIB எக்ஸாம்ஸ் அதையும் தாண்டி நீங்க என்ன எழுதுவீங்க மார்க் டெஸ்டும் எழுதுவீங்க ஓகே ஐ வில் பி தேர் டேக்கிங் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும் GIB எக்ஸாம்ஸ் இருக்கும் அண்ட் தென் AITS எக்ஸாம் இருக்கும் ஆல் இண்டியா லெவல் டெஸ்ட் இருக்கும் எஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு ஸ்டடி மெட்டீரியல் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஓகே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ரொம்ப நாளா நம்ம காத்திருந்த டேட் வந்துருச்சு 4ஆம் தேதி அதாவது February 4th சண்டே உங்களுக்கு GIB எக்ஸாம் இருக்கும் அதுக்கு அடுத்து 5th இருந்து உங்களுக்கு கண்டினியூஸா என்ன இருக்கும் இந்த XPL கிளாஸஸ் ஆரம்பிக்கும் ஓகே கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்க போகுது இட் இஸ் ஸ்டார்டிங் ஆன் 5th of February Monday okay 5th of February Monday நீங்க எல்லாரும் என்னதான் பாப்பீங்க ஆப்ல ஓகே இதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா first you have to download Xylem Learning app okay Xylem Learning app download பண்ணுங்க இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்குனதுக்கு அப்புறம் you download this app okay உங்க மென்டர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எல்லாருக்கும் கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் okay you've all got your calls you'll all get your materials very soon materials ரொம்ப சீக்கிரம் வந்துரும் எல்லாமே இங்க இருந்து அனுப்பியாச்சு okay so I've been there I've been working behind this so your mentors are there to call you okay எல்லாருமே கால்ஸ் எடுக்கறாங்க everything is going perfectly எதுக்காக இந்த 5ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக okay மெட்டீரியல்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாருமே மெட்டீரியல்ஸ் கூடி சீக்கிரம் வந்து சேர்ந்துரும் இன்னொரு வாட்டி சொல்றேன் மெட்டீரியல்ஸ் இல்லாம உங்களுக்கு ரேட் வந்து 1999 இந்த மொத்த கோர்ஸுக்கும் அத்தனை டீச்சர்ஸ் இருக்கிற கிளாஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் டெஸ்ட் பேப்பர் டிஸ்கஷனுக்கும் மென்டருக்கும் எல்லாருக்குமே சேர்ந்து தான் இந்த 1999 ஓகே இன் கேஸ் யூ வாண்ட் தோஸ் மெட்டீரியல்ஸ் த ரேட் இஸ் 3999 ஓகே 3999 இது வித் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்ன வரும் அந்த மெட்டீரியல் பாக்ஸே வந்துரும் கிராஷ் கோர்ஸோட மைண்ட் மேப் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு ஒரு ரிவிஷன் புக் இருக்கும் ஓகே குட்டியா இருக்கும் பட் எஸ் it will have everything you need for the exam okay so இது வந்து with material so இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் இல்லனா you also have the option of registering ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம்ல கூட நீங்க என்ன பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சீக்கிரமா பண்ணனும் because இதுக்கு அப்புறம் இருக்காது மண்டே கிளாஸ் ஆரம்பிக்குது இதுக்கு அப்புறம் எப்படி okay இதுக்கு அப்புறம் there is no more time left இதுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணுவீங்க போர்ஷன்ஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சோம் okay we will not be able to do the portions later on because இது முடிக்கிறதுக்கே வந்து என்ன டைம் ஆகும் it will become April yes இதுக்கு அப்புறம் வந்து we will not be able to do the chapters once more கோர்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கோர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் it will be a little bit of loss because you would have missed out on chapters okay so தயவு செஞ்சு அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க எல்லா லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் okay so get the admission
உங்களால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ரெக்கார்டிங்ஸை பார்த்து டெஸ்ட் எல்லாமே டைமுக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. எவ்ரி தேர்ட் டே யூ ஹாவ் டெஸ்ட். ஓகே, ஸோ அது வந்து மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. ரைட், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போலாமா? Shall we all go to the questions? Okay, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். All right, we'll go into the questions. சரியா? First one, which hormone promotes internode or petiole elongation in deep water ice? Internode elongation, எந்த ஹார்மோன்? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Yes, which hormone is responsible for internode elongation? 3, 2, 1, answer. Yes, ethylene helps. Out of this, petiole elongation, okay, deep sea water ice la we can go for ethylene, yes. Okay, or gibberellic acid kuda எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் கரெக்ட்டா இருக்குமே. Okay, you am thinking, I think the answer is gibberellic acid. Okay, it should not be ethylene, it should be gibberellic acid. Okay, idilla you guys are right, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா. gibberellic acid தான் internode elongation க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन. tissue culture experiments லயே you should get the answer. Leaf mesophyll cells are put in a culture medium to form callus. Okay, this phenomenon may be called as, so mesophyll cells parenchyma. Okay, parenchyma வந்து they are forming meristematic cells. Okay, parenchyma திருப்பி meristematic cells ஆ மாறுது அப்படினா we call it as senescence, differentiation, redifferentiation, development. என்ன process? Very good, very good, very good, you're right. Okay, so ஒரு meristematic cell தான் இந்த parenchyma form ஆகுது. Okay, and that process is called differentiation. அதுக்கப்புறம் திருப்பி meristematic cell form ஆகுது அப்படினா we call it de-differentiation. Okay, திருப்பி baby cell மாறுது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த meristematic cell வந்து இன்னொரு பார்ட்டா ஃபார்ம் ஆகுது. Okay, maybe a stem or leaf or whatever, then we call it as redifferentiation. Okay, so இது வந்து differentiation, first step differentiation. இது வந்து de-differentiation. இது வந்து redifferentiation. Yes, so baby cell வந்து permanent cell மாறுது, differentiation. அந்த அதே permanent cell திருப்பி baby cell மாறுது அப்படினா de-differentiation. அப்படி திருப்பி baby cell மாறின செல் வந்து மறுபடியும் permanent cell மாறுது அப்படினா redifferentiation. repeat ஆகுது இல்லையா, so redifferentiation. answer is de-differentiation. அடுத்து, spraying of which of the following phytohormone on juvenile conifers help hastening the maturity period that leads to early seed production? இது அப்படியே NCERT இருந்து காப்பி பேஸ்ட் பண்ண क्वेश्चन. ஓகே, இப்போ கோனிஃபரஸ் பிளான்ட்ஸ்ல ஒரு யங்கா இருக்கிற ஒரு பைன் ட்ரீலயோ சைக்கஸ்லயோ நம்ம இந்த ஹார்மோனை இருந்து ஒரு ஹார்மோனை ஸ்ப்ரே பண்ணும்போது அது யங்கா இருக்கும் போதே சீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா who is helping in that? ஓகே, யாரு who is helping there? abscisic acid, IPA, gibberellic acid, zeatin. What is callus? Yes, Celopriya. Callus அப்படினா ஒரு mass of cells, okay, meristematic mass of cells, okay, எந்த டிஃபரன்சியேஷனுமே நடக்காம ஃபுல்லா meristematic cells வந்து லேப்ல வளர்க்கும்போது, ஓகே, லேப்ல வளர்க்கும்போது ஒரு mass of cells இருக்கு, இதுல ஒவ்வொரு செல்லுமே வந்து meristematic cell தான் அப்படினா, okay, meristematic cell-ஆ இருக்கும்போது we call that as a callus. Okay, இதுக்கு ஒரு scientific differentiation, sorry, definition அப்படினா it's called as a group of undifferentiated mass of cells, or undifferentiated mass of cells, group of undifferentiated cells, whatever it is. Okay, undifferentiated mass of cells.
So differentiate ஆகாம baby cells இருக்கிற ஒரு குரூப்பை நம்ம callus அப்படின்னு சொல்லுவோம். Okay, so here we'll see the answer for this question. Yes, gibberellic acid. So gibberellic acid தான் coniferous plants. Conifers are pinus plants, அந்த மாதிரி இருக்கிற plants, gymnospermsல வந்து early seed formationக்கு help பண்ணுவாங்க. Okay, சீக்கிரமா seed form பண்றதுக்கு help பண்ணுவாங்க. அடுத்து phenomenon influenced by auxin and also played a major role in its discovery. Okay, so auxin எதுக்காக help பண்ணும்? Phototropism, rutinisation, gravitropism, apical dominance. Okay, so இதுல இருந்து எந்த ஒரு character வந்து auxin வந்து influence இருக்கும், which helped in the discovery also. அந்த auxin ஓட கண்டுபிடிப்புலயும் அது வந்து important ஆ இருக்கு. What is that? Yes. All right, பாப்போமா? 3, 2, 1. Answer is phototropism. எப்படி discovery வந்து இந்த oxidant discovery is because of நம்ம coleoptile. Yes, coleoptile இருக்கா? So அந்த coleoptile வந்து sun எங்க இருக்கோ, sunlight எங்க இருக்கோ அங்கதான் வந்து வளரும். Okay, so it will bend towards sunlight. Yes, அதுல வந்து ஆக்சின் ஒரு சைடுல இருக்கனால தான் அங்க growth நடக்குது. ஓகே, இந்த ஒரு இடத்துல ஆக்சின் இருக்கு. இத கட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்? The coleoptile is growing. Okay, growing towards அப்படினு சொல்லும்போது we know that இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆக்சின் இருக்குன்னு தெரியும். ஓகே, ஆக்சின் இருக்குன்னு தெரியும். And இப்படிதான் அவங்க வந்து ஆக்சினோட பிரசன்ஸை பத்தி கண்டுபிடிச்சாங்க. ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த கெமிக்கல் மூவ் ஆகும்போது தான் அந்த growth நடக்கும். அந்த growth நடக்கும்போது ஒரு சைட்லயே அப்படியே சாஞ்சு வளரும் அப்படிங்கிறது. ஓகே, சோ பேஸ்ட் ஆன் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா யூ கோ ஃபார் phototropism. Phototropismனா growth towards or away from light, based on light. லைட்டை பேஸ் பண்ணிருக்கிற growth phototropism சொல்லுவோம். ஓகே, so coleoptile example. அடுத்து, which of the following statements is not correct? Phase of cell elongation of plant cells is characterized by increased vacuolation. Okay, so cell elongation தான் vacuolation நடக்குமா? Cells in meristematic phase of growth exhibit abundant plasmodesmal connection. Plasmodesmalனா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கிற window connection மாதிரி. Plant growth is generally determinate. Plant growth is measurable. Okay, which of the statements is not correct? Okay, சொல்லுங்க பாப்போம். இல்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தப்பா போகுது அப்படின்னா we just need to put in a little more effort. Okay, அந்த தப்ப கண்டுபிடிச்சதுக்குள்ளே your half work is done. Okay, இத பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस உங்க GIB எக்ஸாம்லயும் வரும். இந்த மாதிரி क्वेश्चंस தான் உங்க NEET எக்ஸாம்லயும் வரும். Okay, it's no big deal. So this is how you learn. Okay, right. So 3, 2, 1, go. Inga. Okay, so plant growth is generally determinate அப்படிங்கிறது வந்து தப்பு. Okay, it is indeterminate. ஏன் indeterminate இருக்கு? ஏன்னா அது பக்கத்துல இருக்கிற என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், இல்லனா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும். சோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் பிளான்ட் growth. ஓகே, அது ஒண்ணு ஓகே இவ்வளவுதான், இதுக்கு மேல வளர மாட்டா அப்படிங்கிறது இல்ல. கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துடும். ஓகே, சோ இட் இஸ் indeterminate and that is your incorrect option. ஓகே, இன்னைக்கு யாருமே இல்ல கிளாஸ்ல, யாருமே எக்ஸைட்டடாவும் இல்ல, யாருமே ஆன்சர் பண்றதும் இல்ல. இதுக்கு பதிலா ரெக்கார்ட் கிளாஸே போட்டுக்கலாம் போல இருக்கு. இது நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தூங்கிட்டீங்களா எல்லாரும்? தூக்கம் வந்துருச்சு அதுக்குள்ள? ஃப்ரைடே நைட் மேம், வீக்கெண்ட் மூட்ல இருக்கோம் மேம், இதுக்கு மேல படிக்கிறதுக்கு பிடிக்கல மேம், அப்படி இருக்கீங்களா? சரி பாப்போம், சண்டே எக்ஸாம் எழுதுவீங்கல்ல, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த ரிசல்ட் நான் தானே பாப்பேன், பாப்போம். Okay, which of the following plants does not show plasticity? Maize, cotton, coriander, buttercup. Yes, எதுல plasticity இருக்காதுன்னு கேக்குறாங்க.
Easy question. Easy peasy question. All right. Okay. Answer is 3, 2, 1. Means. Okay. Cotton coriander buttercup. எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? Heterophyllingற plasticity process இருக்கு. Okay. அடுத்து. The gaseous plant growth regulator used in plants too. Okay. So gaseous plant growth regulator ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. Okay. அதோட யூஸ் என்னது? They kill dicot weeds in the field, speed up molting process, promote root growth and root hair formation, increase the absorption surface, help overcome apical dominance. Okay. என்னதான் பண்ணும்? First வந்து கண்டுபிடிக்கணும். Gaseous plant growth regulator னா யாரு? ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. Okay. ethylene. So ethylene என்ன பண்ண முடியும் நம்மளால? What do we do? Thank you, Selvapriya. Selvapriya, Subiksha, Harshida, Divya Bharati. அவ்வளவுதான். அத்தனை பேர் தான் இருக்கீங்க. Okay. Yes, let's see. So gaseous plant growth regulator. Okay. Promote root growth and root hair formation, increase the absorption surface area. So root growth வந்து root hair ஓட growth அதிகமா இருக்கும். அப்பதான் வந்து surface area increase ஆகும். So this is the characteristic of ethylene. Okay. Dicot weeds வந்து we have seen it in auxin. Speed up molting process வந்து gibberellic acid. Overcome apical dominance, cytokinins. In case. This is also how you learn. Okay. இப்படி நீங்க eliminate கூட பண்ணிக்கலாமே. உங்களுக்கு தெரியல அப்படின்னா eliminate பண்ணிக்கலாம். Okay. So killing weeds நான் சொன்னேன்ல ஆக்சினோட அளவு வந்து அதிகமா இருக்கும்போது சில டைகாட்ஸ் வந்து சாறதுக்கு சான்ஸ் இருக்கு. Okay. It can kill. So அது இருக்கு ஆக்சின்ல. Malting process வந்து gibberellic acidல இருக்கு. Okay. Apical dominance ஓவர்கம் பண்ணும். apical dominance பண்ண விடாம விட்டுட்டு lateral buds grow பண்ண விடுறது வந்து சைட்டோகைனோட process. அப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம்? eliminate பண்ணிக்கலாம். அடுத்து. Production of cucumber has increased manifold in recent years. Application of which phytohormone has resulted in this increased yield as hormones known to produce female flowers in plants. First thing you need to know, cucumber அப்படிங்கிறது வந்து produces unisexual flowers. Okay, அவங்க வந்து unisexual flowers தான் produce பண்ணுவாங்க. ஒரே செடியில அவங்க செப்பரேட்டா மேல் ஃப்ளவர்ஸையும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு ஹார்மோனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோட நம்பர் வந்து அதிகமாக்கலாம். ஓகே, ஸோ மேபி ஒரு செடியில if they are producing 20 female flowers and say 25 male flowers அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஹார்மோன் நம்ம போடும்போது ஃபீமேல் ஃப்ளவர்ஸோட நம்பர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Okay, maybe the next time what will happen, 40 female flowers will be there, 25 male flowers will be there. அது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? see, female flowers இருந்தாதான் fruit form பண்ண முடியும், seed form பண்ண முடியும். ஓகே, மேல் ஃப்ளவர்ஸ்க்கு என்ன வேலை? போலன் கொடுக்கறது தான் அவங்களுக்கு வேலை, வேற எந்த வேலையுமே இல்லை, நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதை தாண்டி. ஓகே, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருந்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஈல்ட் கிடைக்கணும், காசு கிடைக்கணும் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் தான் வேணும். So the female flowers sort of number வந்து increase பண்ணதுக்காக who is there? 3, 2, 1. Yes, ethylene is there. So ethylene spray பண்ணும்போது automatically அந்த plant வந்து they start producing more female flowers. Okay, அடுத்து living differentiated cells that lost the capacity to divide anymore can regain the capacity of division under certain conditions. This phenomenon is called as, so baby cells are இருந்துச்சு. ஓகே, அது டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸா மாறிடுச்சு, பெர்மனன்ட்டா மாறிடுச்சு. லாஸ்ட் கெபாசிட்டி டிவைட், பெர்மனன்ட் ஆயிடுச்சு, டிவைட் பண்ணாம they can regain capacity to divide, மறுபடியும் மெரிஸ்டெம்ஸா மாறுது. ஓகே, இந்த phenomenon is termed as, what is it called? இது ஈஸி क्वेश्चन ஆச்சே. what is it called? சில specific conditions மட்டும்தான் இது நடக்கும். ஆனா what is this process called? பாலா, உங்களுக்கு கால் வந்திருக்குமே, நான் உங்க பேர் ஸ்பெசிபிக்கா எடுத்து சொன்னேன்,
ஓகே உங்க பேமெண்ட் நடந்திருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு கால் வந்திருக்கும். கால் பண்ணாங்களா நிமிஷா மேம்? உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு தெரியாது, நான் எழுதி கொடுத்திருக்கேன் பாலா அப்படின்னு. உங்க பேர் பாலா தானே? நான் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்கேன். ஓகே யூடியூப்ல இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷா மேம் கிட்ட சொல்லியிருந்தேன். they'll check it, okay, and they'll send it to you. அந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அன்னைக்கு நான் சொன்ன அடுத்த நாள் சொல்லிட்டேன். ஓகே எஸ் இதுல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே இட்ஸ் கால்ட் as de-differentiation. டிஃபரன்ஷியேட் ஆன அந்த செல் வந்து திருப்பி பேபி செல்லா மாறுது அப்படின்னா it's called as de-differentiation. ஓகே அடுத்து which hormone is used to induce immediate stomatal closure in leaves? ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்றதுக்காக எந்த ஹார்மோனை யூஸ் பண்ணுவோம்? உங்க நம்பர் கரெக்டா தானே கொடுத்திருக்கீங்க பாலா? ஐ ஹோப் யூர் நம்பர் இஸ் கரெக்ட். ஏன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஓகே மேபி அன்னோன் நம்பரால நீங்க எடுக்காம விட்டுருக்கீங்களோ என்னன்னு தெரியாது. because there are a lot of students who have not responded back. okay because எனக்கு டெய்லி வந்துட்டு இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கால் பண்ண நம்பரும் எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு டெய்லி. மேபி அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு கால் வராம வந்திருக்கும், இல்லனா நீங்க வந்து அன்னோன் நம்பர்னால நீங்க எடுக்காம விட்டுருப்பீங்க. ஓகே நான் யூஸ்வலி அது பண்ணுவேன். சோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ் பர்ஃபெக்ட். சோ immediate stomatal closure induce பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து abscisic acid. perfect. okay அடுத்து removal of apical dominance by decapitation. okay decapitation அந்த டிப்பை வந்து ரிமூவ் பண்றது. okay removal of tip is utilized for what? okay எதுக்காக? suppressing activity of intercalary meristem, early senescence, hedge making, preparing weed free lawns. so இப்படி ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே அதோட டிப்ல தான் என்ன இருக்கும்? கண்டிப்பா டிப்ல எபிக்கல் மெரிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே அந்த மெரிஸ்டம் அந்த எபிக்கல் மெரிஸ்டம் கட் பண்ணி விட்டுட்டு என்ன நடக்கும்? லேட்டரல் மெரிஸ்டம்ஸ் வந்து they'll become activated. அந்த ஆக்சிலரி பட்ஸ் எல்லாமே க்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே சோ பிரான்ச்சஸ் அதிகமா ஆரம்பிச்சிடும். ஆமா மேம் ஆமா செக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்திருக்கும் கால். ஓகே பிகாஸ் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். போன டியூஸ்டே தான் நம்ம கிளாஸ் இருந்துச்சு, போன மண்டேவோ நான் அப்பவே சொல்லிட்டேன். ஓகே எஸ் இட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஹெட்ஜ் மேக்கிங். ஏன்னா ஹெட்ஜ்ல வந்து ஓகே நீளமா வளர்றதுக்கு பதிலா அவங்க வந்து புஷ்ஷியா வளருவாங்க. ஓகே they promote lateral growth. more branches. நிறைய புஷ்ஷியா வளரும். ஓகே செடி வந்து ரொம்ப புஷ்ஷியா வளர ஆரம்பிச்சிடும். எஸ் ability of plants to follow different pathways in response to environment. okay environment பொறுத்து different pathways follow பண்றதுக்காக to form different kinds of structures are called as redimensionation, development, plasticity, differentiation. okay so அந்த environment பொறுத்து சரி நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் லீவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன் இல்லனா இந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது? what is that called? yes இதுவும் ஈஸி क्वेश्चन தான், வெரி சிம்பிள் क्वेश्चन, டப்பா क्वेश्चन. yes this is called as 3-2-1 plasticity. okay plasticity la different kinds of structures form பண்ணுவாங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் heterophyllங்கிறது. okay how to find the call number from Xylem NEET only or any other scam member? usually அவங்க கால் பண்ண டைம் வந்து மார்னிங் 9 to evening 6. okay அந்த டைம் தான் கால் பண்ணுவாங்க. they would have called you 1 or 2 times. okay so just check வேணா நான் அவங்க கிட்ட என்ன சொல்றேன், ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பவும் சொல்றேன். கால் போகல அப்படின்னா அவங்க யூஸ்வலி பண்ணிருப்பாங்க. சோ கால் போகல அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் செக் பண்ணிக்கோங்க. மேபி they would have messaged saying I am mentor from Xylem Learning.
ஓகே இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க அட்ரஸ் கேட்டிருப்பாங்க நீங்க பார்க்காம விட்டுருப்பீங்க ஓகே so we can only try calling you நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் எங்களால அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் அதனால தான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க ரீசெண்டா வந்திருக்கும் ஏதாச்சும் ஓகே அவங்க திருப்பி கால் பண்ணுவாங்க ஓகே அடுத்து plant hormone used to destroy weeds in a field எந்த plant hormone அப்படியே high concentration கொடுத்து எல்லா dicot weedsயும் நம்ம எடுத்து போடுறது அந்த மேமோட நம்பர் என்னால இப்ப கொடுக்க முடியாது இல்லையா மென்டல் நம்பர் நான் எப்படி கொடுக்கறது ஓகே நீங்க போன் பண்ணி கேட்கலாம் அந்த நம்பர் நான் காட்டினேனே அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கூட சொல்லலாம் ஓகே எனக்கு மென்டல் நம்பர் கொடுங்க ஆர் மென்டல் கனெக்ட் பண்ணி கொடுங்க இந்த டைம்ல கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல that you can do yes all right answer is 24D தான் வந்து எல்லா இதுவும் ஸ்பெசிபிக்கா என்னது destroy weeds dicot weeds destroy பண்ணும் okay dicot weeds அப்படியே destroy பண்ணதுக்காக we use 24D plants follow different pathways to respond to environmental phases okay different kinds of structures this ability is called plasticity maturity elasticity flexibility same question தான் different options இருக்கு different type question கூட நம்ம சொல்லிக்கலாம் yes இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க same question இங்க இருக்கிறது same answer தான் but you see the options are different okay so a different question you can see the year PYQ தான் perfect answer is plasticity அடுத்து sight of perception of light during photoperiodism so photoperiodism light okay light யார் அக்செப்ட் பண்ணி okay இவ்வளவு நேரத்துக்கு லைட் வந்திருக்கு இவ்வளவு லைட் வந்திருக்கு அப்படினு யார் சொல்வாங்க who will be there okay axillary bud leaf shoot apex stem anytime bala don't wait that process is over athana students have call பண்ணிருக்காங்க yes who takes care of perception of light yes answer is leaf க்கு தான் அந்த வேலை leaf கிட்ட தான் என்ன இருக்கு pigments இருக்கு okay இந்த பிக்மெண்ட்ஸால என்ன பண்ண முடியும் லைட்டை எடுத்து அவங்க சொல்ல ஓகே இன்னைக்கு நான் வந்து 12 மணி நேரம் எனக்கு லைட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக லீஃபால தான் முடியும் ஓகே they absorb the light எவ்வளவு நேரம் லைட் கிடைச்சிச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து they'll send the next person ஓகே சோ ஃபுல்லா கோஆர்டினேட்டரா தான் இருக்கும் அடுத்து which of the following is not an inhibitory substance governing seed dormancy okay seed dormancy காக எது inhibitory substance இல்ல abscisic acid phenolic acid parascorbic acid gibberellic acid இதுவும் டப்பா क्वेश्चन இருக்கு ஏனா சரி இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா அதை விட்டுக்கோங்க அதை விட்டுருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல now you look at this option abscisic acid இருக்கு gibberellic acid இருக்கு okay abscisic acid வந்து they promote seed dormancy gibberellic acid they inhibit seed dormancy okay இதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு தான் ஆன்சரா இருக்கணும் கரெக்ட் இது ரெண்டுமே கிடையாது ஒண்ணு abscisic acid இருக்கணும் இல்ல gibberellic acid இருக்கும் which of the following is not an inhibitory substance governing gene so எது வந்து inhibit பண்ணாது gibberellic acid இல்லையா okay because it promotes seed germination seed dormancy break பண்ணி seed germination promote பண்ணும் gibberellic acid perfect simple அடுத்து name the plant growth regulator upon spraying on sugarcane crop அவ்வளவுதான் வேணும் okay sugarcane cropல உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் length of stem increase ஆயிடும் increase the yield of sugarcane yes length of stem internode elongation யார் இது internode elongation யார் பார்ப்பாங்க
taken care of by, yes, taken care of by gibberellin. Okay, அடுத்து, it takes a very long time for pineapple plants to produce flowers. When combination of hormones can be applied to artificially induce flowering, pineapple plants throughout the year produce yield. யார் இது? ஓகே, எந்த காம்பினேஷன்ல ஹார்மோன்ஸ் போட்டா பைனாப்பிள் வந்து அவ்வளோ ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அவ்வளோ ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? சைட்டோகைன் ஏபிஏ, ஆக்சின் எத்திலின், ஜிபெர்லின் சைட்டோகைன், ஜிபெர்லின் ஏபிஏ. Who is there? யாரெல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி போட வேண்டியதுதான். அவ்வளோ அழகா பைனாப்பிள்ஸ் வளரும். எந்த காம்பினேஷன்ல பாப்போமா? டவுட்டா இருக்கும், பட் பாப்போம். ஓகே, yes, answer is auxin and ethylene. So auxin வந்து it promotes flowering, ethylene also promotes flowering. ரெண்டு பேரும் flowering வந்து promote பண்ணுவாங்க, specifically pineapple. ஓகே, இது வந்து previous year question இருக்கு, பாத்துக்கோங்க. So auxin and ethylene promotes flowering. அடுத்து, which is the site of perception of photogrid necessary for induction of flowering in plants? Again, see, very repeated question da. Yaar, who is perceiving light? Yes, who is perceiving light? Leaves, lateral buds, pulvinus, shoot apex. Pulvinus la போட்டுருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆப்ஷன்ல. சரி, கரெக்ட், leaves. Okay, அடுத்து, removal of shoot tips is a very useful technique to boost production of tea leaves. Because அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. எதனால? gibberellin prevent bolting and are inactivated, auxin prevent leaf drop of early stage, effect of auxin is removed and the growth of lateral buds is enhanced, gibberellin delays the senescence of leaf. Why we cutting the leaf tips? இல்ல, stem tips. அதுவும் டீ பிளான்ட்ஸ்ல எல்லாமே. அப்பதான் டீ எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா இருக்கும், ஒரே ஹைட்ல கட் பண்ணி ஒரே ஹைட்ல மெயின்டைன் பண்ணி இருக்கும். யூசுவலி டீ வந்து மரமா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. they are very woody plants, they grow as small trees, but நம்ம வளர விட மாட்டோம், நம்ம குட்டி குட்டி செடியாவே நம்ம நிறுத்துவோம். if you have ever been to tea plantations, எங்க ஊர்ல நிறைய இருக்கும், அதனாலதான் சொன்னேன், அதனாலதான் தைரியமா சொன்னேன். yes, so apical, இங்க ஆக்சின் இருக்கிற இடம். ஓகே, சோ அந்த apical dominance, so they remove the apical dominance. Effect of auxins is removed, the growth of lateral buds is enhanced. Okay, lateral buds enhanced ஆகும்போது bushy-bushy-ஆ வளரும். Okay, hedge-ஆ வளரும். அடுத்து, in order to increase the yield of sugarcane crops, sugarcane அவ்வளவுதான். கொஸ்டின்ல சுகர்கேன் இருக்கா அப்படின்னு இல்ல, ஃபுல்லா கொஸ்டின் படிக்கணும். ஓகே, நான் சுகர்கேன் சொன்னேன் அப்படியே எங்கேயாச்சும் சுகர்கேன் படிச்ச உடனே ஆன்சர் ஜிபிலிக்க. ஓகே, ஆன்சர் அப்படி போடக்கூடாது. ஓகே, பார்த்து படிச்சு நாட்டா, ஓகே, இன்கரெக்டா, ராங்கா அப்படிலாம் பார்த்துட்டு தான் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, நான் கொஞ்சம் என்ன பண்றேன், கொஞ்சம் அவசரமா கொஞ்சம் எக்ஸாம்பிள் அப்படிலாம் சொல்லுவேன். அதுக்குன்னு நீங்க எக்ஸாம்பிள் பண்ணக்கூடாது. பொறுமையா கொஸ்டின் படிச்சு பொறுமையா ஆப்ஷன் படிச்சு ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, அப்புறம் சொல்லக்கூடாது மேம் வந்து நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜிபெர்லிக் ஆசிட் தான் ஆன்சர். ஓகே, அதையும் நான் சொல்லிட்டேன். ஐயோ, சரி, அடுத்து, fruit and leaf drop at early stages can be prevented by application of what? ஓகே, முன்னாடியே ஓகே நீ ரொம்ப வயசாயிடு அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றத கொஞ்சம் பாட்டிட்டு, இல்ல உனக்கு இன்னும் டைம் இருக்கு, உனக்கு இன்னும் வயசாகல, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்றதுக்கு யார் இருக்காங்க? சைட்டோகைன், எத்திலின், ஆக்சின், ஜிபெர்லிக் ஆசிட். யார் இருக்காங்க? ஓகே, 3, 2, 1, go. Auxins prevent early fruit and leaf drop. ஓகே, சீக்கிரமா விடாம ஓகே நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓகே கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து,
You are given a tissue with potential for differentiation in artificial culture. Which of the following pairs of hormones would you add to the medium to secure shoots as well as roots? So, உங்ககிட்ட ஒரு callus இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Okay? இது என்ன வேணும்? Roots வேணும். You want roots also. You want shoots also. Stem also you want. Okay? ரெண்டுத்துக்கும் you have to give hormone. What hormone will you give? Rooting. Okay, stem cutting la root initiate பண்றதுக்காக we have specific our hormone. And axillary bud form பண்றதுக்கு, branches form பண்றதுக்கு, stem form பண்றதுக்கு you have a hormone. Which is that? Yes. I'm saying நிறைய புது புது பேர்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் chat boxல நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. Okay, in case நீங்க first time இங்க வரீங்க அப்படினா எனக்கு புதுசா பேர் தெரியுது. Okay, so welcome in case you are new. My usual group of students are not there. இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லா புது group. Okay, so shoots க்கு roots க்கு. Alright, we'll see 3, 2, 1. Yes, auxin and cytokinin. Okay, so auxin வந்து roots க்கு, cytokinin is for shoots. ஒரு கேலஸ் இருக்கு ஒரு இன்விட்ரோ கல்ச்சர்ல கேலஸ் இருக்கு அதுல இருந்து ரூட்ஸ் வேணும்னா ஆக்சின் நீங்க ஆட் பண்ணனும் ஷூட்ஸ் வேணும்னா சைட்டோகைன் ஆட் பண்ணனும் ஓகே தட்ஸ் தி only viable option here அடுத்து phytochrome is a what phytochrome na என்னது flavoprotein glycoprotein lipoprotein chromoprotein phytochrome question லயே ஆன்சர் இருக்காமா அது நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமாமா அது எங்க இருக்கு ஆன்சர் Three, two, one. Yes, phytochrome is a chromoprotein. Chrome அப்படினா color. Okay, any colorful pigment add பண்ணும்போது we call it as phytochrome. அது என்னவா இருக்கும் chromoprotein. So color இருக்கிற ஒரு protein இருக்கும் இல்லனா ஒரு pigment linked இருக்கிற ஒரு protein இருக்கும். Okay, next one. Phytochromes are okay ரொம்ப explanation முன்னாடி கொடுத்துட்டேனோ hormones regulating growth from seed to adulthood, growth regulators synthesized by plants and influencing physiological process, hormones regulating flowering, hormones regulating secondary growth. Phytochrome க்கு என்ன வேலை sorry phytohormones க்கு என்ன வேலை phytochrome இல்லையே phytohormones க்கு என்னதான் வேலை or what are they phytohormones na என்னது Okay, 3, 2, 1, go. Growth regulators synthesized by plants influencing physiological process. Veru flowering o, veru secondary growth o, veru seeds regulating growth mattum illa. Okay, avங்களுக்கு multiple functions irukke. Okay, they have multiple functions. So ஒட்டு மொத்தமா physiological process எல்லாத்தையும் regularize பண்றதுக்காக what we have growth regulators இருக்கு phytohormones இருக்கு okay ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஆன்சர் is 2 okay growth regulators synthesized by plants influencing physiological process okay flowering ஆ இருக்கட்டும் growth ஆ இருக்கட்டும் inhibition of growth ஆ இருக்கட்டும் எல்லாமே okay எல்லாத்துக்குமே they are there right phytochrome is already done. Repeated question ache. Next one. Avena curvature test is used for bioassay of Avena curvature na in the coleoptile. Okay, this is the coleoptile test. Coleoptile எப்படி curve ஆகுது okay எந்த directionல curve ஆகுது அப்படிங்கற டெஸ்ட் வந்து
எதுக்காக GA காக ethylene காக IAA ABA yes very good okay let's see IAA indole 3 acetic acid oxen okay IAA IBA 24D NAA இது எல்லாமே oxens தான் okay IAA IBA NAA 240 இது நாலுமே oxens yes and they all do the same thing perfect அடுத்து pruning of plants promote branching because the axillary buds get sensitized to okay pruning na enadhu removal of shoot tips okay pruning na shoot tips mattum அப்படியே cut பண்ணி shape மாத்துது pruning is called okay so அதால என்ன நடக்கும் lateral branching வந்து promote பண்ணும் because எதனால ethylene gibberellin cytokinin indolestic acid எதுக்குனால lateral growth வந்து promote பண்ணும் it becomes bushier very good it is because of it gets sensitized to okay it gets sensitized to indolestic acid you can say it gets sensitized to indolestic acid I have to check this but okay irukla okay so indolestic acid removal kuda irukla okay because axillary buds get sensitized to indolestic acid I have to check okay illa other brief cytokine irukla vandu enna nadakum lateral buds formation nadakum okay lateral bud oda growth nadakum so this I will check but mostly it should be indolestic acid correct da okay அடுத்து what causes a green plant exposed to light only on one side ஒரே சைடுல மட்டும் வெளிச்சம் இருக்கு அப்படினா to bend towards the source of light so வெளிச்சம் ஒரு இடத்துல இருந்து unidirectional light வருது okay அந்த செடி நேரா வளர்ந்துட்டு இருக்கு செடி வந்து இப்போ லைட் நோக்கி வளருது அப்படினா because of what they need light to perform photosynthesis green plants seek light because they are phototrophic light stimulates plant cells in the light side to grow faster oxygen accumulates on the shade side stimulating greater cell elongation there என்ன நடக்கும் yes எதனால அந்த லைட் நோக்கி பெண்ட் ஆகுது why very good perfect ஆக்சிஜன் எங்க நடக்கும் சோ ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் வந்து இப்போ வெளிச்சம் ஒரு சைடுல இருந்து இருக்கு ஓகே இந்த சைடுல இருந்து வெளிச்சம் அடிக்குது ஆக்சிஜனுக்கு வந்து வெளிச்சம் பிடிக்காது ஓகே அது அப்படியே ஆப்போசிட் சைடு போய் அங்க மட்டும் growth நடந்து அங்க growth நடக்கும்போது அங்க மட்டும் செல்ஸ் அதிகமா இருக்கும் so it will bend ஓகே எங்க வெளிச்சம் இல்லையோ ஆப்போசிட் சைடு போய் அங்க மட்டும் growth நடக்கும் அப்படி ஒரே இடத்துல மட்டும் growth நடக்கும்போது it will bend okay and then it will grow towards light right so the answer is 4 perfect typical growth curve in plants is sigmoid linear stair shaped parabolic நார்மலா ஒரு செடியில growth எப்படி இருக்கும் ஓகே அதுலயும் இது ரெண்டுமே நீங்க பார்க்கவே தேவையில்லை சிக்மாய்ட்னா ஜியோமெட்ரிக்கா இருக்குமாமா ஓகே லீனியர்னா அரித்மெட்டிக்கா இருக்குமா which one yes பாப்போமா typical plantல இருக்க ஒரு growth curve வந்து it will be sigmoid okay but after the phase ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் it will become arithmetic okay
பட் ஒரு இனிஷியலி கண்டிப்பா என்னவா இருக்கும், சிக்மாய்ட் கர்வா தான் இருக்கும். எல்லா செல்ஸுமே மெஸ்டமெட்டிக் செல்ஸ் கண்டினியூஸா டிவைட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஜெனரலி பிளான்ஸ்ல வந்து சிக்மாய்ட் growth கர்வா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் எஃப் வென்ட் noted that if coleoptile tips were removed, placed on agar for 1 hour, agar would produce on bending when placed on one side of the freshly cut coleoptile. Of what significance in the experiment? So அந்த டிப்பை கட் பண்ணி அகார்ல வைக்கும் போது அந்த டிப்ல என்ன இருந்துச்சோ அது வந்து அகார்க்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அகார் வந்து ஒரு டிப்ல ஒரு இடத்துல வைக்கும் போது அங்க மட்டும் growth நடக்குதாமா. ஓகே, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. It made possible isolation exact identification of auxin. It's the basis of quantitative determination of small amounts of growth promoting substance. Demonstrate polar movement of auxin. It supports the hypothesis that IAA is auxin. இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க? டிப்ஸ்ல இருந்து அகாருக்கு இந்த இது போச்சு. ஓகே, அண்ட் ஒரு சைடுல மட்டும் இந்த இந்த ஸ்டம்ப் வைக்கும் போது growth நடந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய क्वेश्चन தான் இது. எஸ், யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, இதுல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க பாப்போமா? 3, 2, 1. It made possibly isolation exact identification of auxin. ஏன்னா இந்த அகார்ல இருந்து தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, ஐசோலேஷன் பண்ண முடிஞ்சது. ஓகே, டிப்ல ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது அகார்க்குள்ள போகும்போது அந்த அகார்ல இருந்து they could easily isolate auxin and identify it as auxin. ஓகே, அகார் வந்து அதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த கெமிக்கல் வந்து மூவ் ஆகும்போது அதுக்கு அவங்க அகார் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நார்மலா அந்த அந்த கோல்ப்டைல்ல மூவ் ஆகுறது பார்க்கும்போதே they understand as polar movement. ஓகே, அதுக்கு அகார் தேவையில்லை. அகார் இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, கெமிக்கலி ஐசோலேட் பண்ண முடிஞ்சது. ஓகே, that is why the answer is 1. It's okay, உங்களால முடியல அப்படின்னா it's okay. This is how you learn. அடுத்து, a few normal seedlings of tomato were kept in a dark room. After a few days, they were found to have become white colored like albinos. Which of the following terms will you describe them? Okay, அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆயிருக்கு, ஆனா கொஞ்சம் லைட் கலர்டா இருந்துச்சு, அவங்க கிட்ட குளோரோஃபில் எதுவுமே இல்லாம ரொம்ப ஒயிட் கலர்டா இருந்துச்சு, ஆல்பைனோ மாதிரி இருந்துச்சாமா. அதுக்கு என்ன, அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் கொடுப்பீங்க? மியூட்டேட்டட், எம்பலைஸ்ட், ஈட்டிலேட்டட், டிஃபாலியேட்டட். எஸ், சுத்தமா லைட் இல்லாம வளர செடிக்கு வந்து ஒரு பேர் நம்ம கொடுப்போம். What is it called? It's called as etiolated plants. Okay, etiolated na plants grown without sunlight. Okay, அவங்க என்ன characteristic காட்டுவாங்க? They will show characteristics like no pigment, okay, brittle, easily broken, okay, and very weak. Okay, weak ஆவும் இருப்பாங்க. So இந்த மாதிரி செடியை வந்து etiolation, அந்த process etiolation சொல்லி etiolated plants அப்படின்னு சொல்லுவோம். Okay, you didn't know, now you know. Okay, இது வரைக்கும் தெரியல, இப்போ தெரியல, அவ்வளவுதான். அடுத்து, which of the following growth regulators is known as stress hormone? இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் வந்து ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கும்போது, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும்போது எல்லாம் ஸ்டொமேட்டோ க்ளோஸ் பண்றது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான். யார் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்? This is a good question. இந்த மாதிரி question வரலாம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து இந்த மாதிரி question வரலாம். Abscisic acid, ethylene, GA3, inositol acid.
Very good. Very good. Stress hormone is abscisic acid. ABA தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா இருக்கும். அப்பதான் வந்து ரொம்ப தண்ணி இல்லாத டைம்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற டைம்ல எல்லாமே ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணி ஓகே இதுக்கு மேல டிரான்ஸ்பிரேஷன் அலோவ் பண்ண முடியாது, இதுக்கு மேல வாட்டர் லாஸ் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு. ஓகே இஸ் இட் ஜெர்னி? இது வரைக்கும் பிரச்சனை இல்லையே. ஓகே லெட் மீ செக். மைக்ல கரெக்டா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லவுடா பேசுறேன். ஓகே. During seed germination, its stored food is mobilized by யார் வந்து seed germination டைம்ல அங்க ரிசர்வ் வச்சிருந்த ஃபுட் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஓகே இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு who is there அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாதான் அந்த சீடெல்லாம் என்ன பண்ண முடியும், ஜெர்மினேட் பண்ண முடியும். ஓகே ஸோ மொபிலைசிங் அப்படின்னா அந்த ஸ்டோர்ட் ஃபுட்டை ரிலீஸ் பண்றதுக்கு. ஓகே அதாவது சீட் ஜெர்மினேஷனை அலோவ் பண்றதுக்கு யார் இருப்பாங்க? எத்திலின், சைட்டோகைனின், ஏபிஏ, ஜிபர்லின். Somebody is there, okay, to promote seed germination. யார் அது? So stored food வந்து starch இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே பிரேக் டவுன் பண்ணும், குளுக்கோஸா மாத்தும், ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஜெர்மினேஷன் நடக்கும். இது எல்லாத்துக்கும் there is a hormone responsible. Okay, we'll see. Hormone is gibberellic acid. Okay, breaks seed dormancy படிச்சிருக்கோம் இல்லையா? Okay, it breaks seed dormancy. It allows seed germination. அடுத்து pineapple undergoes natural conditions difficult to blossom has been made to produce fruits throughout the year. Pineapple throughout the year fruits produce பண்றதுக்காக யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க? NAA240, phenylacetic acid, cytokinin, IAA, IBA. Who is that? Yes. Okay, so pineapple விளையாடும் போது நம்ம என்ன சொல்றது? Answer is NAA240 you can give. ஏன்னா இது வந்து synthetic but yes. So ஏன் synthetic யூஸ் பண்ணோம்னா நம்ம இது IAA IBA வந்து நேச்சுரலான ஆக்சின்ஸ். ஓகே நேச்சுரலி பைனாப்பிள் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. சிந்தட்டிக்கான ஆக்சிஜன்ஸை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தான் பைனாப்பிள் ஃபீல்ட்ல எல்லா பைனாப்பிள்ஸையும் ஒரே டைம்ல ஃப்ரூட் பண்றதுக்கும் ஃப்ரூட் ஃபார்ம் பண்றதுக்கும் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே தட் இஸ் வை தி ஆன்சர் இஸ் 1. அதர்வைஸ் ஆன்சர் இஸ் ஆக்சின். ஓகே ஆன்சர் ஆக்சின் தான். ஏன் ஸ்பெசிபிக்கா நம்ம சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது அக்ரிகல்ச்சர்ல. ஓகே அக்ரிகல்ச்சர்ல சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே தே ஆர் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். அதனால that is why the answer is 1. ஓகே பயப்படாதீங்க, இந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கொடுக்கணும். இல்லனா ஆன்சர் கேமி ஒண்ணா இருக்கலாம் நாலா இருக்கலாம் இல்லையா? ஓகே both of them are what? Auxins. Okay, phototrophic curvature is the result of uneven distribution of what? எந்த ஹார்மோனால அந்த கர்வேச்சர் நடக்குது, அந்த பெண்டிங் நடக்குது? Yes, ஒரே ஆன்சர் தான் இதுல. இதுல எந்த கன்ஃபியூஷனுமே இல்ல. ஆன்சர் இஸ் ஆக்சின். ஓகே ஆக்சின் இருக்கனால மட்டும்தான் லைட் எங்க இருக்கும் அந்த லைட் நோக்கி கர்வேச்சர் ஆர் பெண்டிங் நடக்குது. கர்வேச்சர்னா பெண்டிங். ஓகே பெண்டிங் ஆஃப் த கோலியோப்டைல். அடுத்து photoperiodism was first characterized in photoperiodism first கண்டுபிடிச்சது இதுல tobacco, potato, tomato, cotton.
எந்த செடியில first phototropism பத்தி photoperiodism பத்தி research பண்ணிருப்பாங்க. We'll see the answer. 3, 2, 1. Yes, tobacco ல நிறைய experiments வந்து first tobacco தான் பண்ணிருப்பாங்க. Okay? Now, coiling of garden beet tendrils around any support is an example of Thigmotaxis, Thigmonasty, Thigmotropism. Actually, this is an out of syllabus question. Okay, இது வேணாம். Let's not do that question. It is an out of syllabus question. Okay. What is synthetic auxin? Okay, synthetic auxin. This is easy. Okay, this you give the answer. Out of portion question. Correct. இது சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Synthetic auxin என்னது? NAA, IAA, GA and IBA. This is easy. Yes, answer is NAA. Okay, right. So NAA வந்து synthetic auxin, 2,4-D is also synthetic auxin. Super. அடுத்து, which one of the following acids is a derivative of carotenoids? Carotenoid pigment ல இருந்து எடுத்த ஒரு what do you say acid என்னது? IBA, IAA, gibberellic acid, abscisic acid. I think this is also not there in the portions or இருக்கும் அது நினைக்கிறேன். பாருங்க, எல்லாம் பண்ண வேணாம். Just try or else we'll just move on. I think this is very old paper, no? அதனால தான். Okay? 3, 2, 1. Yes, abscisic acid. Okay, derivative carotenoids. I think அப்படியே ஒரு சென்டென்ஸா போட்டிருப்பாங்க NCERT ல. Okay? Senescence as an active developmental cellular process in the growth and functioning of flowering plant is indicated in. Okay? So, senescence அப்படிங்கிறது வந்து, அதாவது வயசாகிறது, அது எப்படி காட்டுறாங்க? Vessels and trachea differentiation ல, leaf ஓட abscission ல, annual plants ல, floral parts ல. எதுல வந்து வயசாகிறது நல்லா காட்ட முடியும்? நல்லா தெரியும். Okay? As an active developmental process is indicated in 3, 2, 1. Yes. Leaf abscission ல கண்டிப்பா leaf ஓட abscission or leaf வந்து move break ஆகி fall பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே இது வந்து வயசாயிடுச்சு or senescence அப்படிங்கிற process வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது வந்து leaf abscission மூலமா தான். ஓகே, கண்டிப்பா it's a direct question, easy question. அடுத்து, bud dormancy is induced by, யார் வந்து dormancy induce பண்ணாங்க? வளராத, ஓகே நீ இப்படியே இரு. bud dormancy induce பண்ணது யாரு? ABA, ethylene, IA, GA. Who is the inducing dormancy? Yes, bud dormancy induce பண்றது யாரு? 3, 2, 1. Yes, abscisic acid தான். எல்லா dormancy induce பண்றது வந்து abscisic acid. அத break பண்ணதுக்கு gibberellic acid இருக்கு. Okay, there. Yes. Opening of floral buds into flowers is a type of. Okay, இதுவும் வேணாம். No need. This is a good question. Foolish seedling disease of rice led to the discovery of foolish seedling தான் வந்து Bakane disease அப்படின்னு சொன்னோம். Okay, Bakane disease of rice. GA, ABA, 24D, IAA. Okay, Bakane disease or gibberic, sorry, foolish seedling disease வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க? Very good. They found out about gibberellic acid. Okay, gibberellic acid தான் வந்து குரோசாவா அப்படின்னு சொல்லிட்டு scientists கண்டுபிடிச்சிருக்காங்க with the help of Bakane disease, foolish seedling disease. Which one of the following pairs is not correctly matched? Abscisic acid stomatal closure, gibberellic acid leaf fall, cytokine cell division, IA cell wall elongation.
leaf fail இல்ல leaf fall. Yes, not correctly matched. 3, 2, 1. எல்லாரும் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. ஓகே, ஜிபெர்லிக் ஆசிட் வந்து லீஃப் ஃபாலுக்கு எல்லாம் ப்ரோமோட் பண்ணாது. ஓகே, ஜிபெர்லிக் ஆசிட் இஸ் ப்ரோமோட்டிங் growth. ஓகே, not leaf fall. So that is the answer. Incorrectly matched. அடுத்து, how does pruning help in making hedge dense? Okay, pruning மூலமா எப்படி பெனிஃபிட் கிடைக்கும்? Induces differentiation of new shoots from the rootstock, frees axillary buds from apical dominance, apical shoot grows faster after pruning, it releases wound hormones. எதனால வந்து ப்ரூனிங் மூலமா ஹெட்ஜ் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? மீ டூ விஷ்ணு பிரியான், மீ டூ ஆரம்பிக்க போகுது இல்லையா அடுத்த மண்டே, பாப்போம் மண்டே. எஸ், 3, 2, 1 done. It frees axillary buds from apical dominance. Okay, so axillary buds, so usually அந்த டிப் இருக்கு அப்படின்னா apical dominance தான் ப்ரோமோட் பண்ணும். ஓகே, அந்த பட்டை வளர விட மாட்டாங்க. ஆனா அந்த டிப் இல்லாத ஒரு கட்டத்துல வந்து சரி அதுக்கு வேற வழியே இல்ல, so they have to grow. Yes, so it frees the axillary bud. So இதுக்கு மேல வந்து அவங்க சொல்றது நான் கேட்க வேணாம், நான் பாட்டுக்கு வளர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு they'll grow. Okay, அடுத்து, an enzyme that can stimulate germination of barley seeds. Okay, starch breakdown. எந்த enzyme வந்து starch breakdown பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம்? Indirect question. Okay, பழைய question, but still you think starch breakdown பண்ணதுக்காக நம்ம பாடியில என்ன enzyme இருக்கு? நம்ம சாப்பிடுற ஃபுட்ல, okay, when we are chewing the food, salivary ஏதோ ஒரு என்சைம் இருக்கு. ஓகே, அந்த என்சைம் மூலமா என்ன பண்ண முடியும்? சோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுகர்ஸ், காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸா இருக்குன்னா அதை பிரேக் டவுன் பண்றதுக்காக we have the same enzyme. when is GIB? நாளான்னைக்கு pandemic YT why February 4th மத்தியானம் 2 மணிக்கு GIB exam. Yes, very good, very good. Okay, நம்ம வாயில எப்படி நம்ம சலைவால salivary amylase இருக்கிற மாதிரியே பிளான்ட்டோட சீட்ல என்ன இருக்கு? ஆல்பா அமைலேஸ் என்சைம் இருக்கு. இந்த ஆல்பா அமைலேஸ் மொபிலைஸ் பண்ணாதான் ஸ்டார்ச் பிரேக் டவுன் பண்ண முடியும். இது யார் பண்ணுவாங்க? ஜிபெர்லிக் ஆசிட் பண்ணுவாங்க. ஓகே, ஜிபெர்லிக் ஆசிட் பண்ற வேலை தான் இந்த ஆல்பா அமைலேஸ ப்ரோமோட் பண்றது. Parthenocarpic tomato fruits produced by removing androecium flowers before pollen grains, treating plants with low concentration of gibberellic acid and auxins, raising plants from vernalized seeds, treating plants with phenyl mercuric acetate. எதை யூஸ் பண்ணி parthenocarpic fruits produce பண்ண முடியும்? This is also a phytohormone related question. Phytohormone பொறுத்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் phytohormone பொறுத்து போட்டுருக்காங்க. அப்படியே ஆன்சர் எழுதலாம். Yes, produced by, very good, treating plants with low concentration of gibberellic acid and auxins. Auxins add பண்ணும்போது parthenocarpy வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. Okay, parthenocarpy is seedless fruits. Okay, next one. Which of the following is not an action of ethylene? Not an action of ethylene. Okay, induces leaf abscission, inhibits root hair growth, decreasing efficiency of water and mineral absorption, induces growth of adventitious roots during flooding, stimulates epinastis, leaf petal grows out, leaf hangs down, curls into itself. Okay, எது வந்து எத்தினோட வேலை கிடையாது?
I'll keep moving so that you can read. அவ்வளவுதான் முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு question தான் இருக்கு. Yes, is not an action of ethylene. Three, two, one. Yes. Actually இது ப்ரமோட் பண்ணும். ஓகே, ரூட் ஹேர் growth ப்ரமோட் பண்ற வேலை வந்து யாரோடது? இந்த எத்திலினோடது. ஓகே, இது ப்ரமோட் ரூட் ஹேர் growth. அப்பதான் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா அப்சார்ப்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே, இது 100% தெரிஞ்ச क्वेश्चन ஆன்சர். இதுல கன்ஃபியூஷன் வரலாம், ஃபோர்த் ஆப்ஷன்ல கன்ஃபியூஷன் வரலாம். ஓகே, பட் ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு தெரியாது. பட் செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா நமக்கு தெரியும். தட் ரூட் ஹேர் growth வந்து கண்டிப்பா இந்த எத்ரின் ஹார்மோன் வந்து ப்ரமோட் பண்றது அப்படிங்கிறது we know. So go for what we know, confident. Alright, last question. Formation of interfascicular cambium in plants is due to cambium எதனால ஃபார்ம் பண்ணுது? நான் டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன். இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, மெரிஸ்டமேட்டிக் செல் இருக்கு. மெரிஸ்டமேட்டிக் செல் இருந்து மெடிலரி ரே ஃபார்ம் ஆகுது. மெடிலரி ரே ஃபார்ம் ஆன உடனே அங்க இருந்தா வந்து இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம் ஃபார்ம் ஆகும். இங்க இருந்து you have secondary xylem or secondary phloem. Yes, formation of interfascicular cambium is due to easy question. Okay, this is how we end the session with a bang. All right, interfascicular cambium வந்து de-differentiation process ஆல. Okay, de-differentiation நடக்கும்போது கிளாஸ் எங்க இருக்கும்? கிளாஸ் எங்க இருக்குன்னா நம்ம ஆப்ல தான் இருக்குமா? ஓகே, Xylem Learning ஆப்ல இருக்கும் கிளாஸ். Okay, all right, so we are done. Okay, registration பண்ணனும் அப்படினா ஓகே, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. சண்டே ஈவினிங் 2 மணிக்கு எக்ஸாம் இருக்கு. மத்தியானம் எக்ஸாம் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அப்படினா you have to do it now. You have what? நான் சொன்ன மாதிரி இன்னொரு 3 மணி நேரம் இருக்கு. அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு அப்புறம் you can't register. Okay, yes, and இன்னும் தெரியாதவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணனும். because somebody might benefit. ஓகே, நீங்க வந்து நீட் எழுதல அப்படினாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். அவங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? ஓகே, எஸ், சூப்பர். சோ டைம் ஃபார் time for the big green heart. Thank you so much Pasangla, thank you so much for being there. You've been wonderful. And Kutti Pachi Sirip as well. So மறக்காம எக்ஸாம் எழுதுங்க. சண்டே நல்லா பண்ணுங்க. ஏன்னா அத்தனை எஃபர்ட் போட்டு ஓகே, இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸ் you would have seen us working every day. ஓகே, இந்த GIB ஆடுகளம் 2 லான்ச் பண்ண அன்னையில இருந்து எவ்ரி சிங்கிள் டே, ஒரு நாளைக்கு கூட லீவ் போடாம எல்லா டீச்சர்ஸ்மே மாறி மாறி கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, எவ்ரி சிங்கிள் டே. நாளைக்கும் இருக்கு கிளாஸ் நினைக்கிறேன். Okay, so every single day you guys have been having classes and நீங்களும் every single day prepare பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. Okay, அதோட I'm telling you, we have completed what 81 chapters நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த 37 daysல. வெறும் 37 நாள்ல வந்து we have finished 81 classes, right? So அதோட fruit எப்போ உங்களுக்கு தெரிய வரும்? We will know on Sunday. So நல்லா prepare பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க. and மறக்காம மண்டே வந்து என்ன ஆரம்பிக்குது? நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. எஸ், சோ ஸ்கெட்யூல் எங்க போடுவீங்க? வந்த உடனே நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்கெட்யூல் எல்லாமே. You will know all the schedule and details.
once you join. நான் எப்போ கொடுக்குறேன்? Monday அன்னைக்கு orientationல நான் கொடுக்குறேன் schedule. Okay, Monday you will know. I'll give you the orientation of the schedule, the chapters என்னைக்கு நடக்கும், எப்பப்ப exam இருக்கு, எல்லாமே details நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? Yes. So crash course வந்து அப்போ அப்படியே ரொம்ப auspiciously we are starting on Monday, and அதுக்கப்புறம் கண்டிப்பா classes start ஆனதுக்கு அப்புறம் admission இருக்கிறது will not be a wise option. சீக்கிரமா admissions எடுத்துக்கோங்க. And GIB க்கு இன்னைக்குள்ள register பண்ணிக்கோங்க. How do we know we registered? GIB ka form submitted அப்படின்னு வந்துருச்சுனா that's enough. Automatically you will be added into the app. Okay? App download பண்ணி உங்க நம்பர்ல register பண்ணிக்கோங்க. Alright. சரி, okay பசங்களா. So see you all very soon. Okay? நம்ம பாப்போமா? இப்போ நல்லா போயிட்டு தூங்க. Who is that new sir? சொல்ல மாட்டேனே. அது வந்து ரிவீல் வரும். ஏன் அவசரப்படுறீங்க? ஓகே, you are having new people நம்ம சேனல்ல. All right பசங்களா. So you all take care. நல்லா படிச்சிட்டு எக்ஸாம் எழுதுங்க Sunday. Okay? So wish you all the very best and we'll meet very soon. Okay? Bye bye. Bye everybody. Bye. Good night. Good night. நல்லா தூங்குங்க.